பிரியமான தேவ பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವ ಜನರೇ, பெண்கள் தினவிழாவை உலகம் கொண்டாடினால், ಈ ಹೆಂಗಸರ ದಿನವು ಲೋಕ ಪೂರ್ತಿ உலகம் கொண்டாடி கொண்டிருந்தால், ಲೋಕವು ಆಚರಿಸ್ತಾ ಇದ್ದು நாங்கள் உங்களை கொண்டாட வாழ்த்துகிறோம். ನಾವು ನಿಮ್ಮನ್ನು ಶುಭಗಳು ಹೇಳಿ நீங்க பலகீனமுள்ள மண்பாண்டங்கள் என்று உங்களுக்குள்ள நீங்க நினைக்கின்றீர்கள். ನೀವು ಬಲಹೀನತೆಯವರಾಗಿ ನೀವು ನೆನೆಸಿಕೊಳ್ಳುತ್ತೀರಾ? நீங்க பலகீனமுள்ள மண்பாண்டம் அல்ல, ನೀವು ಬಲಹೀನತೆಯಾಗಿ ಒಂದು ಮನುಷ್ಯ ಅಲ್ಲ. பலகீனங்களை மேன்மைப்படுத்துகிற மண்பாண்டங்கள். ನೀವು ಬಲಹೀನತೆ ಉನ್ನತಪಡಿಸುವಂತ உங்களை கொண்டு ಬಲಹೀನರಾಗಿದ್ದೀರಾ. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். நேற்றைய நாட்களிலே உலகம் பெண்களை பாராட்டி மகிழ்ந்திருக்கிறது. ನಿನ್ನೆ ದಿವಸದಲ್ಲಿ ಲೋಕವು ಹೆಂಗಸರನ್ನ ಹೊಗಳಿಸಿ ದೇಶವು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಕೊಂಡಾಟ ಮಾಡಿದೆ. அநேக விதங்களிலே பெண்களுக்கு பாராட்டுகள் கடந்து வந்திருக்கிறது. ಅನೇಕ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೆಂಗಸರಿಗೆ ಶುಭಗಳು ಹೊರಟು ಬಂದಿದೆ. நானும் கூட சபையின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுகிறேன். ನಾನು ನಮ್ಮ ಸಭೆ ನಿಮಿತ್ತ ನಿಮಗೆ ಶುಭಗಳನ್ನು ಹೇಳುತ್ತೇನೆ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மையாக வைப்பாராக. ಆ ದೇವರು ನಿಮ್ಮ ಆಶೀರ್ವದಿಸಿ ಹೆಚ್ಚಿಸುವರಾದರೆ. இந்த பெண்கள் தினம் என்று பார்க்கும் பொழுது ಈ ಹೆಂಗಸು ದಿನ ಎಂಬುದು 1910 1910ರಲ್ಲಿ கிளாரா சிட்னி என்ற ஒரு பெண்மணி ಗ್ಲಾರಾ ಸಿಕ್ನಿ ಎಂದ ಹೆಂಗಸು உருவாக்கப்பட்ட ஒரு பெண்கள் தினம் என்று சொல்லப்படுகிறது. ಅವರು ಉಂಟು ಮಾಡಿದಂತ ಒಂದು ದಿನವೇ ಈ ಹೆಂಗಸರ ದಿನವಾಗಿದೆ. 1917 வருடத்தில் 1917ರಲ್ಲಿ ரஷ்யாவில் உள்ள பெண்கள் எல்லாம் ರಷ್ಯಾದಲ್ಲಿ ಇರುವಂತ ಹೆಂಗಸೆಲ್ಲ தங்களுடைய ஓட்டு உரிமைக்காக கோஷமிட்டு காத்திருந்தார்கள். ತಮ್ಮ ಸ್ವಾತಂತ್ರ್ಯಕ್ಕಾಗಿ ಅವರು ಕಾಯ್ತಾ ಇದ್ದರು. அவங்களுக்கு கிடைச்ச ஒரு வெற்றி தான் ಅವರಿಗೆ ಸಿಕ್ಕಿದಂತ ಒಂದು ಜಯವೇ இந்த மார்ச் 8 என்று சொல்லப்படுகிறது. ಈ ಮಾರ್ಚ್ ತಿಂಗಳ 8 ದಿನವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. மார்ச் 8 வந்து ಈ ಮಾರ್ಚ್ 8 ಬಂದ್ಬಿಟ್ಟು ரஷ்யாவில் உள்ள பெண்கள் கூடி போராட்டம் பண்ணாங்க. ರಷ್ಯಾ ಇರುವಂತ ಎಲ್ಲ ಹೆಂಗಸು ಕೂಡಿ ಹೋರಾಟ ಮಾಡಿದ್ರಂತೆ. அவங்களுக்கு ஓட்டு உரிமை வேணும்னு சொல்லி. ಅವರಿಗೆ ಸ್ವತಂತ್ರ ಓಟು ಸಿಕ್ಕಲಿಕ್ಕಾಗಿ. அதை தான் இன்றைக்கு உலகமெங்கும் ಅದೇ ಲೋಕ மார்ச் ಪೂರ್ತಿ 8ல வந்த அந்த ஓட்டு உரிமையை ಮಾರ್ಚ್ 8ರಲ್ಲಿ ಬಂದಂತ ಸ್ವತಂತ್ರ பெண்களுக்கும் ದಿನವನ್ನು சரி உரிமை இருக்கு அப்படின்றதை அங்கீகரிக்கும்படியாக ನಮಗೂ ಸರಿ ಉರಿಮೆ ಇದೆ, ಅಧಿಕಾರವಿದೆ ಎಂಬುದನ್ನು இந்த ನಿರೂಪಿಸುವುದಕ್ಕಾಗಿ தினத்தை கொண்டு வந்தார்கள். ಈ ದಿನವನ್ನು ಅವರು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದರು. அன்றைக்கு ரஷ்யாவில் எழும்பின ஒரு பாரின் கண்ட்ரி, அந்த கண்ட்ரில உருவாக்கப்பட்ட ஒரு செய்தி அது. ಆವತ್ತು ರಷ್ಯಾದಲ್ಲಿ ಬಂದಂತ ಆ ದಿನವೇ ಸುದ್ದಿಯಾಗಿದೆ. இன்றைக்கு உலகமே குழந்தை முதல் வயது சென்ற தாய் வரையிலும் பாராட்டக்கூடிய ஒரு தினமாக நேற்றைய தினத்தில் அமைந்தது. ಇವಾಗ ಲೋಕ ಪೂರ್ತಿ ಎಲ್ಲ ಚಿಕ್ಕವರಿಂದ ದೊಡ್ಡ ತನಕ ಹೆಂಗಸರು ಹೊಳುವಂತ ಒಂದು ದಿನವಾಗಿ ಇದೆ. பெண்களாகிய நீங்கள் ಹೆಂಗಸಾಗಿರುವಂತ ನೀವು சாதனைக்கு மாத்திரமல்ல, ಸಾಧನೆಗೆ ಮಾತ್ರವಲ್ಲ, மேன்மைக்கும் சிறந்தவர்களாய் இருக்கிறீர்கள். ನೀವು ಉನ್ನತಕ್ಕೂ ಒಳ್ಳೆಯದಾಗಿದೆ ಇರ್ತೀರಾ. ஆண்டவர் உருவாக்கின அந்த வழிமுறை ದೇವರು ಉಂಟು ಮಾಡಿದಂತ ಆ ದಿನವು ஆணுக்கு பெண் சமம் என்று சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை ಗಂಡನು ಹೆಂಗಸು ಸರಿಯಾಗಿ ஆதியில உருவாக்கப்பட்டு இருந்தாலும் ಅದು ಆದಿಯಲ್ಲಿ ಉಂಟಲ್ அது ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ರು. நடைமுறையில வரவில்லை. ಅದು ನಡೆಮಾರಲ್ಲಿ ಬರಲಿಲ್ಲ. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವ ಜನರೇ, அதை தான் இந்த 1917 ಅದೇ இந்த 1917 ரஷ்யாவில் இந்த காரியம் எழும்பிற்று. ಈ ರಷ್ಯಾದಲ್ಲಿ ಈ ಕಾರ್ಯ ಉಂಟಾಯಿತು. ஆக பிரியமான தேவ பிள்ளைகளே, ಅದರಿಂದ ಪ್ರೀತಿಯ ದೇವ ಜನರೇ, பெண்களாகி உங்களுக்கு ಹೆಂಗಸಾಗಿರುವಂತ இந்த ನಿಮಗೂ வாழ்த்துதல் கனமாய் இருப்பதாக. ಈ ಶುಭಗಳು ಗಣವಾಗಿರಲಿ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து பெருக செய்யட்டும். ದೇವ ನಿಮ್ಮ ಆಶೀರ್ವದಿಸಿ ಹೆಚ್ಚಿಸಲಿ. ஆண்டவரால நீங்க உங்களுக்கு கிடைக்கப்படுகிற அந்த மேன்மை கிடைக்கட்டும். ದೇವರಿಂದ ನಿಮಗೆ ಸಿಕ್ಕುವಂತ ಆ ಉನ್ನತವು ಸಿಕ್ಕಲಿ. ஆதியிலே பார்க்கும் பொழுது ಆದಿಯಲ್ಲಿ ನೋಡುವಾಗ தேவன் மனிதனை படைக்கும் போது ದೇವರು ಮನುಷ್ಯನ ಉಂಟು ஆணும் ಮಾಡುವಾಗ பெண்ணுமாய் சரிசமமாய் படைத்தார் என்று. ಗಂಡ ಹೆಣ್ಣು ಸರಿಸಮವಾಗಿ ಅವರು ರೂಪಿಸಿದರು. ஆனால் ಆದರೆ ஏவாளோ அந்த சரிசமத்திற்குரிய காரியத்தை அவள் இழந்தாள். ಅವಳು ಸರಿಗೆ ತಕ್ಕಂತ ಕಾರ್ಯವನ್ನು ಅವಳು ಕಳೆದುಕೊಂಡಳು. அவள் இழப்பது மாத்திரமல்ல, தன் கணவனையும் இழக்க வைத்தாள். ಅವಳು ಕಳೆದುಕೊಂಡೋದು ಮಾತ್ರ ತನ್ನ ಗಂಡನೂ ಸಹ ಅದರಲ್ಲಿ ಕಳೆದುಕೊಂಡಳು. ஆக பிரியமான தேவ பிள்ளைகளே, ಆದರೆ ಪ್ರೀತಿಯ ದೇವ ಜನರೇ, அன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் சரிசமமாகத்தான் பெண்ணும் ஆணும் பெண்ணுமாக அவர் அங்கே கணமாக உருவாக்கினார். ಆವತ್ತು ದೇವರು ಗಂಡ ಹೆಂಡತಿ ಸರಿಯಾಗಿ ದೇವರು ರೂಪಿಸಿ ಇಟ್ಟರು. அதை ஏவாள் நிமித்தமாக அதை வீழ்ச்சிக்குள் போனது. ಆದ್ರೆ ಏವಾಳ ನಿಮಿತ್ತ ಅದು ಕಳೆದು ಹೋಯಿತು. அங்கே ஆதியாமம் தொடங்கி ಅಲ್ಲಿ ಆದಿಕಾಂಡದಿಂದ மத்தேயு 1ஆம் அதிகாரம் வரை நீங்க பார்த்தீங்கன்னா ಮತ್ತೆ ಮೊದಲನೇ ಅಧಿಕಾರ ತನಕ ನೋಡುವುದಾದರೆ அவன் இவனை பெற்றான், இவன் அவனை பெற்றான் தான் வரும். ಅವನು ಈತನನ್ನು ಎತ್ತಿದನು, ಇವನು ಆತನನ್ನು ಎತ್ತಿದನು ಎಂಬುದಾಗಿ ஹல்லேலூயா. ಬರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. அவள் இவளை பெற்றாள் இல்லை இவள் அவளை பெற்றான் என்பது வேதத்தில் கொடுக்கப்படவில்லை. ಅವಳು ಇವಳಲ್ಲಿ ಎತ್ತಿದಳು, ಇವಳು ಅವಳಲ್ಲಿ ಎತ್ತಿದಳು ಅಂತ ஆனால் 4 பெண்களை மட்டும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ಆದ್ರೆ 4 ಹೆಂಗಸರು ಮಾತ್ರ ಗುರುತಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. அவர்கள் யார் என்று சொன்னா, ಅವರು ಯಾರೆಂದರೆ வேதத்தில் பார்க்கும் பொழுது ಸತ್ಯ ಗ್ರಂಥದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ தாமார் என்ற ஒரு பெண், ತಾಮಾರ್ ಎಂಬ ಒಂದು ಹೆಂಗಸು, ராகாப் என்ற ஒரு பெண், ರಾಗಾಬ್ ಎಂಬ
ಹೆಂಗಸು, ரூத் என்ற ஒரு பெண், ರೂತ್ ಎಂಬ ಹೆಂಗಸು, பத்சபேல் என்ற ஒரு பெண். ಬತ್ಸೆಬಾಲ್ ಎಂಬ ಹೆಂಗಸು. இந்த 4 பேர் தான் இந்த வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. ಈ 4 ಜನ ಮಾತ್ರ ಸತ್ಯ ಗ್ರಂಥದಲ್ಲಿ இந்த ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. தாமார் யார்? ಈ ತಾಮಾರ್ ಯಾರು? ஆதியாகமம் 38ஆம் அதிகாரத்துல ಆದಿಕಾಂಡ 38ನೇ ಅಧ್ಯಾಯ, ஆணதிகத்தினால் பாதிக்கப்பட்டவர், ஆண்களால் பாதிக்கப்பட்டவர்கள். ಅವರು ಗಂಡಸಿಂದ ಅದು ಬಾಧನೆ ಒಳಗಾದವಳು. இந்த ராகாப் யார்? ಈ ರಾಗಾಪ್ ಯಾರು? யோசுவா 2ஆம் அதிகாரத்துல ಯೋಶುವ 2ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ வேசி என்ற நிந்தனையாய் குறிக்கப்பட்டுள்ள ஒரு பெண். ಅವಳು ವೇಸಿ ಎಂಬ ನಿಂದೆಯಿಂದ ಗುರುತಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಒಂದು ரூத் ಹೆಂಗಸು. யார்? ರೂತ್ ಯಾರು? இள வயதிலே கணவனை இழந்து ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಲ್ಲೇ ಗಂಡನನ್ನು ಕಳೆದುಕೊಂಡು ஒரு தனிமையாய் நின்ற ஒரு பெண். ಒಂದು ಹೆಂಗಸಾಗಿ ತನಿಯಾಗಿ இந்த ಒಂಟಿಯಾಗಿದ್ದವಳು. பத்சபேல் என்ற பெண் யார்? ಈ ಪತ್ಸೆಬಾಲ್ ಎಂಬ ಹೆಂಗಸು ಯಾರು? அரசியல் பலம் நிறைந்த ஒருவரால் ಅವರು ರಾಜಕೀಯ பலாத்காரம் ತುಂಬಿದವಳಾಗಿ பண்ணப்பட்ட ஒரு பெண் இவள். ಅವಳು ಬಲಾತ್ಕಾರ ಮಾಡಲ್ಪಟ್ಟಂತ இந்த ಒಂದು ಹೆಂಗಸು. 4 பெண்ணுமே ಈ 4 நீங்க ಹೆಂಗಸು பார்க்கும் பொழுது ನೋಡುವುದಾದರೆ இவங்க பலவீனமாக தள்ளப்பட்டாலும், ಇವರು ಬಲಹೀನರಾಗಿ இந்த ತಳ್ಳಲ್ಪಟ್ಟರು. பெண்கள் 4 பேரும் ஆமை புறக்கணிக்கப்பட்டாலும் ಈ 4 ಹೆಂಗಸು அல்லது ನಿರಾಕರಿಸಲ್ಪಟ್ಟರು, வஞ்சிக்கப்பட்டாலும் ಆದ್ರಿಂದ அல்லது ವಂದಿಸಲ್ಪಟ್ಟರು, தள்ளப்பட்டிருந்தாலும் ತಳ್ಳಲ್ಪಟ್ಟರು. இவர்கள் சாதனைக்குரியவர்களாக மாறி இருக்கிறார்கள். ಇವರು ಸಾಧನೆಗೆ ತಕ್ಕವರಾಗಿ இவர்கள் ஒரு ಬದಲಾಗಿದ್ದಾರೆ. முத்திரை பதித்தவர்களாய் இருக்கிறார்கள். ಇವರು ಮುದ್ರೆ ಹೊಡೆದವರಾಗಿದ್ದಾರೆ. இவர்களை குறித்து வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. ಇವರನ್ನು ಕುರಿತು ಸತ್ಯವಾಗಿ ಹೀಗಾಗಿ ஆக ಹೇಳುತ್ತದೆ. பிரியமான தேவ பிள்ளைகளே, ಆದರೆ ಪ್ರೀತಿಯ ದೇವ ಜನರೇ, பெண்கள் தினவிழாவை உலகம் கொண்டாடினால், ಈ ಹೆಂಗಸ ದಿನವು ಲೋಕ ಪೂರ್ತಿ உலகம் ಸಂಚರಿಸಿದರು, கொண்டாடி கொண்டிருந்தால், ಲೋಕವು ಆಚರಿಸ್ತಾ ಇದ್ದರು. நாங்கள் உங்களை கொண்டாட வாழ்த்துகிறோம். ನಾವು ನಿಮ್ಮನ್ನು ಶುಭಗಳು ಹೇಳಿ நீங்க ಸಂಚರಿಸ್ತೀವಿ. பலகீனமுள்ள மண்பாண்டங்கள் என்று உங்களுக்குள்ள நீங்க நினைக்கின்றீர்கள். ನೀವು ಬಲಹೀನತೆಯರಾಗಿ ನೀವು ನೆನೆಸಿಕೊಳ್ಳುತ್ತೀರಾ? நீங்க பலகீனமுள்ள மண்பாண்டம் அல்ல, ನೀವು ಬಲಹೀನತಾಗಿ ಒಂದು ಮನುಷ್ಯ ಅಲ್ಲ. பலகீனங்களை மேன்மைப்படுத்துகிற பண்பாண்டங்கள். ನೀವು ಬಲಹೀನತೆ ಉನ್ನತಪಡಿಸುವಂತ உங்களை கொண்டு ಬಲಹೀನರಾಗಿದ್ದೀರಾ. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். ನಿಮ್ಮ ದೇವರು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯ ಮಾಡಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. வேதத்துல உங்களுக்கு ஒரு அழகான பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ಸತ್ಯ ಗ್ರಂಥ ನಿಮಗೆ ಒಂದು ಸುಂದರವಾದ ಹೆಸರು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. அதைத்தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு தியானத்துக்கு நேராக கொண்டு வருகிறேன். ಅದೇ ಇವತ್ತು ನಿಮ್ಮ ಧ್ಯಾನಕ್ಕೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರುತ್ತೇನೆ. பொதுவா இந்த 40 நாட்கள் சிலுவையை குறித்து தியாகம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ಈ 40 ದಿನ ಉಪವಾಸದಲ್ಲಿ ದೇವರ ಶಿಲುಬೆಯನ್ನು ಕುರಿತು ನಾವು ಧ್ಯಾನ ஆனா ಮಾಡುತ್ತೇವೆ. இன்றைக்கு அநேக பெண்கள் இருப்பதினால் ಇವತ್ತು ಅನೇಕ ಹೆಂಗಸು ಇರುವುದರಿಂದ உங்களுக்கு கர்த்தர் என்ன பெயர் கொடுத்திருக்கிறார், ನಿಮಗೆ ದೇವರು ಏನು ಹೆಸರು நீங்கள் ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, எப்படிப்பட்டவர் என்று சொல்லி நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ನೀವು ಯಾವ ರೀತಿ ಅಂತ ಪರಿಶೀಲಿಸಿ ನೋಡಬೇಕು. அதில் தேவனை சுமந்து பெற்ற ಅದರಲ್ಲಿ ದೇವರನ್ನು ಒತ್ತುಕೊಂಡು அந்த ಎತ್ತಿದಂತ தாய்க்குரிய வழிகளில ಆ ತಾಯಿನ அந்த ದಾರಿಯಲ್ಲಿ பெண்மணிக்கு கிடைத்த ஒரு பேர் என்ன? ಆ ಹೆಂಗಸಿಗೆ ಸಿಕ್ಕಿದಂತ ಒಂದು ಹೆಸರೇನು? Luke chapter 1 verse 28. ಲೂಕ 1:21ರಲ್ಲಿ லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை பார்க்கலாம். ಲೂಕ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 28ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡೋಣ. சீக்கிரமா நேரமல்ல, அவள் இருந்த வீட்டில் தேவ தூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ள நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். ஹல்லேலூயா. ஹalleluya. சொல்லுங்க ஹல்லேலூயா. ಆಗ ಆತನು இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? ಇವಾಗ ದೇವರ ಮಾತು ಏನು ಹೇಳುತ್ತದೆ? கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ಆ ದೇವರು ನಿನ್ನ ಸಂಗಡವಿದ್ದಾರೆ, ஸ்திரீகளுக்குள்ள நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். ಸ್ತ್ರೀಯಲ್ಲಿ ನೀನು ಶುಭ ಹೊಂದಿದವಳು. பக்கத்துல சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿ. பெண்களும் சொல்லுங்க, ஆண்களும் சொல்லுங்க, ಗಂಡರು ಸಹ ಹೇಳಿರಿ, ಹೆಂಗಸು ಸಹ ಹೇಳಿರಿ. நீங்களும் சொல்லுங்க, கர்த்தர் உனக்குள் இருக்கிறார், நீங்களும் சொல்லிக் கொள்ளுங்க. ದೇವರು ನಿಮ್ಮೊಳಗೆ ஹல்லேலூயா. ಇದ್ದಾರೆ, ನೀವು ಸಹ இப்ப ಹೇಳಿರಿ. சொல்லுங்க, கர்த்தர் உன்னுடன் இருக்கிறார், ದೇವರು ನಿನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದಾರೆ, ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். ಸ್ತ್ರೀಯಲ್ಲಿ ನೀನು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟವಳು. ஹல்லேலூயா. ஹalleluya. இப்ப சொல்லுங்க, கர்த்தர் என்னுடன் இருக்கிறார், ಈಗ ಹೇಳಿರಿ, ದೇವರು ನನ್ನ ಜೊತೆಗೆ ಇದ್ದಾರೆ, ஸ்திரீகளுக்குள்ள நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள். ಸ್ತ್ರೀಯಲ್ಲಿ ನಾನು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟವಳು. ஹல்லேலூயா. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. தேவரு நின்ன ஜೊತೆಗೆ ಇದ್ದಾರೆ. ದೇವನು ನೋಡು ಕೂಡ ಇರುಕ್கிறார். அங்கன்னு என்ன சொல்லணும்? ಏನ್ ಕೂಡ ದೇವರು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಇರ್ತಾರೆ, ನನ್ನೊಂದಿಗೆ ಇರ್ತಾರೆ, ನೀನು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟವರು. ஆமென். ஹல்லேலூயா. ஹalleluya. கரெக்ட்டா சொல்லணும். ஆமென். ಆಮೆನ್. சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹalleluya. இப்ப ஆண்கள் சொல்லுங்க, ಇವಾಗ ಗಂಡಸರು ಹೇಳಿರಿ, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ದೇವರು ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಇದ್ದಾರೆ, ஆண்களுக்கெல்லாம் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். ಗಂಡಸರೆಲ್ಲ ನೀನು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟವರು. சொல்லுங்க, இவங்க மட்டும் தான் உங்களுக்கு, நமக்கெல்லாம் கிடையாதா? ஹல்லேலூயா. ஹalleluya. சொல்லுங்க, ஆண்களும் சொல்லுங்க, கரம் பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் உன்னுடன் இருக்கிறார், ಗಂಡಸರು ಕರ ಹಿಡಿದು ಹೇಳಿ, ದೇವರು ನಿಮ್ಮ ಸಂಗಡ ஆண்களுக்கெல்லாம் ಇದ್ದಾರೆ, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். ಗಂಡಸರೆಲ್ಲ ನೀನು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟವರು. இப்ப நான் கிருபை பெற்றேன்னு சொல்லலையே, ஆசீர்வதிக்கப்பட்டவன் தானே சொல்றேன். ஹல்லேலூயா.
Hallelujah. சொல்லுங்க. Hallelujah. ஆமென். Amen. ஆண்கள் எல்லாம் கரம் உயர்த்தி சொல்லுங்க. ಗಂಡಸರ ಕರೆ ಎತ್ತಿ ಹೇಳಿರಿ. எங்களுக்கு முன்னால் உட்கார்ந்து இருக்கிற ನಮಗೆ ಮುಂದೆ ಕುಳಿತುಕೊಂಡಿರುವಂತ அம்மாமார்களே, ತಾಯಂದ್ರೆ நீங்க பாக்கியவதிகள். ನೀವು ಧನ್ಯರು. சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, நீங்க பாக்கியவதிகள். ನೀವು ಧನ್ಯಳು. நீங்க கிருபை பெற்றவர்கள். ನೀವು ಕೃಪೆ ಪಡೆದವರು. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ನೀವು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟವರು. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஆமென். அப்ப பெண்கள் அவங்க சொல்லும்போது எப்படி இருக்கும், எவ்வளவு சந்தோஷமா வரவேற்கணும். ಹೆಂಗಸರು ಕೈ ಚಪ್ಪಾಳೆ ತಟ್ಟಿ ಸಂತೋಷವಾಗಿ ಬರೆ ಮಾಡಬೇಕು. ஆமா, வாயில்லாத பூச்சிங்க பேரி உட்கார்ந்து இருக்கீங்களே, ಬಾಯಿ ಇಲ್ಲದ ಹುಳು ತರ ಕುತ್ಕೊಂಡಿದ್ದೀರಾ. ஆண்கள் பாருங்க, எங்க சைடு கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம். ನಮ್ಮ ಸೈಡ್ ಗಂಡಸರು ಸ್ವಲ್ಪನೇ ಇದ್ದಾರೆ. உங்க சைடு எவ்வளவு முக்காவாசி நீங்க தான் இருக்கிறீங்க. ಮುಕ್ಕಾಲ್ ಭಾಗ ಹೆಂಗಸರಲ್ಲಿ ಇದ್ದೀರಾ. அப்ப என்ன பண்ணணும், அவங்க சொல்ல சொல்ல நீங்க வரவேற்கணும். ಅದು ಹೇಳ್ತಾ ಹೇಳ್ತಾ கரம் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தணும். ಚಪ್ಪಾಳೆ ಹೊಡಿ ದೇವರ ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸಬೇಕು. அப்படியே கண்களை மூடுமா, ಹಾಗೆ ಎಲ್ಲರೂ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚೋಣ. ஆண்டவர் மட்டும் பார்க்கலாமா. ದೇವರ ಮಾತ್ರ ನೋಡೋಣವಾ. இந்த வார்த்தையை நமக்கு கர்த்தர் கனமாக்க வேண்டும். ಈ ಮಾತು ದೇವರು ನಮಗೆ ಗಣಪಡಿಸಬೇಕು. அப்படியே ஆண்டவரை பார்ப்போமா. ಹಾಗೆ ದೇವರ ದಿಸಿಸಿ ನೋಡೋಣವಾ. கிருபை பெற்றவளே, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருப்பாராக. கிருபை பெற்றவளே, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருப்பாராக. அப்படியே கர்த்தருடைய சமூகத்துல எல்லாரும் ಎಲ್ಲರೂ ಸರಿ. நீ பிறந்தது ஒரு அதிசயம், நீ வளர்ந்தது ஒரு அதிசயம். நீ பிறந்தது ஒரு அதிசயம், நீ வளர்ந்தது ஒரு அதிசயம். அதிசயம் நீதான் அதிசயம், அதிசயம் நீதான் அதிசயம். கிருபை பெற்றவளே, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருப்பாராக. சொல்லுங்க, கிருபை பெற்றவளே, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருப்பாராக. சொல்லு, திரும்ப சொல்லு. நீ பிறந்தது நீ வளர்ந்தது ஒரு அதிசயம். சொல்லுங்க, நீ பிறந்தது ஒரு அதிசயம், நீ வளர்ந்தது ஒரு அதிசயம். ஓ அதிசயம் நீதான் அதிசயம், அதிசயம் நீதான் அதிசயம். ஆமாண்டவரே, ஒவ்வொருத்தருடைய பிறப்பும் அது அதிசயமானது. அந்த அதிசயத்தை கனமாக மகிமையாய் மாற்றுங்க. நீர் எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஹalleluya, 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 ஹalleluya. சொல்லுங்க, ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் ரொம்ப நல்லவர். ದೇವರು ತುಂಬಾ ಒಳ್ಳೆಯವರು. இங்கே இப்படியாக தேவன் நம்மோடு பேசுகிறார். ಈ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮ ಸಂಗಡ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். ದೇವರು ನಿನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದಾರೆ. ஸ்திரீகளுக்குள்ள நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லுகிறார். ಸ್ತ್ರೀಯಲ್ಲಿ ನೀನು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟವರು ಎಂಬುದಾಗಿ பாருங்க, ಹೇಳ್ತಾರೆ. பாஸ்டர் சொன்னது போல ಸೇವಕರಮ್ಮ ಹೇಳಿದ பெண்களுக்கு ಪ್ರಕಾರವೇ கிருபை பெற்றவள் என்றும் ಹೆಂಗಸರಿಗೆ ಕೃಪೆ ಪಡೆದವಳು பாக்கியவதி ಎಂಬುದಾಗಿಯೂ என்றும் ಧನ್ಯಳು ಎಂಬುದಾಗಿಯೂ நீ குணசாலி என்றும் பேர் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ಗುಣಶಾಲಿ ಎಂಬ ಹೆಸರು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க, ಹೇಳಿರಿ ஹalleluya. கிருபை பெற்றவளே, கிருபை பெற்றவள் இந்த பாட்டு எப்படி வந்துச்சுன்னா, ಈ ಕೃಪೆ ಪಡೆದವಳೇ ಕೃಪೆ ಪಡೆದವಳ ಎಂಬ ಹೆಸರು ಹೇಗೆ ಬಂದಿತು இன்னைக்கு ಅಂದರೆ, என்னுடைய மகளுடைய பிறந்த நாள். இன்னைக்கு ಇವತ್ತು ನಮ್ಮ ಮಗಳದ ಹುಟ್ಟಿದ ದಿನವು. அவளுடைய பிறந்த நாளுக்கு அவளுக்கு கிஃப்டாக நான் அந்த பாட்டு எழுதி பாடணும். ಅವಳು ಹುಟ್ಟಿದ ದಿನದಲ್ಲಿ ಗಿಫ್ಟ್ ಆಗಿ ಹಾಡನ್ನು இது ಬರೆದೆ. பாடி நான் 5 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சுங்க. ಇದನ್ನ ಹಾಡಿ 5 ವರ್ಷ ಮೇಲೆ ಆಯ್ತು. ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஆமென். அவளுக்கு வேற கிஃப்ட் என்னன்னா, அன்னைக்கு ஏதோ ஒரு குடும்ப சூழ்நிலை அப்படி இருக்கும்போது அவளுக்காக இந்த பாட்டை நான் எழுதினேன். ಆ ಕುಟುಂಬ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಅವಳಿಗೋಸ್ಕರ ಈ ಹಾಡನ್ನು ನಾನು ಹಾಡಿದ್ದೆ. ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஆமென். பிறந்தது ஒரு அதிசயம். இன்னும் அப்படி கீழே அந்த சென்டென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த பாடலே ஒரு மனுஷனை மாற்றக்கூடியதாக இருக்கும். ಈ ಹಾಡೇ ಒಂದು ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿರುತ್ತದೆ, ಒಂದು ಮನುಷ್ಯನ ಬದಲಾಯಿಸುವಂತದಾಗಿರುತ್ತದೆ. ஹalleluya, ஹalleluya, ஆமென், ஆமென். அப்ப இந்த மகளுக்கு மாத்திரமல்ல, ಹಾಗಂದ್ರೆ ಈ ಮಗಳಿಗೆ இங்கே ಮಾತ್ರವಲ್ಲ, நீங்க ஒரு வேளை வயிற்றுக்குள்ள பெண்ணாக கருத்தரித்திருந்தாலோ
ನೀವು ಹೊಟ್ಟೆಯಲ್ಲಿ ಹೆಂಗಸಾಗಿ ಗರ್ಭವನ್ನು அல்லது ಧರಿಸಿದ್ರು பிறக்க செய்து குழந்தையை கையில தூக்கி இருக்கிற பெண்ணா இருந்தாலும் ಅಥವಾ ಹೆತ್ತಿ ಕೈಯಲ್ಲಿ ಇಟ್ಕೊಂಡಿರುವಂತ அல்லது ಹೆಂಗಸಾಗಿದ್ರು நடமாடி கொண்டு இருக்கிற பெண்ணா இருந்தாலும் ನಡೆದಾಡುವಂತ அல்லது ಹೆಣ್ಣಾದ್ರು ஸ்கூல் போய் படிக்கிற பெண், காலேஜ் போய் படிக்கிற பெண், நல்ல வேலை செய்கிற பெண், அல்லது திருமணமான பெண், அல்லது குழந்தை பெற்ற பெண், அல்லது தாயான பெண், அல்லது ஆமென் சந்ததிகளை காண்கிற பெண்ணாக யாராக இருந்தாலும் ನೀವು ಹೆಂಗಸು ಓದುವರಾಗಿ ಕಾಲೇಜ್ ಹೋಗುವವರು ಮದುವೆ ಆಗಿರೋರು ಕೆಲಸ ಮಾಡುವವರು ಅಥವಾ ವಯಸ್ಸಾಗಿ ಸಂತಾನ ನೋಡುವವರಾದ್ರೂ ಸರಿ கர்த்தராகிய தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ಯೆಹೋವ ದೇವ ನಿಮ್ಮ ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ நீ கிருபை பெற்றவள், ನೀನು ಕೃಪೆ நீ ಪಡೆದವಳು பாக்கியவதி, ನೀನು ಧನ್ಯಳು நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறவள். ಕರ್ತನಿಂದ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟವಳು என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವ நீங்க ಜನರೇ கிருபை பெற்றிருக்கிறது கர்த்தருடைய மகிமையினால் பெற்றிருக்கிறீர்கள். ನೀವು ಕೃಪೆ ಪಡೆದ ದೇವರ ಮಹಿಮೆಯಿಂದನೇ ಪಡೆದಿದ್ದೀರಾ நீங்க தேவனால புகழாதாரம் உங்களை தேடி வந்திருக்கிறது. ನಿಮ್ಮ ದೇವರು ಹೊಗಳವಿಗೆ ನಿಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿ தேவன் ಬಂದಿದೆ உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ದೇವರು ನಿಮ್ಮ ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிற குணங்களை வெளிப்படுத்துகிறார். ದೇವರು ನಿಮ್ಮ ಮೇಲಿನ ಗುಣಗಳು ಪ್ರಕಟಿಸುತ್ತಾರೆ அவர் என்ன சொல்லுகிறார்? ಆತನು ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ அவள் குணசாலியான ஸ்திரியாய் இருக்கிறாள். ಆತನು ಗುಣವಂತಿಯಾಗಿದ್ದಾಳೆ நீதிமொழிகள் 31:10 சொல்லுகிறது, ನಾನೋಕ್ತಿಗಳು 39:1 அவள் இருட்டோடு எழுந்து தன் வேலையை செய்கிறவளாய் இருக்கிறாள். ಆತನು ಬೆಳಗ್ಗೆ ಜಾವದಲ್ಲಿ ಎದ್ದು ತನ್ನ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡುವವಳಾಗಿದ್ದಾಳೆ நீதிமொழிகள் 31:15 சொல்லுகிறது, ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 31:11 ಹೇಳುತ್ತದೆ அவள் தன் புத்தியினால் வீட்டை கட்டுகிறவளாக இருக்கிறாள். ಅವಳು ತನ್ನ ಬುದ್ಧಿಯಿಂದ ಮನೆಯನ್ನು ಕಟ್ಟುವಳಾಗಿದ್ದಾಳೆ நீதிமொழிகள் 14ஆம் அத்தியாயத்தில் 1 19 சொல்லுகிறது, ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 14ನೇ ಅಧ್ಯಾಯ 1:10 ಹೀಗಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವ உங்க ಜನರೇ வாழ்க்கையில நீங்க புத்தி உள்ள பெண்களா இருக்கிறீர்களா? ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೀವು ಬುದ್ಧಿಯುಳ್ಳ ಹೆಂಗಸಾಗಿದ್ದೀರಾ அவள் தன் எல்லாவற்றிலும் கண்ணோக்கமாய் இருக்கிறாள். ಅವಳು ಎಲ್ಲದರಲ್ಲಿ ಕಣ್ಣು ದೃಷ್ಟಿಯುಳ್ಳವಳಾಗಿದ್ದಾಳೆ நீதிமொழிகள் 31:27 சொல்லுகிறது. ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 31:27 ಹೀಗಾಗಿ பாருங்க, ಹೇಳುತ್ತದೆ திரும்ப நான் சொல்லுகிறேன், ನಾನು ಮತ್ತೆ ಹೇಳುತ್ತೇನೆ குணசாலியான ஸ்திரியாய் இருக்கிறாள். ಆತನು ಗುಣವಂತವಳಾಗಿದ್ದಳು 31:10 சொல்லுகிறது. 31:10 ಹೀಗಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ இன்னும் அவள் இருட்டோடு எழுந்திருப்பவளாக தன் வேலை செய்கிறவளாய் இருக்கிறாள். ಅವಳು ಮುಂಜಾನೆ ಎದ್ದು ತನ್ನ ಕೆಲಸವನ್ನು நீதிமொழிகள் ಮಾಡುವವಳಾಗಿದ್ದಾಳೆ 31:15 சொல்லுகிறது, ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 31:10 ಹೀಗಾಗಿ தன் ಹೇಳುತ್ತದೆ புத்தியால் வீட்டை கட்டுகிறாள். ತನ್ನ ಬುದ್ಧಿಯಿಂದ ಮನೆಯನ್ನು ಕಟ್ಟುತ್ತಾಳೆ நீதிமொழிகள் 14:1 வசனம், ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 14:1ನೇ ಅಧ್ಯಾಯವು 19:14 19:14ನೇ ವಾಕ್ಯವು 31:15 சொல்லுகிறது, 31:15 ಹೀಗಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ தன் எல்லாவற்றிலும் கண்ணோக்கமாகவே இருக்கிறார். ಅವಳು ಎಲ್ಲದಲ್ಲಿ ಕಣ್ಣು கணவன் ದೃಷ್ಟಿಯುಳ್ಳವಳಾಗಿದ್ದಾಳೆ எப்படி இருக்கிறார், ಗಂಡನು ಯಾವ பிள்ளைகள் ರೀತಿ எப்படி ಇದ್ದಾರೆ? இருக்கிறது, ಮಕ್ಕಳು ಯಾವ ರೀತಿ வீடு ಇದ್ದಾರೆ? எப்படி இருக்கிறது, ಮನೆ ಯಾವ ರೀತಿ குடும்பம் ಇದೆ? எப்படி இருக்கிறது, ಕುಟುಂಬ ಯಾವ தன்னை ರೀತಿಯಲ್ಲಿ சுற்றி ಇದೆ? இருக்கிறவங்க எப்படி இருக்கிறார்கள், ತನ್ನ ಸುತ್ತಲಿರುವ ಯಾವ அவருடைய ರೀತಿಯಲ್ಲಿ கண்கள் ಇದ್ದಾರೆ? குடும்பத்து மேல, ಆತನ ಕಣ್ಣುಗಳು ಕುಟುಂಬ தங்களுடைய ಮೇಲೆ காலத்தின் மேல, ತನ್ನ ದಾಹದಿಂದಲೇ ஆமே, தன் கண்கள் அப்படியே விழித்துக் கொண்டு இருக்கிறது. ಕಣ್ಣುಗಳು ಹಾಗೆ ಎಚ್ಚರವಾಗಿದ್ದಾಳೆ வேதம் சொல்லுகிறது என்ன, ಸತ್ಯ ವಾಕ್ಯ ஒரு ವೇಳೆದೇನು கிருபை பெற்ற பெண் ಒಂದು ಕೃಪೆ ಪಡೆದಂತ அவள் ಹೆಣ್ಣು பாக்கியவதியாய் இருப்பாள் என்றால் ಅವಳು ಧನ್ಯಳಾಗಿರುತ್ತಾಳೆ அவள் ಎಂದರೆ ஆசீர்வதிப்படுவதற்கு காரணம் என்ன? ಅವಳು ಆಶೀರ್ವಾದಿಸಲ್ಪಡುವುದಕ್ಕೆ இவ்விதமாக இந்த ಕಾರಣವೇನು 4 காரியம் அந்த பெண்ணுக்குள்ள இருக்கிறது என்று ಈ சொல்லுகிறார். ರೀತಿಯ 4 ಕಾರ್ಯಗಳ ಹೆಂಗಸು ಒಳಗಡೆ ಇದೆ ஒரு பெண் தேவனுடைய மகிமையிலே மூழ்கி இருந்தால் ಒಂದು ಹೆಂಗಸು ದೇವರ ಮಹಿಮೆಯಲ್ಲಿ ಮುಳುಗಿದ್ದರೆ அவருடைய கர்த்தருடைய கரத்திலே அவருடைய வார்த்தையின்படி ಕರ್ತನ ಕರದಲ್ಲಿ ಆತನ ಮಾತಿನ ಪ್ರಕಾರವೇ தன் வாழ்க்கை முழுவதையும் கர்த்தருக்குள்ளே புரிந்து நடப்பாள். ತನ್ನ ಜೀವಿತ ಪೂರ್ತಿ ದೇವರಲ್ಲಿ ಅವಳು ಅರ್ಥ ಮಾಡಿ ಇರ್ತಾಳೆ அதுவே அவளுக்கு கனமும் மகிமையாய் இருக்கும். ಅದೇ ಅವಳು ಗಣವು ಮಹಿಮೆಯಾಗಿ ಇರುತ್ತದೆ ஹல்லேலூயா, ஹalleluya சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹalleluya ஒரு பெண்ணுக்கு கனமும் மகிமை எப்படி? ಒಂದು ಹೆಂಗಸಿಗೆ ಗಣವು அவள் ಮಹಿಮೆ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ கர்த்தருக்குள் வாழ்கிற வாழ்க்கை, ಅವಳು ದೇವರಲ್ಲಿ ಜೀವಿಸ್ತಾರೆ அவளுடைய புத்திய கர்த்தருக்குள் செயல்படுகிற காரியம். ಅವಳ ಬುದ್ಧಿ ದೇವರಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡುವಂತದಾಗಿರುತ್ತದೆ ஆண்டவர் ஒரு குடும்பத்தை எப்படி நேசிக்கிறாரோ ದೇವರು ಒಂದು ಕುಟುಂಬವನ್ನು ಯಾವ ರೀತಿ அதே போல அந்த குடும்பத்தின் பெண் அந்த குடும்பத்தை நேசிக்கிறவளாய் இருக்க ಅದೇ வேண்டும். ರೀತಿ ಆ ಹೆಂಗಸು ಕುಟುಂಬವನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡುವಳಾಗಿರುತ್ತಾಳೆ இங்கு வேதம் சொல்லுகிறது. ಇಲ್ಲಿ ಸತ್ಯ ವಾಕ್ಯವು ಈಗ ரூத் ಹೇಳುತ್ತದೆ 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது ರೂತ್ 3ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ அங்கே தெளிவுபடுத்தி சொல்லுகிற காரியம், ಅಲ್ಲಿ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುವಂತ ಕಾರ್ಯವು அதற்கு முன்னே ரூத் 2:12 பார்க்கும் பொழுது ಅದಕ್ಕೆ ಮುಂಚೆ ರೂತ್ 2ರಲ್ಲಿ ನೋಡುವಾಗ கர்த்தருடைய வார்த்தையின்படி ದೇವರ ಮಾತಿನ ಪ್ರಕಾರವೇ கர்த்தருக்குள் அந்த ரூத் மூழ்கி இருந்தபடினால் ಕರ್ತನಲ್ಲಿ ರೂತ್ ಮುಳುಗಿರುವುದರಿಂದ அவளுக்கு ஒரு வாழ்த்து வருகிறது. ಅವಳಿಗೆ ಒಂದು ಮಾತು என்ன ಬರುತ್ತದೆ வாழ்த்து வருகிறது? ಏನು ಶುಭ ಬರುತ್ತದೆ அங்கே சொல்ற உன் செய்கைகளுக்கு பலனை கர்த்தர்
கர்த்தர் ಅಲ್ಲಿ ಹೇಳಿದ ನೀನು ಕ್ರಿಯೆಗೆ ತಕ್ಕ ಫಲವನ್ನು உனக்கு கட்டளையிடுவாராக. ನಿನಗೆ ಕೊಡುವರು. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் ದೇವರ ಅರಸನ ಕೆಳಯಲ್ಲಿ அவர் சொல்றாரு, அடைக்கலமாய் வந்து ಗುರಾಣಿಯಾಗಿ ಬಂದು அல்லேலூயா ஹalleluya உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைப்பதாக என்று சொல்லுகிறார். ನಿನಗೆ ಆತನ ಸಂಪೂರ್ಣವಾದ ஒரு ಫಲವು விசேஷித்த கணம் அந்த பெண் மேல் வருகிறது. ಒಂದು ವಿಶೇಷವಾದ ಗಣವು ஏன் அந்த கணம் வருகிறது? ಯಾಕೆ ಗಣವು ಬರುತ್ತದೆ? ஏன் அந்த கணம் வருகிறது? ಏನಕ್ಕೆ ಗಣವು ಬರುತ್ತದೆ? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ಚೆನ್ನಾಗಿ ಅರ್ಥ அவர் ಮಾಡಿಕೊಳ್ಳಿರಿ. கர்த்தருக்குள் மூழ்கி இருக்கிறபடினால், ಅವರು ದೇವರಲ್ಲಿ ಮುಳುಗಿ ಇರುವುದರಿಂದ, கர்த்தருடைய வார்த்தைப்படி நடப்பதினால், ದೇವರ ಮಾತಿನ ಪ್ರಕಾರ ನಡೆಯೋದ್ರಿಂದ ஆகவே தான் அங்கே வார்த்தை வருகிறது. ಅದರಲ್ಲಿ ಮಾತು அந்த ಬರುತ್ತದೆ. பெண்ணுக்கு ஒரு கணம் வருகிறது. ಆ ಹೆಂಗಸಿಗೆ ಒಂದು ಗಣ அந்த ಬರುತ್ತದೆ. பெண்ணுக்கு கணம் வருகிறது. ಆ ಹೆಂಗಸಿಗೆ ಗಣ இளம் வயதில ಬರುತ್ತದೆ. புருஷனை இழந்தவள், ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಲ್ಲಿ ಗಂಡನನ್ನು தன் குடும்பத்தை ಕಳೆದುಕೊಂಡವಳು, விட்டவள். ತನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ஆனா ಬಿಟ್ಟವಳು. இங்கே பார்க்கும் பொழுது ಅದು ಇಲ್ಲಿ ನೋಡುವಾಗ அந்த பெண்ணுக்கு ஒரு கணம், அங்கே மரியாதை, அங்கே புகழாதாரம் தேடி வருகிறது. ಆ ಹೆಂಗಸಿಗೆ ಒಂದು ಗಣವು ಒಂದು ಮರ್ಯಾದೆ ಅಲ್ಲಿ ಹುಡುಕಿ ಬರುತ್ತದೆ. தேடி வர்றதுக்கு காரணம் என்ன? ಹುಡುಕಿ ಬರೋದಕ್ಕೆ ಕಾರಣವೇನು? அங்கே ரூத் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது ಅಲ್ಲಿ ರೂತ್ 3ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ 10, 11 நீங்க கவனிச்சீங்கன்னா 10, 11 ನೀವು அங்கே ಗಮನಿಸುವುದಾದರೆ தெளிவாய் சொல்லுகிற ஒரு வார்த்தை. ಅಲ್ಲಿ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುವಂತ ಒಂದು நல்ல ಮಾತು. பாருங்க அந்த வசனத்தை கவனிங்க. ಅಲ್ಲಿ ಸುಂದರವಾಗಿ அதற்கு அவன், ಅದಕ್ಕೆ ಅವನು, மகளே ಮಗಳೇ, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. ನೀನು ಯೆಹೋವನಿಂದ யாரால் ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡಲಿ. ஆசீர்வதிக்கப்படுவாயாக? ಯಾರಿಂದ நீ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡಲಿ? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாக. ನೀನು ಯೆಹೋವನಿಂದಲೇ நீ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡಲಿ. தரித்திரரும் ನೀನು ದರಿದ್ರರು, ஐஸ்வர்யர்களும் முன்னே ಐಶ್ವರ್ಯವಂತರು, வாலிபர்களின் பிறகு ಯವನಸ್ಥ போகாததினால் ಹೋಗದ್ರೆ உன் ಇರುವುದಿಲ್ಲದೆ முந்தின நற்குணத்தை பார்க்கலாம் ನಿನ್ನ ಮುಂದಿನ உன் ಗುಣಗಿಂತಲೂ பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கும் என்று ನಿನ್ನ சொல்லுகிறார். ಇನ್ನೆಯ ಗುಣವು நீ ಒಳ್ಳೆದಾಗಿರುತ್ತದೆ. வாலிபர்களுக்கு பின்னும் ನೀ ಯವನಸ್ಥನಿಂದಲೂ ஐஸ்வர்யங்களுக்கு முன்னும் ಐಶ್ವರ್ಯಂತ நீ ಮುಂದೆಯೂ போகாதபடினால் ನೀನು ಹೋಗಬಹುದೇ உனக்கு ಇರುವುದರಿಂದಲೇ முன்னும் பின்னும் ನಿನಗೆ ಮುಂದೆ ಹಿಂದೆಯೂ கனமான ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறார். ಘನವಾದ ಆಶೀರ್ವಾದವೇ இப்பொழுதும் ಇರುತ್ತದೆ. மகளே, ಈಗಲೂ நீ ಮಗಳೇ, பயப்படாதே. ನೀನು ಭಯಪಡಬೇಡ. உனக்கு வேண்டியதெல்லாம் ನಿನಗೆ ಬೇಕಾಗಿದ್ದೆಲ್ಲ செய்வேன். நீ ಮಾಡುತ್ತೇನೆ. குணசாலியாய் என்பதை ನೀನು ಗುಣವಂತಿಯಾಗಿ என் ಎಂಬುದನ್ನು ஜனமாக ஊரார் எல்லாம் அறிந்து கொள்வார்கள். ನನ್ನ ಜನ ಊರೆಲ್ಲ ತಿಳಿದುಕೊಳ್ಳಲಿ. ஹல்லேலூயா. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. ஒரு பெண்ணை குறித்து இன்னொருத்தர் சொல்லணும்னா ಒಂದು ಹೆಂಗತನ್ನ ಕುರಿತು ಇನ್ನೊಬ್ರು ಹೇಳಬೇಕಂದರೆ அவங்க குணம் சரியா இருக்கணும். ಅವರ ಗುಣವು ಸರಿಯಾಗಿರಬೇಕು. அந்த பெண் யார் என்பதை அழகா அவங்க சொல்லணும். ಆ ಹೆಂಗಸು ಯಾರು ಎಂಬ நீங்க எத்தனை ಸುಂದರವಾಗಿ பேர் ಹೇಳಬೇಕು. சொல்றாங்க? ಇವತ್ತು ಎಷ್ಟು ಜನ ಹೇಳುತ್ತಾರೆ? ஹல்லேலூயா. ஹalleluya. ஹல்லேலூயா. ஹalleluya. சிலர் அவங்க வீட்டாரே அந்த பெண்ணை குறித்து தப்பா பேசுவாங்க. ಕೆಲವರು ಅವರ ಮನೆಯವರೇ ಅವನ ಕುರಿತು ತಪ್ಪಾಗಿ அந்த பெண்ணை ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. குறித்து புகழாதாரம் இருக்காது. ಆ ಹೆಂಗಸನ ಕುರಿತು ಅವರು ஆனா ಹೊಗಳುವುದಿಲ್ಲ. ரூத் குறித்து சொல்றாங்க பாருங்க. ಅಲ್ಲಿ ರೂತನ ಕುರಿತು நீ ಹೇಳ್ತಾರೆ ನೋಡಿರಿ. குணசாலி என்பது ನೀನು ಗುಣವಂತಿ என் ஜனமாகிய ಎಂಬುದನ್ನು ஊராரெல்லாம் அறிவார்கள். ನನ್ನ ಜನರ ಊರೆಲ್ಲ ತಿಳಿದುಕೊಳ್ಳಲಿ. அதுக்கு மேல சொல்றாரு, ಅದಕ್ಕೆ ಮೇಲೆ நீ ಹೇಳುತ್ತಾರೆ, பயப்படாத, ನೀನು ಭಯಪಡಬೇಡ. உனக்கு வேண்டியதெல்லாம் ನಿನಗೆ ಬೇಕಾಗಿದ್ದಲ್ಲ செய்வேன். ನಾನು ஏன்? ಮಾಡುತ್ತೇನೆ. நீ ಏನಕ್ಕೆ? வாலிபர்களுக்கு பின்னாலும் ನೀನು ಯವನಸ್ಥೆಯಿಂದೆಯೂ ஐசுவான்களுக்கு பின்னாலும் நீ ಐಶ್ವರ್ಯದಿಂದೆಯೂ போகல. ನೀನು ಹೋಗಲಿಲ್ಲ. ஹல்லேலூயா. அதான் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கலாம், ನಿನ್ನ ಮುಂದಿನ ಗುಣಗಿಂತಲೂ உன் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது என்று ನಿನ್ನ சொல்லுகிறார். ಹಿಂದೆಯ ಗುಣವು ஒரு ಒಳ್ಳೆದಾಗಿರುತ್ತದೆ. பெண்ணுக்கு இருக்க வேண்டிய குணம் ಒಂದಿಗೆ உத்தமம். ಉನ್ನತವು. அந்த உத்தமத்துல தான் பரிசுத்தம் இருக்கிறது. ಆ ಉನ್ನತದಲ್ಲೇ அந்த ಪರಿಶುದ್ಧವಿರುತ್ತದೆ. உத்தமத்துல தான் ಆ ಉನ್ನತದಲ್ಲಿಯೇ நற்காரியங்கள் இருக்கிறது. ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಗಳಿರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. ஒரு வீட்டை கட்டக்கூடிய பெண்ணு, ಒಂದು ಮನೆಯನ್ನು ಕಟ್ಟುವಂತ ஒரு ಹೆಂಗಸು, குடும்பத்துக்கு புகழாதாரத்தை சேர்த்து கொடுக்க வேண்டிய பெண்ணு ಒಂದು ಹೆಂಗಸಿಗೆ ಒಗ್ಗಲನ್ನು ಸೇರಿಸಿಕೊಡುವಂತ முதல் படியில ಹೆಂಗಸು உத்தமம் என்ற பெயர் எடுக்கணும். ಮೊದಲನೇ ಮೆಟ್ಲಲ್ಲಿ ಉನ್ನತ ಒಳ್ಳೆ ಹೆಸರನ್ನು ಪಡೆಯಬೇಕು. ஹல்லேலூயா. ஹalleluya. சொல்லுங்க, ಆಮೆನ್. சொல்லுங்க. ஹalleluya. இன்னைக்கு எத்தனை பேர் இங்க மனைவிமார் இருக்கீங்க, உங்க கணவன் உங்களை உத்தம என் மனைவி உத்தமமாய் இருக்கிறான்னு சொல்ல முடிகிறதா? ಇವತ್ತು ಎಷ್ಟು ಹೆಂಗಸು ನಿಮ್ಮ ಗಂಡ ನಿಮ್ಮ ನೋಡಿ ಇವಳು ಉನ್ನತಳು ನಮ್ಮ ಹೆಂಡತಿ ಅಂತ எத்தனை ಹೇಳುತ್ತಾರೆ. இங்க அம்மாக்கள் அப்பாக்கள் இருக்கிறீங்க, உங்க மகள்களை குறித்து நீங்க சொல்ல முடிகிறதா? ಎಷ್ಟು ತಂದೆ ತಾಯಿ ಮಕ್ಕಳನ್ನು ಕುರಿತು ನೀವು ಹೇಳಕ್ ಆಗುತ್ತದೆಯಾ? எத்தனை தாய் உள்ளங்களாய் படைத்திருக்கிற வாலி பிள்ளைகளா இருக்கலாம், இல்ல நடுவயது மனைவிமார்களா இருக்கலாம், நீங்க உங்க தாயை பார்த்தோ அல்லது உங்க தாய் தகப்பன் உங்களை பார்த்தோ அப்படி சொல்ல முடிகிறதா? ಎಷ್ಟು ಯವನಸ್ಥ ಮಕ್ಕಳು ನಿಮ್ಮ ತಂದೆ ತಾಯಿ ನೋಡಿ ನಮ್ಮ ತಂದೆ ತಾಯಿ ಉನ್ನತವಳು ಅಂತ ಹೇಳಕ್ ಆಗುತ್ತದೆಯಾ? ஹல்லேலூயா. ஹalleluya. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹalleluya. ஆமென். 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 ஒரு தாய் என்னோடு பேசினார்கள். ಒಂದು ತಾಯಿ ನನ್ನ ಸಂಗಡ நேற்று ಮಾತನಾಡಿದರು. 2 மணி இருக்கும், ಒಂದು 2 ಗಂಟೆ அவங்க ಸಮಯ என்னோடு ಇರುತ್ತದೆ. பேச ஆரம்பிச்சாங்க. ಅವರು ನನ್ನ ಸಂಗಡ ಮಾತನಾಡಕ್ಕೆ கிட்டத்தட்ட ஒரு ಆರಂಭಿಸಿದರು. 45 நிமிஷம் பேசியிருப்பாங்க. ಒಂದು 45 ನಿಮಿಷ ಅವ್ರ ಜೊತೆ ஃபர்ஸ்ட் ನಾನು நான் உங்களுக்கு ಮಾತನಾಡಿದೆ. ஜெபம் பண்ணி முடிச்சேன்.
முடிச்சேன். ಫಸ್ಟ್ ಅವ್ರಿಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ முடிச்ச பிறகு அவங்க ಮುಗಿಸಿದೆ. சொன்ன காரியம் ಆ ನಂತರ ಅವರು ಹೇಳಿದ ரொம்ப ಕಾರ್ಯವು துக்கமாய் இருந்தது. ತುಂಬಾ ದುಃಖವಾಗಿತ್ತು. அந்த துக்கத்தின் மத்தியில நான் சொன்னேன், ಆ ದುಃಖದ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಾನು ஏம்மா நீ அந்த ಹೇಳಿದೆ, வீட்ல வாழ்க்கை பண்ற? ಏನಕ್ಕಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಜೀವಿಸ್ತಾ உனக்கு ಇದೀಯಾ? நல்ல சம்பாத்தியம் வருகிறது, ನಿಂಗೆ ಒಳ್ಳೆ ವರಮಾನ நீ ಇದೆ, நல்ல திறனாய் இருக்கிற, ಒಳ್ಳೆ ಧೈರ್ಯವಾಗಿದೆ, உனக்கு அழகுல எந்த குறைவில்லைன்ற, ನಿನಗೆ ಸುಧದಲ್ಲಿ ಯಾವ ಕೊರತೆ நீ ಇಲ್ಲ, எல்லா அந்தஸ்திலும் சரியா இருக்கிற, ನೀನ್ ಎಲ್ಲ நீ ಅಂತಸ್ತಲ್ಲಿ ஏம்மா அந்த ಸರಿಯಾಗಿದ್ಯಾ, வீட்ல இருக்கிறன்னு கேட்டேன். ನೀನ್ ಏನಕ್ಕಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಇದೆ அதுக்கு ಅಂತ அந்த ಕೇಳಿದೆ. பெண்மணி சொன்னது என்ன தெரியுமா? ಅದಕ್ಕೆ ಹೆಂಗಸು ಹೇಳಿದ ಕಾರ್ಯವೇನು நான் ಗೊತ್ತಾ? அந்த வீட்டை விட்டு வெளியே போனால் ನಾನು ಆ ಮನೆ ಬಿಟ್ಟು ಹೊರಗಡೆ கிறிஸ்து ಹೋಗಿದ್ದರೆ இயேசுவை விட்டு வெளியே போனது போல. ನಾನು ದೇವರನ್ನೇ ಬಿಟ್ಟೇ ಹೋದಂಗೆ. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya, ஹalleluya. ஆமென். அவங்க சொல்றாங்க, நான் அந்த வீட்டை விட்டு வெளியே போனா ನಾನು ಆ ಮನೆ ಬಿಟ್ಟು ಹೊರಗಡೆ ಹೋಗಿದ್ದರೆ கிறிஸ்துவை விட்டு நான் போனது போலன்னு. ನಾನು ದೇವರನ್ನೇ ಬಿಟ್ಟು ஏம்மா ಹೋದಂಗೆ. என்று கேட்டேன். ಏನಕ್ಕಮ್ಮ ಅಂತ ಕೇಳಿದೆ. எனக்காக என் இயேசப்பா எவ்வளவு துக்கம் அனுபவிச்சா, ಎಷ್ಟು ದುಃಖವನ್ನು எவ்வளவு வேதனை ಅನುಭವಿಸಿದರು, அனுபவிச்சா, ಎಷ್ಟು ವೇದನೆ எவ்வளவு ಅನುಭವಿಸಿದರು, கண்ணீர் வடித்திருப்பா. ಎಷ್ಟು ಕಣ್ಣೀರು நான் ಸುರಿಸಿದ್ದಾರೆ. நல்லா இருக்கணும் தானே, ನಾನು நான் ಚೆನ್ನಾಗಿರಬೇಕು சுகமாக ಅನ್ನೋದಕ್ಕಾಗಿ, இருக்கணும் தானே. ನಾನು ಸುಖವಾಗಿ இன்னைக்கு என் ಇರಬೇಕು புருஷன் ಅಂತಾನೆ. என்ன சரியா வச்சுக்கல, ನನ್ನ ಗಂಡ ನನ್ನ ಸರಿಯಾಗಿರ್ಲಿಲ್ಲ, என் பிள்ளைங்க சரியா என்ன பார்க்கல, ನನ್ನ ಮಕ್ಕಳು ಸರಿಯಾಗಿ ನನ್ನ எங்க ನೋಡಿಲ್ಲ, அப்பா அம்மா எனக்கு உதவி செய்யல, ನನ್ನ ತಂದೆ ತಾಯಿ ನನಗೆ ಸಹಾಯ என்னுடைய சொந்த ಮಾಡಿಲ್ಲ, கால்ல நான் படிச்சு ஆளாகி வேலைக்கு போய் இனி கை நிறைய நான் சம்பாதிக்கிறேன் ನನ್ನ ಸ್ವಂತದ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡಿ ನಾನು அப்படின்னு நான் ವರಮಾನ நினைக்க மாட்டேன். ಹಾಗೆ ನಾನು நான் ನೆನೆಸಿಕೊಳ್ಳೋದಿಲ್ಲ. படிப்பதற்கு, நான் நான் ಓದೋದಕ್ಕೆ, வேலை செய்வதற்கு, நான் ಕೆಲಸ நான் ಮಾಡೋದಕ್ಕೆ, சம்பாதிப்பதற்கு, நான் ದುಡಿಯೋದಕ್ಕೆ, இன்னைக்கு ஒரு சொந்த வீட்டை கட்டுவதற்கு ನನಗೆ ಒಂದು ಒಳ್ಳೆ ಮನೆ எல்லா ಕಟ್ಟೋದಕ್ಕೆ அனுக்கிரமம் கர்த்தரிடத்திலிருந்து ಎಲ್ಲ வந்தது. ಅನುಗ್ರಹ ದೇವರಿಂದ ಬಂದಿದೆ. ஹalleluya, 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 ஆமென். ஆமென். என் பின்னால எத்தனையோ வாலிபர்கள் வந்திருக்கலாம், ನನ್ನ ಹಿಂದೆ ಎಷ್ಟು ಯವನಸ್ಥರು எத்தனை ಬಂದಿರಬಹುದು, ஐஸ்வர்யவான்கள் வந்திருக்கலாம், ಎಷ್ಟು ಐಶ್ವರ್ಯವಂತರು ஆனா ಬಂದಿರಬಹುದು. அதுக்கு நான் இடம் கொடுக்கிற பெண் அல்ல. ನಾನು ಅದಕ್ಕೆ ಸಲ ಕೊಡುವಂತ ಹೆಂಗಸು ಅಲ್ಲ. எனக்கு கர்த்தர் சரியான நேரத்தில் ஒரு நல்ல கணவனை கொடுத்தார். ದೇವರು ನನಗೆ ಸರಿಯಾದ ಸಮಯದಲ್ಲಿ ಒಂದು அவர் ಗಂಡನನ್ನು ಕೊಟ್ಟರು. குடிகாரராய் இருக்கலாம், ಅವನು ಕುಡಿಗಾರನಾಗಿ அவர் ಇರಬಹುದು. எனக்கு விரோதமான பல பாவங்களை செய்யலாம், ಅವನು ನನಗೆ ವಿರೋಧ ಹಲವಾದ ಪಾಪಗಳು நான் பெற்ற ಮಾಡುವವನಾಗಿರುತ್ತಾನೆ. பிள்ளைகளுக்கு விரோதமான பாவங்களை செய்யலாம், ನನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ವಿರೋಧ ಪಾಪಗಳು நான் ಮಾಡಿದ್ದಾನೆ. நேசிக்கிற ஆண்டவருக்கு விரோதமான பாவங்களை செய்யலாம். ನಾನು ಪ್ರೀತಿ ಮಾಡಿ ದೇವರಿಗೆ ವಿರೋಧದ ஆனால் ಪಾಪಗಳು நான் அந்த பாவத்தை ಮಾಡಿದ್ದಾನೆ. செய்ய மாட்டேன். ಅದು ನಾನು ಆ ಪಾಪ ಮಾಡುವುದಿಲ್ಲ. எனக்கு கணவனை நான் நேசிக்கிற அந்த மனப்பான்மை உள்ளவளாய் இருக்கிறேன். ನನ್ನ ಗಂಡನ ಪ್ರೀತಿವಂತ ಒಂದು ಗುಣವಾಗಿ என் ನಾನು பிள்ளைகளை ಇರ್ತೇನೆ. நான் நேசிக்கிறேன், ನನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು என் ಪ್ರೀತಿಸುತ್ತೇನೆ, குடும்பத்தை நேசிக்கிறேன், ನನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು என் ಪ್ರೀತಿಸುತ್ತೇನೆ, சபையை நான் நேசிக்கிறேன். ನನ್ನ ಸಭೆಯನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತೇನೆ. ஹalleluya, ஹalleluya, சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும்? ಇವತ್ತು ಎಷ್ಟು ಹೇಳಕ್ ಆಗುತ್ತದೆ? நல்ல சம்பாதிக்கிற ஒரு பெண் சொல்ற ஒரு காரியம், ಒಳ್ಳೆ ದುಡಿಯುವಂತ ಒಂದು ಹೆಂಗಸು ಹೇಳುವಂತ ಕಾರ್ಯವು, இன்னும் எத்தனை கொடுமை என் கணவனுக்கு கொடுத்தாலும் சரி, ಇನ್ನು ಎಷ್ಟು ಹಿಂಸೆ ನನ್ನ ಗಂಡನಿಗೆ என் ಕೊಟ್ಟರು பிள்ளைங்க ಸರಿ, என்ன மதிக்காம போனாலும் சரி, ನನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ಮರ್ಯಾದೆ நான் அந்த ಕೊಡಲು வீட்டை ಸರಿ, விட்டு போக மாட்டேன். ನಾನು ಮನೆ ಬಿಟ್ಟು ಹೋಗೋದಿಲ್ಲ. அவங்களை குறிச்சு யார்ட்டும் போய் நான் தப்பா சொல்லவும் மாட்டேன். ಅವರನ್ನು ಕುರಿತು ಯಾರ ಬಳಿ ತಪ್ಪಾಗಿ நான் உங்ககிட்ட கூட ಮಾತನಾಡುವುದಿಲ್ಲ. நான் சொல்றதுக்கு வரல. ನಾನು ನಿಮ್ಮ ಬಳಿ ಹೇಳಕ್ಕೂ ஆனா ಬರುವುದಿಲ್ಲ. நீங்க ஜெபத்துல எல்லாவற்றையும் சொல்லிட்டீங்க. ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಎಲ್ಲವನ್ನೂ நீங்க ஒரு ಹೇಳಿಬಿಟ್ಟಿರಿ. தீர்க்கதரிசி என்று நான் அறிந்து கொண்டேன். ನೀವು ಒಂದು ಪ್ರವಾದಿಯಿಂದ ಅಂತ ತಿಳಿದಿದ್ದೇನೆ. அதனால நான் இதை வாயிட்டு சொல்லுகிறேன். ಅದು ನಾನು ಬಾಯಿಟ್ಟು ಹೇಳುತ್ತೇನೆ. இத்தனை வருஷம் நான் வேதனை அனுபவிச்சிருக்கிறேன், ಇಷ್ಟು ವರ್ಷ ನಾನು துன்பத்தை ಕಷ್ಟವನ್ನು அனுபவிச்சிருக்கிறேன், துக்கವನ್ನು துக்கத்தை அனுபவிச்சிருக்கிறேன், அனுபவிச்சிருக்கிறேன், துக்கವನ್ನು அனுபவிச்சிருக்கிறேன், கண்ணீர் வடிச்சிருக்கிறேன். கண்ணீர் தினமும் சுரிசிದ್ದೇನೆ. என்னுடைய படுக்கையில நான் அழாமல் படுப்பதில்லை. ನನ್ನ ಹಾಸಿಗೆನ ಅಳದೆ ನಾನು ಮಲಗುವುದಿಲ್ಲ. ஆனா கர்த்தர் உங்கள் மூலமா பேசினார். ಆದ್ರೆ ದೇವರು ನಿಮ್ಮ ಸಂಗಡ நீ ಮಾತನಾಡಿದರು. அழாதபடி உன் சத்தத்தை அடக்கிக்கொள், ನೀನು ಅಳದಂತೆ ನಿನ್ನ ಶಬ್ದವನ್ನು நீ கண்ணீர் ಅಡಗಿಸಿಕೊಳ್ಳು. விடாதபடி உன் கண்களை காத்துக்கொள், ನೀನು ಕಣ್ಣೀರು ಬಿಡದೆ ನಿನ್ನ உன் ಕಣ್ಣನ್ನು சிறையிருப்பை ಕಾತುಕೊಳ್ಳು. நான் முற்றிலும் நீக்கிப்படுவேன் சொல்லி ನಿನ್ನ ಸೆರೆಯನ್ನು ನಾನು ತೆಗೆದುಹಾಕುತ್ತೇನೆ இந்த வார்த்தை ಎಂಬುದಾಗಿ. எனக்கு வந்திருக்கிறது. ಈ ಮಾತು ನನಗೆ நிச்சயமா ಬಂದಿದೆ. இன்றல்ல நாளைக்கு நான் ஜெயிச்சிருவேன். ಖಂಡಿತವಾಗಿ ಇವತ್ತು ನಾಳೆ என் ನಾನು கணவன் ಗೆಲ್ಲುತ್ತೇನೆ. முற்றிலுமா மனம் திரும்பி விடுவார். ನನ್ನ ಗಂಡನು அவர் ಪೂರ್ಣವಾಗಿ குடிப்பழக்கத்திலிருந்து ಮನಸ್ಸು வெளியே வந்துருவார். ಅವನು ಕುಡುಕರಿಂದ ಈ ಆಚೆ ಬರುತ್ತಾನೆ. ஹalleluya, ஹalleluya, சொல்லுங்க ஹalleluya, ஹalleluya, ஆமென், ஆமென். ஆமென். என் கணவன் இப்படி பண்றான், என் பிள்ளைங்க இப்படி பண்றாங்கன்னு நான் இந்த காரியங்களை எங்கேயும் மூட்டை கட்டிட்டு போய் யார்ட்டையும் நான் பகிர்ந்து கொள்ளுகிற பெண் அல்ல என்று சொன்னார். ನನ್ನ ಗಂಡ ಹಿಂಗೆ ಮಾಡ್ತಾನೆ ಆಗ ಮಾಡ್ತಾನೆ ಯಾರ ಬಳಿ ಹೋಗಿ ಗಂಟು ಕಟ್ಕೊಂಡು ನಾನು ಹೇಳುವ ಹುಡುಗಿ ಅಲ್ಲ. இன்னைக்கு எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கிறீங்க? ಇವತ್ತು ಎಷ್ಟು ಜನ ಈ ಜಾಗದಲ್ಲಿ கணவனை ಇದ್ದೀರಾ? குறித்து தப்பா சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? ಗಂಡನ ಕುರಿತು ತಪ್ಪಾಗಿ என் அப்பா அம்மா என்ன ಮಾತನಾಡುವರು, எனக்கு சரியான எந்த ஒரு காரியமும் எனக்கு செய்யலன்னு சொல்றவங்க எத்தனை பேர் ನನ್ನ இருக்கிறீங்க? ತಂದೆ ತಾಯಿ ಸರಿಯಾದ ಕಾರ್ಯ ನನಗೆ ಮಾಡಿಲ್ಲ நான் ಅಂತ ಎಷ್ಟು ಜನ கஷ்டப்பட்டு ಇದ್ದೀರಾ? படிச்சேன், நான் சம்பாதித்தேன், நான் எனக்கு எல்லா திறமையும் நானே அப்படின்னு எத்தனை பேர் சொல்லக்கூடும்? ನಾನು ಕಷ್ಟಪಟ್ಟು ಕೆಲಸ ಮಾಡಿದೀನಿ, ಕಷ್ಟಪಟ್ಟು ಓದಿದೀನಿ ಅಂತ ಎಷ್ಟು ಜನ ಇಲ್ಲಿ ನಾನು ನೀವು ಅಂತ ಹೇಳ್ತೀರಾ? அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವಜನರೇ, அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವಜನರೇ, அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವಜನರೇ, உங்க காரியத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். ನಿಮ್ಮ ಕಾರ್ಯವನ್ನು தேவன் உங்களுக்கு சரியான காரியங்களை செய்து வருகிறார். ದೇವರು ನಿಮಗೆ ಸರಿಯಾದ ಕಾರ್ಯವನ್ನು என்னுடைய ಮಾಡಿ திறமை, ಬರ್ತಾರೆ. என்னுடைய காரியம், என்னுடைய வழின்னு உன்னை நீ நெஞ்ச தட்டி சொல்லாத. ನನ್ನ ತಾಳಂದು ನನ್ನ ಧೈರ್ಯ ಅಂತ ನೀನು ನನ್ನ ದುರಿದವನು ಅಂತ உனக்கு ஒரு ಹೇಳಬೇಡ. புகழாதாரம், உனக்கு ஒரு கனம், உனக்கு ஒரு உயர்வு, உனக்கு ஒரு மேன்மை என்றால் அதை உன்னை படைத்த உன்னை உருவாக்கின என் தகப்பனாக இயேசுவால மட்டும்தான். ನಿನಗೆ ಒಂದು ಹೊಗಳಿಕೆ, ನಿನ್ನ ಒಂದು ಉನ್ನತವು ಬರ್ತದೆ, ನನ್ನ ತಂದೆಯ ದೇವರಿಂದಲೇ ನಿನಗೆ ಬರುವುದು. ஹalleluya, ஹalleluya.
ஹalleluya சொல்லுங்க ஹalleluya ஹalleluya எனக்கு திருமணமாகி 26 ஆண்டு ஆகிறது ನನಗೆ ಮದುವೆಯಾಗಿ 26 ವರ್ಷ ಆಯ್ತು ஆனா இப்ப வரையிலும் ಆದ್ರೆ ಇವತ್ತು என்னால தான் என் மனைவி இப்படி இருக்காங்க நான் சொல்லவே மாட்டேன் ನನ್ನಿಂದಲೇ ನನ್ನ ಹೆಂಡತಿ ಹೀಗಿದ್ದಾರೆ ಅಂತ ஹalleluya ஹalleluya சொல்லுங்க ஹalleluya ஹalleluya ஆமென் ஆமென் அழுதாங்கன்னா சொல்லுவேன் துக்கப்பட்டா சொல்லுவேன் ಅವರು ಹತ್ತದ್ರೆ ದುಃಖ ಪಟ್ಟರೆ ಹೇಳುತ್ತೇನೆ அவங்க சந்தோஷமா இருப்பது நான் தான் காரணம் சொல்ல மாட்டேன் ಅವರು ಸಂತೋಷವಾಗಿರೋ ಸಂಬಂಧ ನಾನೇ ಅಂತ ஹalleluya ஹalleluya ஏன்னா எனக்குள்ள இருக்கிறவரும் அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரே ஒருவர் அவர் கர்த்தர் ಯಾಕಂದ್ರೆ ನನ್ನೊಳಗೆ ಇರುವರು ಅವರೊಳಗೆ ಇರೋದು ಒಬ್ಬರೇ ஹalleluya ஹalleluya உத்தமத்தை காக்க வேண்டும் ನಿನ್ನ ಉನ್ನತವನ್ನು ஆனாலும் ಕಾಯ್ದುಕೊಳ್ಳಬೇಕು சரி பெண்ணானாலும் சரி ಆನಾದರೂ ಸರಿ ಗಂಡಾದರೂ நமக்குள்ள இருக்கிற உத்தமம் வெளிப்பட வேண்டும் ನಮ್ಮಲ್ಲಿರುವಂತ ಉನ್ನತ நமக்குள்ள இருக்கிற உத்தமம் வெளிப்பட வேண்டும் ನಮ್ಮಲ್ಲಿರುವಂತ ಉನ್ನತ ஆணுக்கு ஒரு சட்டம் பெண்ணுக்கு ஒரு சட்டம் அல்ல ಹೆಂಗಸರಿಗೆ ಒಂದು ಸಟ್ಟವು ಹೆಂಗಸರಿಗೆ ಒಂದು ಸಟ್ಟವಲ್ಲ நமக்குள்ள இருக்கிற உத்தமம் வெளிப்பட வேண்டும் ನಮ್ಮಲ್ಲಿನ ಉನ್ನತ இந்த ಪ್ರಕಟವಾಗಬೇಕು பெண்ணுக்கு எத்தனை புகழாதாரம் வந்திருக்கும் ಹೆಂಗಸರಿಗೆ ಎಷ್ಟು ಹೊಗಳಿಕೆ இள வயதிலே கணவன் இல்லை ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಲ್ಲೇ ಗಂಡ அப்ப ಇಲ್ಲ என்னென்ன பட்டம் கொடுத்திருப்பார்கள் ಆಗ ಏನೇನು ಹೆಸರುಗಳು எத்தனை ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ புகழாதாரம் வந்திருக்கும் ಎಷ್ಟು ಹೊಗಳಿಕೆ ಬಂದಿದವರಿಗೆ ஆனாலும் கூட ಆದರೂ ಕೂಡ எந்த புகழாதாரம் உலகம் சூழ்ந்து வந்திருக்கிறதோ ಯಾವ ಹೊಗಳಿಕೆ ಲೋಕವನ್ನು ಸೂತಲ್ಲಿ ಬಂದಿದೆಯೋ அதன் மத்தியில இந்த ரூத்துக்கு கிடைத்த பேர் என்ன ಅದರ ಮತದ ಯುವತಿಗೆ ಸಿಕ್ಕಂತ அது ಹೆಸರು சொல்றார் ಏನು? வாலிபர்களின் பிறகு போகாததினால் ಅಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ ಯವನಸ್ಥರಿಂದ அது சொல்றார் பாருங்க ஹalleluya ಅಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ நீ ನೋಡಿ தரித்திரரும் ನೀನ್ ದರಿದ್ರರು ஐஸ்வரியவான்களுமான ಐಶ್ವರ್ಯವಂತವರಾದ வாலிபர்களுக்கு பின்னே நீ போகாததினால் ಯವನಸ ಹಿಂದೆ ನೀನು அங்க சொல்ல உன் ಹೋಗುವುದರಿಂದ முந்தின நற்குணத்தை பார்க்கலாம் ನಿನ್ನ ಮುಂದಿನ உன் ಗುಣಕ್ಕಿಂತಲೂ பிந்தின நற்குணம் உத்தமம் ನಿನ್ನ ಹಿಂದಿನ ಗುಣ பக்கத்துல ಉನ್ನತವು பேச சொல்லுங்க பெண்களே பக்கத்துல பேச சொல்லுங்க பக்கத்துல உன் ನೋಡಿ பிந்தின ಹೇಳಿ நற்குணம் உத்தமம் ನಿನ್ನ ಹಿಂದಿನ ಗುಣವು ಉನ್ನತವು ஹalleluya ஹalleluya வாய் திறந்து சொல்லு அப்ப உத்தமம் இல்லையா நீங்க ಅವಾಗ ನೀವು ಉನ್ನತವಿಲ್ಲವಾ ஹalleluya ஹalleluya சொல்லுங்க கரம் பிடிச்சு ಕನ್ನಡ ಹಿಡಿದು ಹೇಳಿರಿ நான் கர்த்தரால உத்தமமா வந்திருக்கிறேன் ನಾನು ಕರ್ತನಿಂದ ಉನ್ನತವಾಗಿ ಬಂದಿದ್ದೇನೆ ஹalleluya ஹalleluya இன்னைக்கு ஒரு சில பெண்கள் இங்க இருக்க மாட்டாங்க ಇಲ್ಲಿ ಅನೇಕರು ஏன்னா ಹೆಂಗಸರು பெண்களை ಇರುವುದಿಲ್ಲ குறித்து தான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணுவாரு ಇವತ್ತು ಹೆಂಗಸನ ಕುರಿತೇ ಪ್ರಸಂಗ அப்ப நம்ம ಮಾಡುತ್ತಾರೆ தப்புலாம் சொல்லுவாரு ನಮ್ಮ ತಪ್ಪಲ್ಲ நம்ம ಹೇಳುತ್ತಾರೆ போனோம்னா அது சரி வராது ನಾವು ಹೋದ್ರೆ ಸರಿ ಇರೋದಿಲ್ಲ இன்னைக்கு தான் முக்கியமான வேலை இருக்கும் ಇವತ್ತೇ ಮುಖ್ಯವಾದ ಕೆಲಸ அவங்க ಇರುತ್ತದೆ போய் சைன் பண்ணலனா 2 கோடி வெளியே வராது இப்போ ಅವರು ಹೋಗಿ ಸೈನ್ ಮಾಡಲಿ 2 ಕೋಟಿ ಈಚೆ ஹalleluya ಬರುವುದಿಲ್ಲ ஹalleluya ஆமென் இவங்க போலனா அந்த வீடு நல்லா இருக்காது ಇವರು ಹೋಗಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಮನೆ ಚೆನ್ನಾಗಿರೋದಿಲ್ಲ அதனால என்ன பண்றாங்க இன்னைக்கு சபையை விட்டுட்டு ஓடி இருப்பாங்க ಅದನ್ನ ಸಭೆ ಬಿಟ್ಟು ಓಡಿ ಹೋಗಿದ್ದಾರೆ ஆனா நீங்க கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறீங்க ಆದ್ರೆ ನೀವು ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ இன்னைக்கு ಬಂದಿದ್ದೀರಾ ஒருவேளை நீங்க கீழே இருக்கலாம் ಇವತ್ತು ಒಂದು ವೇಳೆ ಕೆಳಗೆ ஆனா இந்த ಇರಬಹುದು வசனம் சொல்லுகிறது ಅದು ಈ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் ದೇವರು ನಿನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದಾರೆ நீ பாக்கியவதி ನೀನು நீ ಧನ್ಯಳು கிருபை பெற்றவள் ಕೃಪೆ நீ ಪಡೆದವಳು ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற ನೀನು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೀಯಾ இன்னைக்கு நீ அழலாம் ಇವತ್ತಿನ இன்னைக்கு நீ ಅಳಬಹುದು புலம்பலாம் ಇವತ್ತಿನ இன்னைக்கு ಗೋಳಾಡಬಹುದು நீ கண்ணீர் விடலாம் ಇವತ್ತಿನ ಕಣ್ಣೀರು உன் ಬಿಡಬಹುದು குடும்பம் உன்னை தள்ளி இருக்கலாம் ನಿನ್ನ ಕುಟುಂಬ ನಿನ್ನ நீ ತಳ್ಳಿರಬಹುದು எந்த இடத்துல நிக்கிறாயோ ನೀನು ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿ அங்கே நீ ಇದೆಯೋ வெறுக்கப்பட்டு ಅಲ್ಲಿ இருக்கலாம் ನೀನು ஆனா ನಿರಾಕರಿಸಲ್ಪಟ್ಟಿರಬಹುದು இயேசு சொல்லுகிறார் ஆனா தேவன் எழுத்தாரே, நீதான் கிருபை பெற்றவள் ನೀನೇ ಕೃಪೆ ಪಡೆದವಳು, நீதான் புகழாதாரக்கூடியவள் ನಿನ್ನ ಹೊಗಳಿಕೆ ತಕ್ಕವಳು, நீதான் பாக்கியவதி ನೀನೇ ಧನ್ಯಳು, நான் உன்னோடு கூட இருப்பேன் ನಾನು ನಿನ್ನ ಸಂಗಡವಿದ್ದೀನಿ. ஹalleluya ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya ಹೇಳಿರಿ ஹalleluya. தேவநாம மகிமைக்குரியது ದೇವನಾಮ ಮಹಿಮೆ ತಕ್ಕಂತದ್ದು. ஆமென் ಆಮೆನ್. ஒரு பெண்ணானவள் ಒಂದು ಹೆಂಗಸಾದವಳು ஹalleluya ஹalleluya ஒரு சமுதாயத்துல ಒಂದು அல்ல ಸಮಾಜದಲ್ಲಿ குடும்பத்துக்குள்ள ಅಥವಾ ಕುಟುಂಬದಲ್ಲಿ அல்ல வெளியே ಅಥವಾ அல்ல ಹೊರಗಡೆ சபைக்குள்ள ಸಭೆ ಒಳಗಡೆ அவள் எப்படிப்பட்டவளா இருக்கணும் ಅವಳು ಎಂತವಳಾಗಿರಬೇಕು, அவளை குறித்து என்ன சொல்வார்கள் ಅವಳನ್ನು ಕುರಿತು ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ. ஆனா இப்ப நான் ஒரு குடும்பத்தை மட்டும் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் ಇವಾಗ ಒಂದು ಕುಟುಂಬ ಮಾತ್ರ ஒரு ನಿಮಗೆ ತೋರಿಸುತ್ತೇನೆ. குடும்பத்துக்குள்ள அந்த பெண் எப்படி இருக்கணும் ಒಂದು ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಆ ಹೆಂಗಸು ಹೇಗಿರಬೇಕು. ஹalleluya ஹalleluya. அப்ப இங்க ஒரு 4-5 காரியம் இருக்கு ಇಲ್ಲಿ ಒಂದು 4-5 சுருக்கமா எவ்வளவு சொல்ல முடியும் சொல்லி முடிச்சிடுறேன் ನಾನು ಸುರುಕಾಗಿ ಎಷ್ಟು ಬೇಗ முதல்ல நீங்க பார்க்கும்போது ಮೊದಲಾಗಿ ನೋಡುವಾಗ ஒரு பெண்ணுக்கு ಒಂದು ಹೆಂಗಸಿಗೆ யாரிடத்துல இருந்து நல்ல வார்த்தை வரக்கூடும். ಯಾರು ಬಳಿಂದ ಒಳ್ಳೆ ಮಾತು அப்ப இங்க ಬರಕಾಗುತ್ತದೆ. பாத்தீங்க சொன்னா ಇಲ್ಲಿ ನೋಡಬೇಕಂದರೆ தாய் தகப்பனுக்கு பிரியமானவள் என்று பேர் எடுக்கணும். ತಂದೆ ತಾಯಿಗೆ ಪ್ರೀತಿಯಾದವಳು. ஒரு குழந்தையா இருந்தாலும் வாலிபலா இருந்தாலும் திருமணம் ஆனாலும் பிள்ளைக்கு பெற்றிருந்தாலும் அவங்க இன்னொருத்துக்கு திருமணம் பண்ணி கொடுத்திருந்தா கூட ಒಂದು ಮದುವೆ ಆಗಿ ಅವ್ರು ಎತ್ತಿದ ತಾಯಿ ಆದ್ರೂ ಸರಿ ಅವ್ರು ಬೇರೆಯವರಿಗೆ ಮದುವೆ ಮಾಡಿ ಕೊಟ್ಟರು ಕೂಡ அந்த பெண் தாய் தகப்பனால் பிரியமான வார்த்தையினால போற்றப்படணும். ಆ ಹೆಂಗಸು ತಂದೆ ತಾಯಿಯಿಂದ ಪ್ರೀತಿನ ಮಾತಿಂದ ಹೊಗಳಿಕೆ ಪಡಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா ಸತ್ಯ ಗ್ರಂಥದಲ್ಲಿ ನೋಡಬೇಕಾದ್ರೆ ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 60ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது ಆದಿಕಾಂಡ 24ನೇ ಅಧ್ಯಾಯ 60ನೇ ವಾಕ್ಯ அங்க ನೋಡುವಾಗ பார்த்து சகோதரியே நீ கோடா கொடியா பெருகுவா என்று சொல்லுகிறார். ಅಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ ಸಹೋದರಿ ಕೋಟಾ ಕೋಟಿ ಅಂತ ಹೆಚ್ಚುವಿ. அங்க இருக்கக்கூடிய அந்த பெண் ಅಲ್ಲಿ ಇರುವಂತ தன் ಹೆಂಗಸು தகப்பனுக்கு தாய்க்கும் மகுடமாய் இருந்தாள். ತನ್ನ ತಂದೆ ತಾಯಿಗೂ ಕ್ರೀಡವಾಗಿದ್ದಳು. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க
சொல்லுங்க ஆமென். ஆமென் தன் ಹೇಳಿರಿ. தகப்பனால் போற்றப்பட்ட ஒரு மகள், ತನ್ನ ತಂದೆಯಿಂದ ಹೊಗಳಿಕೆಪಟ್ಟಂತ தாயினால் ತಾಯಿ, போற்றப்பட்ட மகள், ತನ್ನ ತಾಯಿಯಿಂದ சுத்து ಹೊಗಳಿಕೆಪಟ್ಟಂತವಳು, வட்டாரத்துல சுற்றி இருக்கிற மத்தியில போற்றப்பட்ட ஒரு மகள். ಸುತ್ತಲಿರುವ ತಲೆಯಿಂದ அந்த ಹೊಗಳಿಕೆಪಟ್ಟವಳು. மகளின் பேர் ரெபெக்காள் என்று சொல்லப்படுகிறது. ಅವಳ ಹೆಸರು ರೆಬೆಕಾಳ ಎಂಬುತ್ತದೆ. குணத்திலும் ஆமென் நடக்கையிலும் சிறந்தவளாய் இருந்தாள். ಅವಳು ಗುಣವಂತವಳಾಗಿಯೂ ನಡೆಯದಲ್ಲಿ திருமணம் ஆகும் வரலும் அவள் எங்கிருந்தான்றே சரியா காண்பிக்கவில்லை. ಮದುವೆ ಆಗ ತನಕ ಅವಳು ಎಲ್ಲಿದ್ದಲ್ಲ ಅಂತ ஹalleluya ತೋರಿಸಲಿಲ್ಲ. ஹalleluya. ஆமென் ಆಮೆನ್. ஆமென். ஆமென். அவர் ரோட்ல போய் உட்கார்ந்து இந்த பையனை செலக்ட் பண்ணலாமா அந்த பையனை செலக்ட் பண்ணலாமா இல்ல யாருக்கும் தெரியாம பார்க்கலாமா அப்படிலாம் இல்ல. ಅವಳು ಈ ಹೆಂಗಸನ್ನು ಸೆಲೆಕ್ಟ್ ಮಾಡೋಣ ಆ ಹುಡುಗನ ಸೆಲೆಕ್ಟ್ ಮಾಡಲ್ಲ ಅಂತ ஒரு ಆಗಲ್ಲ. வேலைக்காரன் அவன் வீட்டுக்கு வருகிறான். ಒಂದು ಕೆಲಸವನಾಗಿ என் ಮನೆಗೆ எஜமான் ಹೋಗುತ್ತಾನೆ. செல்வ சீமாந்தனாய் இருக்கிறார். ನನ್ನ ಯಜಮಾನ್ ಐಶ್ವರ್ಯವಂತನಾಗಿದ್ದಾನೆ. நீங்கள் சரி என்று சொன்னால் ನೀವು ಸರಿ ಅಂತ இந்த ಹೇಳಿದರೆ பெண்ணை என் எஜமானுக்கு மனைவியாக இணைக்கும்படி ಈ ಹೆಂಗಸಿಗೆ ಹೆಂಡತಿಯಾಗಿ நான் ಜೋಡಿಸುವಂತೆ அழைத்து செல்கிறேன் என்று சொல்லுகிறார். ನಾನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತೇನೆ அந்த ಎಂಬುದಾಗಿ பெண் ಹೇಳುತ್ತಾರೆ. வந்து அமே நான் கட்டிக்கு போகிற கணவன் உயரமாய் இருப்பாரா குள்ளமாய் இருப்பாரா என்ன போல அந்த கருப்பாய் இருப்பாரா அல்ல உங்களை போல சிகப்பாய் இருப்பாரா அப்படிலாம் அந்த பெண் பார்க்கவில்லை. ಆ ಹೆಂಗಸು ಕುಳ್ಳಗಿದಾರಾ ಎತ್ತರವಾಗಿದ್ದಾರಾ ಬಿಳಿಯಾಗಿದ್ದಾರಾ ಕಪ್ಪಗಿದ್ದಾರಾ ಅಂತೆಲ್ಲ ಅವಳು ನೋಡಲಿಲ್ಲ. தன் தகப்பன் தாய்க்கு தலை சாய்த்து அங்கே வந்திருக்கிற வேலைக்காரனுக்கு கீழ்ப்படிந்து அம்மே எஜமான் செல்வ சீமாந்தனா இருக்கிறார் என்று சொன்னபோது அவள் அவனுக்கு பின்னே கடந்து போனவளாய் இருந்தாள். ತನ್ನ ತಂದೆ ತಾಯಿ ಹೇಳಿದ ಮಾತಿಗೆ ಅವಳು ತಲೆ ಅಲ್ಲಾಡಿಸಿ ಅವ್ರ ಹಿಂದೆ ಹೋಗಿ ಅಂತವಳಾಗಿದ್ದಳು. இப்போ வாழ்க்கை துணைக்காக காத்திருக்கிற ஒரு மனிதனாய் இருக்கிற ஈசாக் அம்மே சாயங்கால நேரத்திலே அம்மே கர்த்தருடைய சமூகத்திலே தியானம் பண்ணி வெளியே வரும் பொழுது ಅಲ್ಲಿ ಈಸಾಕನು ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಧ್ಯಾನ ಮಾಡಿ ಹೊರಗಡೆ ಹೋಗುವಾಗ ஹalleluya ஹalleluya அங்கே ஒரு பெண் வருகிறதை கண்டார். ಅಲ್ಲಿ ಒಂದು ಹೆಂಗಸು ಬರೋದನ್ನು அந்த ಕಂಡರು. பெண்ணோ ಆ ಹೆಂಗಸು அவரை பார்த்தபோது ಅವಳು ನೋಡಿದ ಕೂಡಲೇ அங்கே வேலைக்காரன் சொல்ல அவர்தான் உனக்கு வரப்போகிற கணவன். ಅವರು ಹೇಳ್ತಾರೆ ಅವನೇ ನಿನಗೆ ಬರುವಂತ ಗಂಡನು. உடனே அந்த பெண் தலவணங்கி ஆமென் அங்கே வரப்போகிற கணவனுக்கு அந்த எஜமானுக்கு தன்னை அர்ப்பணம் செய்த ஒரு பெண்மணியா என்று வேதம் சொல்லுகிறது. ತಕ್ಷಣ ಅವಳು ತಲೆ ಅಲ್ಲಾಡಿಸಿ ಬರುವಂತ ಗಂಡನಿಗೆ ಅವಳು ತಗ್ಗಿಸಿಕೊಡಲಾಗಿದ್ದಳು. இன்னைக்குள்ள அப்பா அம்மாவுக்கு எந்த ஒரு வேலையும் கிடையாது. ಇವತ್ತಿರೋ ತಂದೆ ತಾಯಿಗೆ மாப்பிள்ளை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ಗಂಡನ ನೋಡುವಂತ ಕೆಲಸ இவர்களை ಇಲ್ಲ. பார்த்து செலக்ட் பண்ணி வச்சுக்குவாங்க. ನೋಡಿ ಸೆಲೆಕ್ಟ್ ಮಾಡಿ ಇಟ್ಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. அப்படி அங்க திருமணம் ஆக கஷ்டமா இருந்தா அங்கே வெசப்பாட்டுல கையில் இருப்பாங்க கையில கயிறுகளை எடுப்பார்கள் மரணத்துக்கு நேரம் போவேன்னு இந்த பெற்றோர்களை பயமுறுத்துவார்கள். ಅವರು ಆ ಮದುವೆಗೆ ಒಪ್ಕೊಳ್ಳಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಾನು ನೇಣಕ್ಕೊಂದು ಸಾಯ್ತೇನೆ ವಿಷಕ್ಕೊಂದು ಸಾಯ್ತೇನೆ ಅವರು ತಂದೆ ತಾಯಿಗೆ பாவம் ಭಯಪಡುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. செய்றவனா குடிக்கிறவனா அல்லது வேற எப்படி இருக்கிறான் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ಅವನು ಪಾಪ ಮಾಡುತ್ತಾನ ಕುಡುಕನ ಅಂತ ಅದೆಲ್ಲ ಏನು ನೋಡುವುದಿಲ್ಲ. ஹalleluya ஹalleluya. ரெபெக்காள் தன் தகப்பன் தாயால் போற்றப்பட்டு அங்கே பிரியமானவளாக இருந்தாள். ರೆಬೆಕಾಲ್ ತನ್ನ ತಂದೆ ತಾಯಿಯಿಂದ ಹೊಗಳಿಕೆ ಪಟ್ಟು ஹalleluya ஹalleluya. ஆமென் ಆಮೆನ್ ஆமென் ಆಮೆನ್. அப்ப கர்த்தருடைய நாமத்தில் போற்றப்பட்ட ஒரு பெண் ಆಗ ದೇವರ ನಾಮದಿಂದ ಹೊಗಳಿಕೆ ಪಟ್ಟವಂತ ಒಂದು முதல் ಹೆಂಗಸು தாய் தகப்பனுக்கு பிரியமான பெண் ரெபெக்காளாக இருந்தாள். ತಂದೆ ತಾಯಿಗೆ ಪ್ರಿಯವಾದವಳು ಹೆಂಗಸಾಗಿದ್ದಳು ರೆಬೆಕಾಲ್. நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரத்தில் 14-15 பார்க்கும் பொழுது ನ್ಯಾಯಸ್ಥಾಪಕರು 1:14 அங்கே ನೋಡುವಾಗ காளைப்புடைய மகள் காளைப்புக்கு பிரியமாய் இருந்தாள். ಅಲ್ಲಿ ಕಾಲೆಪ್ಪನ ಹೆಂಗಸು தன் ಕಾಲೆಪ್ಪನಿಗೆ தகப்பனுக்கு பிரியமாய் இருந்தாள். ತನ್ನ ತಂದೆಗೆ ಪ್ರಿಯವಾಗಿದ್ದಳು. முன்னே ಮಗಳು ಕೇಳಿಕೆ தகப்பன் மகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருதயத்தில் ஆலோசித்து இருந்தார். ತಂದೆ ಮಗಳ ಏನು ಮಾಡಬೇಕಂತ ಹೃದಯದಲ್ಲಿ ಆಲೋಚನೆ ஏன்னா அந்த அளவுக்கு காளைப்பின் மகள் காளைப்புக்கு ரொம்ப பிரியமானவள். ಅಷ್ಟು ಮಟ್ಟಿಗೆ ಕಾಲೆಪ್ಪಿನ ಮಗಳು ಅವಳಿಗೆ ಪ್ರೀತಿ அப்பாவை ஏமாற்ற நினைக்கவில்லை. ಅವಳು ತಂದೆಯನ್ನು ಏಮಾರಿಸಕ್ಕೆ தன் ಇಷ್ಟಪಡಲಿಲ್ಲ. தாயை ஏமாற்ற நினைக்கவில்லை. ತನ್ನ ತಾಯಿಯನ್ನು தன் ಏಮಾರಿಸಕ್ಕೆ குடும்பத்தை ಇಷ್ಟಪಡಲಿಲ್ಲ. ஏமாற்ற நினைக்கவில்லை. ತನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ಏಮಾರಿಸಕ್ಕೆ சிறு ಇಷ್ಟಪಡಲಿಲ್ಲ. பிள்ளைகளே வாலிப பிள்ளைகளே ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳು ಯವನಸ್ಥ நோ ಮಕ್ಕಳೇ செலக்டட் என்று நான் சொல்ல வருகிறேன். ನೋ ಸೆಲೆಕ್ಟ್ ಅಂತ ನಾನು உங்களால ಹೇಳಿಲ್ಲ. நீங்க செலக்ட் பண்றது நன்றாக இருக்காது. ನೀವು ಸೆಲೆಕ್ಟ್ ಮಾಡುವುದು ಸರಿ ஏதோ ಇರಲಿಲ್ಲ. ஒன்றுதான் அங்க இனிமையா இருக்கும். ಯಾವುದೋ ಒಂದು ಸುಂದರವಾಗಿರುತ್ತದೆ. 199 விழுந்து போகிற செலக்டடா இருக்கும். 199 ಬಿದ್ದು பார்ப்பதற்கு ಹೋಗುವಂತದ್ದಾಗಿರುತ್ತದೆ. கண்ணுக்கு பளபளப்பாய் இருக்கலாம். ಕಣ್ಣಿಗೆ ಫಲಫಲ ಅಂತ பணம் ಮಿಂಚುತ್ತದೆ. பரிமாணம் தெரியலாம். ಅಲವಾದ ಕಾರ್ಯಗಳು கழுத்துல ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ. செயின்கள் தெரியலாம். Powerful chain ನೋಡಬಹುದು. அதனால நீ மயங்கி விழுந்து விடாதே. ಅದೇ ನೀನು ಮಯಮಾಗಿ ಹೋಗಬೇಡ. நீ கர்த்தருக்குள் பிரியமான மகளாய் இருக்கணும். ದೇವರಲ್ಲಿ ಪ್ರೀತಿలో ಮಗಳಾಗಿರಬೇಕು. உன் தகப்பன் தாய் பார்த்து ஒரு நல்ல வாழ்க்கை உனக்கு அமைச்சு கொடுக்க வேண்டும். ತಂದೆ ತಾಯಿ ನೋಡಿ ಒಳ್ಳೆ ಶುಭ ಮದುವೆಯನ್ನು ನಿಮಗೆ ಮಾಡಿಕೊಡಬೇಕು. திருமணமான அம்மாக்களே, ಮದುವಾದ ತಾಯಿಯವರೇ, குழந்தைகளை பெற்ற தாய்களே, ಹೆತ್ತಿದವರ ತಂದೆಯವರೇ, நீங்களும் கர்த்தருக்குள் இப்படிப்பட்ட
அப்படிப்பட்ட ஒரு வழிமுறையிலே நடக்க விரும்ப ನೀವು வேண்டும். ದೇವರು ಈ ದಾರಿ ನಡೆಯಬೇಕು. இங்க காலேப்பின் மகள் மனதில் நினைத்தாள், ಇಲ್ಲಿ ಕಾಲೇಪಿನ ಮಗಳು ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ இங்க அப்பா ಇಟ್ಟುಕೊಂಡರು. செய்து முடிக்கிறார். ನಮ್ಮ ತಂದೆ ತಾಯಿ ಮಾಡಿ மகளே உனக்கு ಮುಗಿಸುತ್ತಾರೆ. என்ன வேண்டும் கேள். ಮಗನಿಗೆ ಏನು ಬೇಕಾದರೂ ಕೇಳು. உடனே அவ கேட்ட உடனேயே ತಕ್ಷಣ ಕೇಳಿದ ಕೂಡಲೇ அங்க செழிப்பு நிறைந்த வயல்வெளிகளை ಅಲ್ಲಿ கொடுக்கிறார். ಸುಂದರವಾದ ವಯಲನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. இன்றைக்கு உங்களுடைய பெற்றோர் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யவில்லையா? ಇಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಎತ್ತಿದವರು ನಿಮ್ಮ ಅಗತ್ಯಗಳನ್ನು ಪೂರ್ತಿ ಮಾಡಿಲ್ಲವೇ? நேரம் வரும்போது உங்களுக்கு பூர்த்தி செய்வார்கள். ಸಮಯ ಬರುವಾಗ ನೀವು ಮಾಡಿ ಮುಗಿಸುತ್ತಾರೆ. அதுவரை உங்கள் தாய் தகப்பனுக்கு நல்ல பெயரை கொடுக்க வேண்டும். ಅಲ್ಲಿ ತನಕ ನಿಮ್ಮ ತಂದೆ ತಾಯಿಗೆ ಒಳ್ಳೆ ಹೆಸರನ್ನು நீங்கள் ಕೊಡಬೇಕು. கர்த்தருக்குள் காத்திருக்க வேண்டும். ನೀವು ದೇವರಲ್ಲಿ ಕಾಯ್ತಾ நீங்க ಇರಬೇಕು. கர்த்தருக்குள் காத்திருக்காம ನೀವು ದೇವರಲ್ಲಿ ಕಾಯ್ತಾ உங்க சரீரங்களை ಇರುವುದರಿಂದ வீணாக்க கூடாது. ನಿಮ್ಮ ಶರೀರಕ್ಕೆ உங்க கற்புகள் ವಿನಾಗಬಾರದು. கரைபடக்கூடாது. ನಿಮ್ಮ ಶರೀರ ಕರೆಪಡಬಾರದು. உங்க கற்பு கரைபடக்கூடாது. ನಿಮ್ಮ ಗರ್ಭವು ಕಲೆಪಡಬಾರದು. ஹalleluya. ஹalleluya. கர்த்தருக்குள் நீங்க பரிசுத்தமா வாழணும். ಕರ್ತನಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧವಾಗಿ அதே போல ಜೀವಿಸಬೇಕು. திருமணமான பின்பும் அதே பிரகாரம் உங்க மதுவான கணவனுக்கு ನಂತರವೂ உத்தமையாய் இருக்க வேண்டும். ನಿಮ್ಮ ಗಂಡನಿಗೆ உங்களை ಉತ್ತಮವಾಗಿರಬೇಕು. குறித்து மேன்மையான பேச்சு கனமாய் இருக்கணும். ನಿಮ್ಮನ್ನ ಕುರಿತು ಮೇನ್ಮೇದ ಮಾತುಗಳು ಹೆಚ್ಚಾಗಿರಬೇಕು. கண்டதெல்லாம் பார்த்து சொக்கிக் கொண்டு இருக்க கூடாது. ನಿಮ್ಮ ಕಣ್ಣಿಗೆ ಸಿಕ್ಕಿದೆಲ್ಲ ನೋಡಿ ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ಶಬ್ದವಾಗಿ ಹೇಳಿರಿ. ஹalleluya. ஹalleluya. இப்ப ஒரு பெண்ணானவள் எப்படி ಈಗ ಒಂದು தன் ಹೆಂಗಸಾದವಳು ಯಾವ தாயால ರೀತಿ? தன் தகப்பனால ತನ್ನ ತಾಯಿಯಿಂದ ತಂದೆಯಿಂದ ஆமென் ஆமென். பிரியமானவள் என்று சொல்லணும். ಪ್ರೀತಿಯಾದವಳು ಅಂತ ಹೇಳಬೇಕು. இரண்டாவது காரியம், ಎರಡನೇ ಕಾರ್ಯವು அங்கே கவனிச்சு பார்க்கும் பொழுது ಅಲ್ಲಿ ಗಮನಿಸಿ ನೋಡುವಾಗ தன் புருஷனுக்கு பிரியமானவளாய் இருக்க வேண்டும். ತನ್ನ ಗಂಡನಿಗೆ ಪ್ರೀತಿ முதல் ಉಳ್ಳಾಗಿರಬೇಕು. தாய் தகப்பனுக்கு பிரியமா தன் குடும்பத்துக்கு பிரியமாய் இருக்கணும். ಮೊದಲನೇದಾಗಿ ತಂದೆ ತಾಯಿಗೆ ತನ್ನ ಕುಟುಂಬಕ್ಕೆ ரெண்டாவது என்ன ಪ್ರೀತಿ செய்யணும்? ಎರಡನೇದಾಗಿ ಏನ್ தன் ಮಾಡಬೇಕು? புருஷனுக்கு பிரியமானவளாய் இருக்கணும். ತನ್ನ ಗಂಡನಿಗೆ ಪ್ರೀತಿ இங்க ಉಳ್ಳವಳಾಗಿರಬೇಕು. வேதம் சொல்லுகிறது, ಇಲ್ಲಿ ಸತ್ಯವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. நீங்க கவனிச்சீங்கன்னா ನೀವು ಗಮನಿಸುವುದಾದರೆ நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்துல ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳ 31ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 23ஆம் வசனம், 23ನೇ ವಾಕ್ಯವು யாராவது படிங்க சீக்கிரம். பேர் பெற்றவன். ஹalleluya. ஹalleluya. இங்க திருமணமானவங்க கை உயர்த்துங்க. ಇಲ್ಲಿ ಮದುವೆ ಆಗಿರೋ ಕೈಯನ್ನು ಎತ್ತಿರಿ. திருமணமானவங்க ಮದುವೆ ಆಗಿರೋರು. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஆமென். ஒருவேளை வயது மூற்று கணவன் மரித்திருக்கலாம், அல்லது சின்ன வயசுலயே கணவன் இறந்து போயிருக்கலாம். ಒಂದ್ ವೇಳೆ ವಯಸ್ಸಾಗಿ ಗಂಡ ಹೋಗಿರಬಹುದು ಅಥವಾ ಚಿಕ್ಕ அப்படி ವಯಸ್ಸಲ್ಲಿ ಗಂಡ விட்டுட்டு மீதி உள்ள கை ತೀರ್ಕೊಂಡಿರಬಹುದು. தூக்குங்க பார்க்கலாம். ಆ ರೀತಿ ಬಿಟ್ಟು திருமணமானவங்க ಬೇರೆಯವರೆಲ್ಲ ಕೈ ಎತ್ತಿರಿ. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. இங்க என்ன சொல்லுதுன்னா, ಇಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳುತ್ತಾರೆ? தன் புருஷன் ತನ್ನ ಗಂಡನು நியாயஸ்தானுக்கு முன்பு உட்கார்ந்து ನ್ಯಾಯಸ್ಥಾನದಲ್ಲಿ நியாயம் திருக்கிறவளாக இருந்தார். ನ್ಯಾಯ அது ವಿಚಾರಿಸುವನಾಗಿರುತ್ತಾನೆ. காரணம் என்ன தெரியுமா? ಅದಕ್ಕೆ ಕಾರಣವೇನು அவருடைய ಗೊತ್ತಾ? மனைவிதான். ಅವಳ ಹೆಂಡತಿಯೇ. ஹalleluya. ಆಮೆನ್. புருஷனுக்கு ஒரு புகழாதாரமாக மாறுகிறார். ಗಂಡನಿಗೆ ಒಂದು ಹೊಗಳಿಬೇಕು புருஷனை உயர்த்தி பேசுறார். ಗಂಡನ ಹೆಚ್ಚಿಸಿ ಮಾತನಾಡುತ್ತಾಳೆ. புருஷனுக்கு தன் மூலமாக அறிவிப்பு கிட்டுகிறாள். ಗಂಡನಿಗೆ ತನ್ನ ನಿಮಿತ್ತ ನ್ಯಾಯವನ್ನು ಹೇಳುತ್ತಾಳೆ. புருஷனுக்கு அறியாத காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். ಗಂಡನಿಗೆ ತಿಳಿದಿರೋ ಕಾರ್ಯಗಳನ್ನು இன்னைக்கு இருக்கிற ಹೇಳಿಕೊಡ್ತಾಳೆ. புருஷனுக்கு கொடுக்கிற காரியம் என்ன தெரியுமா? ಇವತ್ತಿರುವ ಗಂಡನಿಗೆ உன் ಕೊಡುವಂತ அப்பாட்ட ಕಾರ್ಯವೇನು? பேசாத, ನಿಮ್ಮ உன் ಅಪ್ಪ அம்மா ಹತ್ರ கிட்ட ಮಾತನಾಡಬೇಡ. பேசாத, ನಿಮ್ಮ ಅಮ್ಮ உன் ಬಳಿ அண்ணன் கிட்ட ಮಾತನಾಡಬೇಡ. பேசாத, ನಿನ್ನ ಅಣ್ಣನ உன் ಬಳಿ அக்கா கிட்ட ಮಾತನಾಡಬೇಡ. பேசாத, ನಿಮ್ಮ ಅಕ್ಕ உன் ತಂಗಿಯರ குடும்பத்திட்ட ಮಾತನಾಡಬೇಡ. பேசாத. ನಿನ್ನ ಕುಟುಂಬ ಜೊತೆ ಮಾತನಾಡಬೇಡ. ஹalleluya. இன்னைக்கு இருக்கிற மனைவிமார்கள் ಇವತ್ತಿರುವಂತ தன் ಹೆಂಗಸುಗಳು கணவனுக்கு கொடுக்கிற புத்திமதி இதுவா இருக்கிறது. ತನ್ನ ಗಂಡನಿಗೆ ಹೇಳಿಕೊಡುವಂತ 10 ಬುದ್ಧಿ மாசம் ಇದಾಗಿರುತ್ತದೆ. சுமந்து பெற்று ஆளாக்கி வளர்த்து படிக்க வச்சு ஒரு திருமணம் என்ற நிலைக்கு வந்த பிறகு அந்த புருஷனை இந்த பெண்மணி பிரிச்சு எடுத்து விடுகிறார். 10 ತಿಂಗಳು ಒತ್ತುಕೊಂಡು ಮದುವೆ ಮಾಡಿ ಓದಿಸಿ ಎಲ್ಲ ಹೇಳ್ಕೊಟ್ಟಂತ ತಂದೆ ತಾಯಿಗೆ ಹೇಳುವಂತ ಮಾತು ಎಲ್ಲ ಬಿಟ್ಟು ಓಡೋಗು. எத்தனை தாய்ங்க அழுகிறத நான் பார்க்கிறேன். ಎಷ್ಟು ತಾಯಿ ಅಳ್ಳೋದನ್ನ ನಾನು ಕೇಳಿದ್ದೀನಿ. ஒரு கஜம் புடவை வாங்கி கொடுக்க அவனால முடியல. ಒಂದು ಸೀರೆ ಇಸ್ಕೊಳ್ಳಕ್ಕೆ ಅವನಿಂದ ಆಗಲಿಲ್ಲ. அவன் சொல்றான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டம்னு. ನನಗೆ ತುಂಬಾ ಕಷ್ಟ ಅಂತ ಹೇಳ್ತಾನೆ. மனைவியுடைய குடும்பத்தார் வந்தா கஷ்டம் இருக்காது. ಆದ್ರೆ ಹೆಂಡತಿಯವರ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಕಷ್ಟ ಇರುವುದಿಲ್ಲ. புருஷனுடைய குடும்பத்தார் வந்தா கஷ்டம் வந்துரும். ಗಂಡನ ಕುಟುಂಬವರು ಬಂದ್ರೆ ಕಷ್ಟ. சில பெண்கள் பாருங்க மனைவி வீட்டுக்கார் வரும் பொழுது அப்படியே பறப்பாங்க, அப்படியே பிளைட்ல போற மாதிரி அப்படியே போய்கிட்டு இருப்பாங்க. ಕೆಲವೊಂದು ಹೆಂಗಸು ತನ್ನ ಕುಟುಂಬವರು ಬರುವಾಗ ಹಾಗೆ ಫ್ಲೈಟ್ ಅಲ್ಲಿ வீட்டுக்காரங்க வந்தாங்கன்னா குளிர் சோறு அடிக்குதுங்க, வயிறு வலி வருதுக்குங்க, ஏதாவது ஒண்ணு ஏற்பாடு பண்ணிக்குங்க அப்படின்ட்டு படுத்துக்கிட்டே இருப்பாங்க. ಆದ್ರೆ ಗಂಡನ ಕಡೆ ಕುಟುಂಬದವರು ಬಂದ್ರೆ ನನಗೆ ಏನು ಆಗ್ತಾ ಇಲ್ಲ, ನನಗೆ ಹುಷಾರಾಗ್ತಾ ಇಲ್ಲ, ನೀವು ಏನಾದರೂ ಮಾಡಿ ಅಂತ ಹಾಗೆ ಮಲಗಿಕೊಂಡಿರ್ತಾರೆ. ஒரு வீட்ல 2 அவர் போய் நான் உட்கார்ந்து இருக்கிறேன். ಒಂದು ಮನೆಯಲ್ಲಿ 2 ಅವರ್ அந்த ಕೂತ್ಕೊಂಡಿದ್ದೀನಿ. புருஷன் தான் காபி போடுறான், அந்த புருஷன் தான் பிஸ்கட் தர்றான், அந்த புருஷன் தான் ஓடி ஓடி பணிவிடை செய்து கொண்டு ಆ இருக்கிறான். ಗಂಡನೇ ಕಾಫಿ ಹಾಕುತ್ತಾನೆ, ಬಿಸ್ಕೆಟ್ ತರ್ತಾನೆ, ಓಡಿ ಓಡಿ ಎಲ್ಲ ಕೆಲಸನೂ ಮಾಡಿ ಇರ್ತಾರೆ. சரி எனக்கும் சரி ரைட் பரவாயில்ல, குடும்பம் ಏನೋ சரி பரவாயில்ல, ஜெபம் பண்ணா ಸರಿ ಪರವಾಗಿಲ್ಲ, ಅವ್ರಿಗೆ ನಮಗೇನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಂತ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. பேசினார் பாருங்க பேச்சு. ಆ ದೇವರು ಮಾತನಾಡಿದ ಮಾತು பெண்மணி
அலறிட்டா. ಆ ಹೆಂಗಸು ಹಂಗೆ என்ன தெரியுமா ಅಳಬಿಟ್ಟಳು. சொல்லுச்சு கடைசில? ಏನ್ ಮಾತಾ ಗೊತ್ತುಕೊಂಡಿದ್ದಲ್ಲಿ, நீ என்ன பத்தி எல்லாமே முன்னையே போய் அவர்ட்ட சொல்லிட்ட, ನಿನ್ನ ನನ್ನ ಕುರಿತು ಮುಂಚೆನೆ ಎಲ್ಲ ಹೇಳಿದೀಯಾ, அதனால தான் அவர் எல்லாத்தையும் இங்க சொன்னாரு. ಅದನ್ನ ಅವ್ರು ಎಲ್ಲ ಹೇಳ್ಬಿಟ್ಟರು. கடைசில புருஷன் மேல போட்டு புருஷனுக்கு இவளுக்கு 3 நாள் வாக்குவாதம். ಕೊನೆದಾಗಿ ಗಂಡನ ಮೇಲೆ ಹಾಕಿಬಿಟ್ಟು 3 ದಿನ ಗಂಡ ಹೆಂಡತಿಗೆ ஹalleluya. இந்த 3 நாள் புருஷன் போனே எடுக்கல. ಈ 3 ದಿನ ಗಂಡ ಫೋನೇ ತಗಲಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க. ಹೇಳಿರಿ ஹalleluya. வீட்டை விட்டு வெளியே போல டார்ச்சர் அப்படியே ஆட்டி படைக்குது. ಮನೆ ಬಿಟ್ಟು ಹೊರಗಡೆ ಹೋಗಿಲ್ಲ, ಟಾರ್ಚರ್ ಆಗಿ ತುಂಬಾ ಅವನ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡ್ತಾ ಇದೆ. சாப்பாட்டுக்கு ரெஸ்ட், ಊಟಕ್ಕೆ ಟೈಮ್ ಇಲ್ಲ. ಊಟಕ್ಕೆ ரெஸ்ட் டைம் இல்ல, டைம் இருக்கு. ரெஸ்ட். ஆமா ஹalleluya. ஆமென் 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 ஆமென். 4வது நாள் 4ನೇ ದಿನವು திடீர்னு நான் ஒரு கிறுக்கு பையன் அந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிட்டேன். ನಾನು ಅವರಿಗೆ ಒಂದು ಫೋನ್ ಮಾಡ್ಬಿಟ್ಟೆ. அந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணா, ಆ ಅಮ್ಮನಿಗೆ ಫೋನ್ என்ன ಮಾಡಿದ್ದಾರೆ. பாஸ்டர் என்ன இன்னைக்கு நான் சொல்ல போறீங்க? ಏನ್ ಪಾಸ್ಟರ್ ಇವತ್ತೇನೋ ಹೇಳಕ್ ಬರ್ತೀರಾ? 3 நாளா உன் வீட்ல ஒரே வாக்குவாதமா. 3 ದಿನ ಅವ್ರ ಮನೆಯಲ್ಲಿ ಒಂದೇ ಮಾತು. இந்த ஆள் எப்படி வந்து உங்ககிட்ட சொன்னா? ಈ ಆಳು ಹೇಗೆ ಬಂದು ನಿಮ್ಮ ಬಳಿ ಹೇಳಿದರು? அம்மா நீ தானம்மா சங்கிலி மாதிரி கட்டி வச்சிருக்கிற. ಅಮ್ಮ ನೀನ್ ತಾನಮ್ಮ ಚಂಗ್ಲಿ ತರ ಕಟ್ಟಾಕಿದ್ಯಾ? இந்த ஆளு சொல்லல. ಈ ಆಳು ಹೇಳಿಲ್ಲ. உனக்கு எனக்கு ஒரு பெரிய ஆள் இருக்கிறார். ನಿಮಗೂ ನಮಗೊಂದು ದೊಡ್ಡ ಆಳು ಇದ್ದಾರೆ. அந்த ஆள் தான் இயேசு கிறிஸ்து. ಆ ಆಳೇ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ. அவர் சொன்னாரு மானவனே. ಅವರು ಹೇಳಿದ ಮಾತು. என்ன பாஸ்டர் சொல்றீங்க? ಏನ್ ಪಾಸ್ಟರ್ ಹೇಳ್ತೀರಾ? இன்னொருத்தன் சொல்லி நான் பிரசங்கம் பண்றதோ ஜெபிப்பது அல்ல. ಇನ್ನೊಬ್ರು ಎಲ್ಲಿನ ಪ್ರಸಂಗ ಮಾಡುವುದು ಪ್ರಾರ್ಥಿಸುವುದಲ್ಲ. கர்த்தர் சொன்னாதான் நான் செய்வேன். ದೇವರು ಹೇಳಿದ್ರೆ ನಾನು ಮಾಡುವುದು. நீ அளவுக்கு மீறி போயிட்டு இருக்கறமா. ನೀನು ಅಳತೆಗೆ ಮೀರಿ ಹೋಗುತ್ತೀಯಮ್ಮ. குடும்பம் இப்பொழுது வேதனையில் இருக்கிறது. ನಿನ್ನ ಕುಟುಂಬ ಇವಾಗ ವೇದನೆಯಲ್ಲಿ ಇದೆ. உன் கணவன் பார் மரணத்துக்கு நேரா போய் நின்னுகிட்டு இருக்கான். ನಿನ್ನ ಗಂಡ ಮರಣಕ್ಕೆ ನೇರಾಗಿ ನಿಂತ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. என்ன சொல்றீங்க? ஓடுறா இவ வீட்டுக்குள்ள. ಓ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ಅಂತ ಓಡ ಹೋಗುತ್ತಾಳೆ. அவர் பார்த்தா அப்படியே ஃபேனுக்கு நேரா புடவை எடுத்து நின்னுகிட்டு இருக்காரு. ಅವರು ಫ್ಯಾನ್ ನೇರಾಗಿ ಸೀರೆ ಎತ್ಕೊಂಡು ನಿಂತಿದ್ದಾರೆ. அன்னைக்கே அந்த மனைவி முழங்காலிலே கதறி அழுது கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தா. ಅವತ್ತ ಹೆಂಗಸು ಮೊಣಕಾಲು ಊರಿ ಕತ್ತ ದೇವರ ಬಳಿ பெண்கள் அப்படிதான். ಇವತ್ತು ಅನೇಕ ಹೆಂಗಸು ಅದೇ ಪ್ರಕಾರವೇ ಗಂಡನ ಮಾತ್ರ ಬೇಕು. ಗಂಡನ ಮಾತ್ರ ಬೇಕು. தன்னுடைய குடும்பம் வேணும். ಗಂಡ ಕುಟುಂಬ ಬೇಕು. மற்ற குடும்பம் புருஷனுடைய குடும்பம் வேணாம். ಗಂಡ ಕುಟುಂಬ ಬೇಕಾಗಿಲ್ಲ. ಎತ್ತಿದವರು ಬೇಕಾಗಿಲ್ಲ. ಜೊತೆಗೆ ಹುಟ್ಟಿದವರು ಬೇಕಾಗಿಲ್ಲ. ನ್ಯಾಯ ಇದು. ಇದೇನ್ ನ್ಯಾಯವಿದು? ஏன்னா ஒரு வார்த்தை சொல்லுதுல எஸ்தர் பைபிள்ல. ಒಂದು ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದಲ್ಲ இது நிமித்தம் புருஷனானவன் தன் மனைவியோடு இணைந்திருப்பான், தாய் தகப்பனை விட்டு தூரம் இருப்பான். ಇದು ನಿಮಿತ್ತವೇ ಗಂಡನ ತನ್ನ ಹೆಂಡತಿಯನ್ನು ಬಿಟ್ಟು ಬರ್ತಾಳೆ, ತಾನೇ ತಾಯಿ ಜೊತೆಗೆ இந்த அம்மாமார்கள் பிடிச்சுக்கிறீங்க. ಈಗಾಗಿ ಹೆಂಗಸು ಹಿಡ್ಕೊಳ್ಳುತ್ತೀರಾ? பைபிள் சொல்லுதுல நாம இப்படி இருக்கணும். அப்ப ரைட் தான், கரெக்ட் தான். ಸತ್ಯವಾಕ್ಯ ಹೇಳ್ತದಲ್ಲ. அப்ப உன் குடும்பத்தை விட்டு ಆಗ ನಿನ್ನ ಕುಟುಂಬ ಬಿಟ್ಬಿಡು. அவன் குடும்பத்தை விட்டு ಅವರ ಕುಟುಂಬ ಬಿಟ್ಬಿಡು. உன் குடும்பம் மட்டும் அவன் கூட வேணாமா? ನಿನ್ನ ಕುಟುಂಬ ಮಾತ್ರ ಬೇಕು, ಅವರ ಕುಟುಂಬ ಬೇಕಾಗಿಲ್ಲವಾ? ஹalleluya ஹalleluya ஆமென் ஆமென். என் கண்பானவர்களே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯಾದವರೇ, புருஷனுக்கு பிரியமான மகளாய் இருக்கணும். ತನ್ನ ಗಂಡನಿಗೆ ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ಮಗಳಾಗಿರಬೇಕು. புருஷனுக்கு பிரியமான மனைவியாய் இருக்கணும். ಗಂಡನಿಗೆ ಪ್ರೀತಿಯುಳ್ಳ வேதம் ಮಗಳಾಗಿರಬೇಕು. அப்படிதான் சொல்லுகிறது. ಸತ್ಯವಾಕ್ಯ ಅದೇ அவள் ಹೇಳುತ್ತದೆ. புருஷன் தேசத்து மூப்பர்களோடு நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்து இருக்கையில் ಅವನ ಗಂಡನು ನ್ಯಾಯಸಭಾ அவன் ಪ್ರಪಂಚದಲ್ಲಿ பேர் ಕೂತಿರುವಾಗ பெற்றவனாய் இருக்கிறான். ಅವನ ಹೆಸರು யாரால? ಪಡೆದವನಾಗಿದ್ದನು. மனைவியால பேர் பெற்றிருக்கிறான். ಹೆಂಗಟ್ಟಿದ್ನಾಳೆ. ஒரு மனைவிதான் புருஷனை புஷ் பண்ணி நல்ல வழியில நடத்தணும். ಒಂದು ಹೆಂಗಸೆ ತನ್ನ ಗಂಡನನ್ನು ಪುಷ್ ಮಾಡಿ ಒಳ್ಳೆ ದಾರಿ என்னுடைய ನಡೆಸಬೇಕು. பாருங்க, என் ஸ்டைலே என் மனைவிதான் என்ன மாத்தினது. ನನ್ನ ಸ್ಟೈಲ್ ನನ್ನ ಹೆಂಡತಿಯೇ ಬದಲಾಯಿಸಿದ್ದು. நான் ஒரு அப்படியே அங்க வரையும் முடி வச்சிருப்பேன். ನನ್ನ ಅಲ್ಲಿ ತನಕ ಕೂದಿ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದೆ. ஹalleluya ஹalleluya. மீசெல்லாம் பார்த்தா இங்க வரையும் தட்டிக்கிட்டு இருக்கும். ಮೀಸಲ ಇಲ್ಲಿ ತನಕ ಇತ್ತು. ஆமென் ஆமென். அட அந்த கருப்பை விட ரொம்ப மோசமாய் இருப்பேன். ತುಂಬಾ ಕಪ್ಪಗಾಗಿದ್ದೇನೆ, என் மனைவி ಮೋಸವಾಗಿ. என்ன எவ்வளவு அழகுபடுத்திருக்காங்க தெரியுமா? ನನ್ನ ಹೆಂಡತಿ ಎಷ್ಟು ಸುಂದರಪಡಿಸಿದ್ದಾರೆ எந்த ಗೊತ್ತಾ? இடத்துல என்ன விட்டு கொடுத்ததே கிடையாது. ಯಾವ ಸ್ಥಳನ ಬಿಟ್ಟು ಕೊಡುವುದಿಲ್ಲ. எங்கேயும் சரிங்க. ಎಲ್ಲೂ ಸರಿ. ஹalleluya ஹalleluya. எனக்கு எல்லாமே என் மனைவிதான். ನನಗೆ ಎಲ್ಲ ನನ್ನ ಹೆಂಡತಿಯೇ. ஹalleluya ஹalleluya. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? ಇವತ್ತು ಎಷ್ಟು ಅದೇ ರೀತಿ ಇದ್ದೀರಾ? எத்தனை மனைவிகள் உங்க புருஷனுக்கு அப்படி இருக்கிறீங்க? நீங்க ಎಷ್ಟು ಹೆಂಗಸರು ನಿಮ್ಮ உங்க ಗಂಡನಿಗೆ புருஷன் உங்களை ಆಗಿದ್ದೀರಾ? குறித்து என்ன சொல்றாரு? ನಿಮ್ಮ ಗಂಡ ನಿಮ್ಮ ಕುರಿತು ಏನು ஏன் ಹೇಳ್ತಾರೆ? இந்த மூதவியை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு, ಏನಕ್ಕೆ ಈ இந்த ಮೂದೆಯನ್ನು ಮದುವೆ பேயை ಮಾಡಿದ್ಯಾ? கல்யாணம் பண்ணிக்கிட்டு, ಈ ದೆವ್ವನ இந்த ಮದುವೆ சாத்தானை ಮಾಡಿಕೊಂಡಿದ್ಯಾ? கல்யாணம் ಈ பண்ணிக்கிட்டு, ಶೈತಾನನ ಮದುವೆ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ಯಾ? ஹalleluya ஹalleluya. இவ எப்ப தொலைவாளோ, ಇವು ಯಾವಾಗ இந்த ಹೋಗುತ್ತಾಳೋ, பாடம் எப்ப போகுமோ, ಇದು ಯಾವಾಗ ಹೋಗುತ್ತದೋ, இப்படிலாம் கணவனிடத்துல பேச்சு வாங்குற பேர்களா வேணும். ಈಗೆಲ್ಲ ಗಂಡನ ಬಳಿ ಹೆಸರು ಪಡೆದುಕೊಳ್ಳೋದು வேண்டாம் ಬೇಕಾಗಿಲ್ಲ. தேவ பிள்ளைகளே. ಬೇಗ ದೇವ ಮಕ್ಕಳೇ. ஹalleluya. ஹalleluya. தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறார். ಆ ದೇವ ನಿಮ್ಮೊಳಗೆ ಇದ್ದಾರೆ. நான் உன்னுடனே இருக்கிறேன். ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ, ನಿಮ್ಮ ಸಂಗಡ நீ ಇದ್ದೀನಿ. கிருபை பெற்றவள், ನೀನು ಕೃಪೆ நீ ಪಡೆದವಳು, பாக்கியவதி, ನೀನು நீ ಗುಣವತಿ, ஆசீர்வதிக்கப்பட்டவள். ನೀನು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟವಳು. ஆக உன் குணங்கள் எப்படி இருக்கணும்? ನಿನ್ನ ಗುಣಗಳು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರಬೇಕು? ஹalleluya. ஹalleluya. உன் பெற்றோர், உன் குடும்பத்தார் உன்மேல் பிரியப்படுகிற குணம் இருக்கணும். ನಿಮ್ಮ ಎತ್ತಿದವರ
ಕುಟುಂಬದ நீ ಪ್ರೀತಿ வாழ்க்கப்படுகிற வாழ்க்கையின் வழிகளிலே ನೀನ್ ಮದುವೆ ಮಾಡಿ உன் கணவன் உன்மேல் பிரியமாய் இருக்கணும். ಗಂಡನ அந்த ಪ್ರೀತಿಯಾಗಿರಬೇಕು. கணவனுடைய குடும்பத்தார் உன்னை பார்த்து மகளேன்னு சொல்லணும். ಆ ಗಂಡನ ಕುಟುಂಬದ ನೋಡಿ ಮಗಳೇ ಅಂತ ಹೇಳಬೇಕು. எப்போ இந்த மூதேவி என் வீட்டுக்குள்ள வந்தாலும் ಯಾವಾಗ ಈ ಮೂದೇವಿ ನಮ್ಮ ಮನೆ ಒಳಗೆ ಬಂದಿತ್ತು அன்னைக்கே என் வீடு 5 ஆயிருச்சு. ಆವತ್ತೇ ನನ್ನ ಮನೆ 5 ಆಗಾಯ್ತು. ஒரு வீட போயிட்டு நீ 5 வீடா மாற்ற. ಒಂದು ಮನೆ ಹೋಗಿ 5 ಮನೆಯಾಗಿ எவ்வளவு ಮಾರ್ಪಡಿಸಿದ್ಯಾ. கிருபை பெற்ற ஒரு புண்ணியவதி நீ. ಎಷ್ಟು ಕೃಪೆ ಪಡೆದಂತ ಒಂದು ಪುಣ್ಯವಾದ சொல்ல 5 வீடாச்சு பாஸ்டர். 5 ಮನೆ ಆಯ್ತು ಪಾಸ್ಟರ್. அப்படினா பரவாயில்லமா உங்களுக்கு வாடகை தொல்லையே இல்லன்னா ನಾನು. ಹಾಗಂದ್ರೆ ಪರವಾಗಿಲ್ಲ ಬಾಡಿಗೆ ಕಷ್ಟನೇ ಇಲ್ಲ ನಿಮಗೆ. என்ன பாஸ்டர் சொல்றேன்? ಏನ್ ಪಾಸ್ಟರ್ ಹೇಳ್ತೀರಾ? இல்லம்மா உங்க மருமக வந்து 5 வீடு மாறி வந்திருக்கமா. ನಿಮ್ಮ ಸೊಸೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು 5 ಮನೆ ಬಂದಿದೆಯಲ್ಲಮ್ಮ. நான் சொல்றது உங்களுக்கு புரியல? ಪಾಸ್ಟರ್ ನಾನು ಹೇಳಿದ್ದು ನಿಮಗೆ ಅರ್ಥವಾಗಿಲ್ಲ. அவ எப்ப என் வீட்டுக்குள்ள கால் வச்சாலோ 5 திசையா எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க பாஸ்டர். அதான் 5 இதுன்னு சொல்றேன். ಅವಳು ಯಾವಾಗ ನಮ್ಮ ಮನೆ ಒಳಗೆ ಕಾಲಿಟ್ಲ ಹಾಗೆ 5 ದಿಕ್ಕಕ್ಕೆ ಎಲ್ಲ அந்த ಹೊರಟೋದ್ರು. பேர் நம்ம சரித்திரத்துல எடுக்க கூடாது. ಆ ಹೆಸರು ನಮ್ಮ ಶರೀರದಲ್ಲಿ இன்னைக்கு ತೆಗೆದುಕೊಳ್ಳಬಾರದು. நாம் திருமணமாகி நம்ம இஷ்டத்துக்கு நடக்கலாம். ಮದುವಾಗಿ ನಮ್ಮ ಇಷ್ಟಕ್ಕೆ நமக்கு ನಡೆಯಬಹುದು. பிள்ளைகள் பின்னால் வரும். ನಮಗೆ ಹಿಂದೆ ಮಕ್ಕಳು நாளை ಬರ್ತಾರೆ. அதே போல நம்முடைய பிள்ளைகள் நமக்கு செய்ய மாட்டார்களா? ನಾಳೆ ಅದೇ ಪ್ರಕಾರ ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ನಮಗೆ நீ ಮಾಡೋದಿಲ್ಲವೇ? விதைக்கிறதை கண்டிப்பா அறுத்தே ஆவாய். ಅದು ನೀನು ಬಿದ್ದಿದ್ದು ಅದು எதை ಖಂಡಿತ ಕೊಯ್ತೀಯ. விதைக்கிறாயோ அது உனக்கு வந்துவிடும். ನೀನು ಯಾವುದನ್ನೇ ಬಿತ್ತಿದ್ಯೋ ಅದೇ ನಿನಗೆ அன்னைக்கு என் ಬರುತ್ತದೆ. பையன் கிட்ட இருந்து எனக்கு நிம்மதி கிடைக்கலையே. ಆವತ್ತು ನನ್ನ ಮಗಳಿಂದ ನನಗೆ ನೆಮ್ಮದಿ ಸಿಕ್ಕಿಲ್ಲವೇ? பையனுடைய மனைவி கிட்ட இருந்து எனக்கு விடுதலை கிடைக்கலையே. ನನ್ನ ಗಂಡನ ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳಿಂದ ನನಗೆ ನೆಮ್ಮದಿ இன்னைக்கு ಸಿಕ್ಕಿಲ್ಲವೇ? உன்னை பார்த்து அழுகிறவர்கள் நாளை நீ இன்னொருத்தரை பார்த்து அழுவ. ಇವತ್ತು ನೀನು ನೋಡಿ ಅಳುವ, ನಾಳೆ ನಿನ್ನ ನೋಡಿ அன்னைக்கு ಅಳುತ್ತಾರೆ. யார்கிட்ட போய் நீ சொல்ல முடியும்? ಅದು ಯಾರ ಬಳಿ ಹೇಳಕ್ಕಾಗುತ್ತದೆ? ஆக பிரியமான தேவ பிள்ளைகளே, ಅದನ್ನ ಪ್ರೀತಿ ದೇವ ಜನರೇ, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ದೇವರು ನಿನ್ನ ಸಂಗಡ ಇರುವುದನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳು. ஹalleluya. ஆதியாகமம் 2ஆம் அத்தியாயத்தில் சொல்லுகிறது. ಆದಿಕಾಂಡ 2ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತದೆ. 22 முதல் 24 வரை சொல்லுகிறது. 27 ರಿಂದ 24 ತನಕ ಹೇಳುತ್ತದೆ. அங்கே என்ன சொல்லுகிறது? ಅಲ್ಲಿ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? அங்கே சொல்லுகிறார் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. ಅಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ ಮನುಷ್ಯನು ಒಂಟಿಯಾಗಿರುವುದು ಒಳ್ಳೆಯದಲ್ಲ. அதனால மனுஷனுடைய விழா எலும்பு எடுத்து ಅದನ್ನ ಮನುಷ್ಯನ அவர் ಪಕ್ಕದಿಂದ மனுஷியை உருவாக்குகிறார். ಅವರು ಮನುಷ್ಯನ ರೂಪಿಸುತ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. ஆக பெண்ணான நீங்க தனிமையா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. ಆದ್ರೆ ಹೆಂಗಸಾಗಿ ನೀವು ಒಂಟಿಯಾಗಿರೋದು ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. உங்களுக்கு ஒரு எலும்பு இருக்கிறது. ನಿಮಗಂತ ಒಂದು ಎಮ್ಮುಕೆ அந்த ಇದೆ. எலும்புல நீ வந்திருக்கிறாய். ಆ ಎಮ್ಮುಕೆಯಿಂದ ನೀನು ಬಂದಿದ್ದೀಯಾ. ஹalleluya. 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 சொல்லுங்க. எல்லா சமூகத்தாரும் பார்க்கும் பொழுது ಎಲ್ಲ ಸಮಾಜದವರು ನೋಡುವಾಗ ஆணுக்கு ஒரு வயது மூத்து இருக்கணும், பெண்ணுக்கு ஒரு வயது இளமையா இருக்கும்னு நினைக்கிறோம். ಗಂಡನಿಗೆ ಒಂದು ವಯಸ್ಸು ಹೆಚ್ಚಾಗಿರಬೇಕು, அது எல்லாரும் நினைப்பது ಕಡಿಮೆಯಾಗಿರಬೇಕು, ಅದೆಲ್ಲರಿಗೂ ಇದೆ. எல்லாரும் நினைப்பது உண்டு. ಎಲ್ಲ ನೆನೆಸಿಕೊಳ್ಳೋದು ಉಂಟು. ஆணை படைத்ததா பெண்ணை படைத்தார் என்று இருக்கிறது. ಯಾಕಂದ್ರೆ ಗಂಡನ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿ அதுதான் ಹೆಂಗಸು ಸೃಷ್ಟಿ வாழ்க்கையில ಮಾಡಿದರು. பள்ளம் மேடு தாண்டி போக முடியும். ಅದಕ್ಕೆ ಜೀವಿತ ಹಳ್ಳ ಎಲ್ಲ ಎತ್ತರ ಓಡಿ அப்ப ದಾಟಿ என்ன ಹೋಗಬೇಕು. சொல்லுகிறது? ಅಲ್ಲಿ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விழா எலும்பை ಆ ದೇವರು ತನ್ನ ಮನುಷ್ಯನ ಎತ್ತಿದಂತ ಪಕ್ಕ மனுஷியாக உருவாக்கி ಮನುಷ್ಯಾಗಿ அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். ಅವನನ್ನು ಮನುಷ್ಯ ರೂಪದಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಂಡು அடுத்து ಬಂದರು. 23 என்ன சொல்லுது பாருங்க. ಅನಂತರ 23 ಏನು ಹೇಳುತ್ತದೆ ನೋಡಿರಿ. அப்பொழுது ஆதாம் இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள். ಆಗ ಇವಳು ತನ್ನ ಎಮ್ಮಿಕೆಯು ತನ್ನ ಶರೀರದಲ್ಲಿ ಶರೀರವಾಗಿದ್ದಾಳೆ. இவள் மனுஷிலிருந்து எடுக்கப்பட்டபடினால் ಇವಳು ಮನುಷ್ಯ மனுஷி எனப்படுவாள் என்றார். ಮನುಷ್ಯ ಎಂಬ ಹೇಳುತ್ತಾಳೆ. அடுத்த வசனம் பாருங்க. ಮುಂದಿನ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡಿರಿ. ஹalleluya. இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு ಇದು ನಿಮಿತ್ತ ತನ್ನ ತಂದೆ ತಾಯಿ ಗಂಡನ ಮಕ್ಕಳನ್ನು ಬಿಟ್ಟು தன் ஒரே மனைவியோடு இசைந்திருப்பானார். ತನ್ನ ಒಂದೇ ಹೆಂಡತಿಯಿಂದ ಸೇರಿಸಿರುವರು. ஹalleluya. ஹalleluya. இதத்தான் பெண்கள் பிடிச்சு நின்னுகிட்டு இருக்காங்க. ಇದನ್ನೇ ಹೆಂಗಸು ಹಿಡಿದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. என்னையா சொன்னாங்க? ನನ್ನನ್ನು ಏನೇ ಹೇಳಿದರು? உன்னதான பைபிள் ஆண்டவர் சொல்றீங்க. ನಿನ್ನಂತಾನೆ ಬೈಬಲ್ ಹೇಳುತ್ತದೆ. இது நிமித்தம் புருஷன் ಇದು ನಿಮಿತ್ತವೇ தன் ಗಂಡನು தகப்பனையும் தன் தாயும் ತನ್ನ ತಂದೆಯು ತನ್ನ ಗಂಡನನ್ನು மனைவினா போட்டிருக்கு. ತನ್ನ ತಂದೆ ತಾಯಿ சொல்லுங்க. ஹalleluya. அதனால தான் பெண்கள் புருஷனை வறுத்து எடுக்கிறார்கள் அப்படியே அடுப்புல போட்டு. ಆದ್ರಿಂದ ಹೆಂಗಸು ಹಾಗೆ ಬಾಣಲೆಯಲ್ಲಿ ಆಗಿ ಹುರಿದು ತೆಗಿತಾರೆ ಗಂಡನನ್ನು. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. சங்கீதத்துல சொல்றாரு, ಕೀರ್ತನೆಯಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ, உன் தாயும் தகப்பனை மறப்பாயாகன்னு பெண்ணுக்கு சொல்றாரு. ನಿನ್ನ ತಂದೆ ತಾಯಿಯ ಮರೆತು ಬಿಟ್ಟಿರಂತ அந்த வீட்டு பக்கமே நீ போகாதிருப்பாயாகன்றார். ಆ ಮನೆಯ ಕಡೆನೇ ಹೋಗಬೇಡ. ஹalleluya. ஹalleluya. ஆக பிரியமானவர்களே, ಆದ್ರಿಂದ ಪ್ರೀತಿಯ ದೇವಜನರೇ, மத்தேயு 19:5 இப்படிதான் சொல்லுகிறது. ಮತ್ತಾಯ 19:5 ಹೀಗಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. மார்க் 10ஆம் அதிகாரத்துல 7 இருந்து 9 வரை இததான் சொல்லுகிறது. ಮಾರ್ಕ್ 10 7 ರಿಂದ 9 ತನಕ ಇದನ್ನೇ ಹೇಳುತ್ತದೆ. எபேசியர் 5:31 இப்படிதான் சொல்லுகிறது. எபேசியர் 5:31 நீங்க ಇದನ್ನೇ கணவன் ಹೇಳುತ್ತದೆ. மனைவி பிரியமாய் இருங்கள் என்று ನೀವು சொல்லுகிறார். ಗಂಡ ಹೆಂಡತಿ ಪ್ರೀತಿಯಾಗಿರಿ அப்ப ಎಂಬುದಾಗಿ. கணவனுக்கு மனைவி எப்படி இருக்க வேண்டும்? ಆಗ ಗಂಡನಿಗೆ ಹೆಂಗಸು பிரியமாய் இருக்க வேண்டும். ಪ್ರೀತಿಯಾಗಿರಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. அப்ப கணவனுக்கு பிரியமான மனைவி. ಆಗ ಗಂಡನಿಗೆ ಪ್ರೀತಿಯಾದ முதல் ಹೆಂಗಸು. பார்க்கிறோம் தன் தகப்பன் தாய் தன் குடும்பத்துக்கு பிரியமானவள். ಮೊದಲನೇದಾಗಿ ತನ್ನ ತಂದೆ ತಾಯಿಗೆ ಪ್ರೀತಿಯಾದವಳು. இங்கே பார்க்கும் பொழுது தன்னுடைய கணவனுக்கு
ತನ್ನ ಗಂಡನಿಗೆ பிரியமானவள். மூன்றாவது ஒரு காரியம் என்ன? ಮೂರನೇದಾಗಿ ಒಂದು ಕಾರ್ಯವೇನು? தன் பிள்ளைகளுக்கு பிரியமானவள். ತನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ಪ್ರೀತಿಯಾದವಳು. ஒரு வீட்ல இருக்கிற தாய் வந்து ಒಂದು ಮನೆಯಲ್ಲಿ ಇರುವ ತಾಯಿ இருக்காங்கன்னா ஒரு பிள்ளை பார்த்தா அந்த அம்மா மாதிரியே இருக்கும். ಒಂದು ಮಗಳು ತಂದೆ ತಾಯಿ ತರನೇ ಇರ್ತಾರೆ. ஒரு பிள்ளை பார்த்தா அந்த குடும்பத்தை சார்ந்த முகம் போலவே இருக்கும். ಒಂದು ಮಗು ಕುಟುಂಬದ ಸೇರಿದವರಾಗಿರುತ್ತದೆ. அதனால அந்த அம்மா போல இருக்கிற பிள்ளை மட்டும் இவங்க நேசிப்பாங்க. ಆದ ತಾಯಿ ತರ ಇರೋ ಮಕ್ಕಳು ಮಾತ್ರ இன்னொரு பிள்ளை நேசிக்க மாட்டாங்க. ಇನ್ನೊಂದು ಮಕ್ಕಳು ಪ್ರೀತಿಸುವುದಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. தேவி அம்மாவுக்கு எத்தனை பிள்ளைங்க? ದೇವಿ ಅಮ್ಮಗೆ ಎಷ್ಟು ಮಕ್ಕಳು? 3 பிள்ளைங்க. 3 பிள்ளைங்களும் 3 கண்ணா இல்ல ஒரே கண்ணா? 3 ಮಕ್ಕಳು 3 ಕಣ್ಣ ಅಥವಾ ಒಂದು ಕಣ್ಣ? ஹalleluya. ஹalleluya. 3 கண்ணா ஒரு கண்ணா? 3 கண். ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஆமென். சொல்லுங்க. ಹೇಳಿರಿ ಆಮೆನ್. இன்னைக்கு நிறைய வீட்ல என்ன பண்றாங்க? ಇವತ್ತು ಅನೇಕ ಮನೆಯಲ್ಲಿ ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? அப்பாவுக்கு ஒரு பிள்ளை, அம்மாவுக்கு ஒரு பிள்ளை. ಅಪ್ಪಗೆ ಒಂದು ಮಗು, ಅಮ್ಮಗೆ ಒಂದು ಮಗು. அப்பாவுக்கு சப்போர்ட்டா பேசுற ஒரு பிள்ளையா இருக்கும், அம்மாவுக்கு சப்போர்ட் பேசுற ஒரு பிள்ளை. ಅಪ್ಪಗೆ ಸಪೋರ್ಟ್ ಆಗಿ ಮಾತನಾಡುವ ಒಂದು ಮಗು, ತಾಯಿಗೆ ಸಪೋರ್ಟ್ ಆಗಿ ಮಾತನಾಡುವ மூணு பிள்ளைகளும் ஏன் சப்போர்ட்ல தான் இருக்கும். ನನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ 3 ಮಕ್ಕಳು ನನ್ನ ಸಪೋರ್ಟ್ ಅಲ್ಲಿ செய்யறதெல்லாம் எங்க மனைவி தான் அவங்களுக்கு எல்லாம் பண்ணுவாங்க. ಮಾಡಿದ್ರೆ ನಮ್ಮ ಹೆಂಡತಿ ಅವರಿಗೆಲ್ಲ ಮಾಡ್ತಾರೆ. யார கேளுங்க, எங்க பிள்ளைகளை கேளுங்க, எங்க அப்பா தான்ன்றங்க டக்குன்னு. ನಮ್ಮ ಮಕ್ಕಳು எங்க டாடி தான் ನಮ್ಮ டாடி ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க. ಹೇಳಿರಿ ஹalleluya. சத்தத்தை உயர்த்தி ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ. வேதம் சொல் நீதிமொழிகள் 31 ஞானோக்திகள் 31 28ல சொல்லுகிறாரு. சீக்கிரமா முடிக்கிற டைம் வந்துருச்சு. சீக்கிரம் 31 28. அவள் பிள்ளைகள் எழும்பி அவர்கள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்பார்கள். பாக்கியவதி என்பார்கள். ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஆமென். பிள்ளைகள் தன் தாயை ಮಕ್ಕಳು ತಂದೆ ತಾಯಿಯನ್ನು அங்கே பிரியப்படுத்தணும். ಅಲ್ಲಿ ಪ್ರೀತಿ ಮಾಡಬೇಕು. சொல்ல பிள்ளைங்க சொல்லணும், எங்க அம்மா ஓ எப்படிப்பட்டவங்க தெரியுமா? ನಮ್ಮ ತಾಯಿ ಎಂತವಳು ಗೊತ್ತಾ? நீலம்மாவை எத்தனை பிள்ளைங்க சொல்லுவாங்க? ನೀಲಮ್ಮನ ಎಷ್ಟು ಮಕ್ಕಳು ಹೇಳುತ್ತಾರೆ? ஹalleluya. ஹalleluya. ஆமென். 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 யார் வீட்டுக்கு நான் போக மாட்டேன். ಯಾರ ಮನೆಗೆ ನಾನು நான் சுடுகாட்டுக்கு போற வரைக்கும் இந்த வீட்ல தான் இருப்பேன். ನಾನು ಮಶಾನೆಗೆ ಹೋಗೋ ತನಕ ಈ ಮನೆಯಲ್ಲೇ ಇರುತ್ತೇನೆ. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஆமென். சொல்றமா இல்லையா? சொல்லுங்க. ಹೇಳ್ತೀವಾ ಇಲ್ವಾ? கொஞ்சம் நல்லா இருக்கிறவங்க வீட்டுக்கு போவாங்க, நல்லா இல்லாதவங்க வீட்டுக்கு போக மாட்டாங்க சில பெற்றோர். ಸ್ವಲ್ಪ ಚೆನ್ನಾಗಿರೋ ಮನೆಗೆ ಎತ್ತಿದವರು ಹೋಗುತ್ತಾರೆ, ಬೇರೆ ಮನೆಗೆ ಹೋಗೋದಿಲ್ಲ. சில பெற்றவங்க பாருங்க, ಕೆಲವರು ಎತ್ತಿದವರನ್ನ ನೋಡಿರಿ, சந்தோஷமா இருக்கிற வீட்டுக்கு போவாங்க, கொஞ்சம் கஷ்டப்படுற வீட்டுக்கு போக மாட்டாங்க. ಸಂತೋಷವಾಗಿರೋ ಮನೆಗೆ ಹೋಗುತ್ತಾರೆ, ಕಷ್ಟಪಡೋರ ಮನೆಗೆ ಹೋಗೋದಿಲ್ಲ. எனக்கு அன்பானவர்களே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವರೇ, பிள்ளைங்க 5 பிள்ளையா இருக்கலாம், 4 பிள்ளையா இருக்கலாம், 10 பிள்ளைகளா இருக்கலாம். 5 ಮಕ್ಕಳಾಗಿರಬಹುದು, 10 அந்த ಮಕ್ಕಳಾಗಿರಬಹುದು. பிள்ளைங்க எழும்பி தன் தாயை பாக்கியவதின்னு கனமா சொல்லணும். ಆ ಮಕ್ಕಳು ಎದ್ದು ನಿಂತು ತನ್ನ ತಾಯಿ ಧನ್ಯವಂತಳು ಅಂತ ಹೇಳಬೇಕು. பாடுபட்டு இருக்கிறாங்க, ನನಗೋಸ್ಕರ ಕಷ್ಟ ಅನುಭವಿಸಿದ್ದಾರೆ. இப்ப ವரை எங்க அம்மா நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். ಇವತ್ತನಕ ನಾನು ಹೇಳ್ತಾನೆ ಇದ್ದೀನಿ. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஆமென். எங்க அம்மாவுடைய கஷ்டத்தை நான் பார்த்தேன்னு இப்ப வரை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ನನ್ನ ತಾಯಿ ಕಷ್ಟ ನಾನು ಇವಾಗ ತನಕ ಹೇಳ್ತೀನಿ. எந்த அண்ணனுக்கு வீட்டுக்கு நான் அனுப்பாம இருக்கிறேன். ಅದಕ್ಕೆ ಯಾವ ಅಣ್ಣ ಮನೆಗೆ ನಾನು ಕಳಿಸೋದಿಲ್ಲ. பாருங்க பின்னாடி ஒருத்தர் ಅಲ್ಲಿ ಹಿಂದೆ ಒಬ್ರು ಕೂತ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ ನೋಡಿರಿ. ஹalleluya. ஹalleluya. முடிஞ்சு கொண்டு போய் கொடுப்பாங்க அவங்களுக்கு. ಅವರು ತೆಗೆದುಕೊಂಡು ಹಾಕಿ ಕೊಡುತ್ತಾರೆ ಅವರಿಗೆ. ஆனாலும் பாருங்க, ಆದ್ರೂ ನೋಡಿರಿ, அங்க கூட அனுப்பாம வச்சிருக்கிறேன். ಅಲ್ಲಿ ನಾನು ಕಳಿಸೋದಿಲ್ಲ. ஹalleluya. ಆಮೆನ್. ஏன்னா அவங்க கஷ்டத்தை நான் சின்ன வயசுல இருந்தே பார்த்திருக்கிறேன். ಯಾಕಂದ್ರೆ ಅವರ ಕಷ್ಟ ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿಂದ ನೋಡಿದ್ದೀನಿ. இப்போ அந்த கஷ்டத்தை காணக்கூடாதுன்னு வச்சிருக்கிறேன். ಇವಾಗ ಆ ಕಷ್ಟ ಅವರು ನೋಡಬಾರದು ಅಂತ பாக்கியவதி என்று பிள்ளைகளால தாய் பெற வேண்டும். ಆಗ ಧನ್ಯವಂತರನ್ನ ತಾಯಿ ಮಕ್ಕಳಿಗೆ பிள்ளைகள் தாய் தகப்பனை பார்த்து சொல்ல வேண்டும். ಮಕ್ಕಳು ತಂದೆ ತಾಯಿ ನೋಡಿ ಹೇಳಬೇಕು. அந்த அளவுக்கு பெற்றோர்கள் பிள்ளைகள் மேல நல்ல கரிசனை உள்ளவர்களாக, ಅಷ್ಟು ಮಟ್ಟಕ್ಕೆ ಮಕ್ಕಳ ಮೇಲೆ நல்ல அன்புள்ளவர்களாக, நல்ல நேசிக்கிறவர்களாக இருக்கணும். ஒரு பிள்ளையை மறைஞ்சு இன்னொரு பிள்ளைக்கு தெரிஞ்சு தெரியாம செய்யவே கூடாது. ಒಂದು ಮಕ್ಕಳಿಗೆ ಮಚ್ಚಿ ಇಟ್ಟು ஒரு பிள்ளைக்கு 10 ரூபாய் கொடுத்தா அந்த 4 பிள்ளைக்கு 10 ரூபாய் கொடுக்கணும். ಒಂದು ಮಕ್ಕಳಿಗೆ 10 ರೂಪಾಯಿ ಕೊಡಿ 4 ಮಕ್ಕಳಿಗೆ ஒரு பிள்ளைக்கு 10 ரூபாய், ஒரு பிள்ளைக்கு 2 ரூபாய், அது நல்ல தாய்க்கு அர்த்தம் இல்லை. ಒಂದು ಮಕ್ಕಳಿಗೆ 10 ರೂಪಾಯಿ, ಒಂದು ಮಕ್ಕಳಿಗೆ 2 ರೂಪಾಯಿ ಒಳ್ಳೆ ತಾಯಿಗೆ ಅರ್ಥವಿಲ್ಲ. பிள்ளை வந்து தாயை பாராட்டுவாள். ಆಗ ಹೇಗೆ ಮಕ್ಕಳು ಬಂದು ತಾಯಿನ ಹೊಗಳಿಕೆ அந்த ಮಾಡ್ತಾರೆ. பிள்ளை எப்படி உயர்த்தி பேசுவாள். ಆ ಮಕ್ಕಳು ಹೇಗೆ ಎತ್ತಿಸಿ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. ಯೋಚಿಸಿ ನೋಡಿರಿ. தாயானவள் ತಾಯಾದವಳು பிள்ளைகளுக்கு சரியான தாயாய் இருக்க வேண்டும். ಮಕ್ಕಳಿಗೆ ಸರಿಯಾದವಳಾಗಿರಬೇಕು. அப்போதுதான் அந்த பிள்ளைகள் அந்த தாயை வாழ்த்துவார்கள். ಆವಾಗಲೇ ಮಕ್ಕಳು ತಾಯಿನ ಹೊಗಳಿಕೆ ಮಾಡ್ತಾರೆ. வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. ಅದೇ ಪ್ರಕಾರ அவர்கள் எழும்பி ಅವರು ಎದ್ದು ನಿಂತು தாயை பார்த்து பாக்கியவதி, ತನ್ನ ತಂದೆ ನೋಡಿ ತಾಯಿ ஹalleluya, ಆಮೆನ್, கனம்பெற்ற தாய், ಗಣಪದಂತ ತಾಯಿ, மகிழ்ச்சிக்குரிய தாய், ಮತ್ತು ಸಂತೋಷಕ್ಕೆ ತಕ್ಕಂತವಳು தாய்னு சொல்லக்கூடிய ನಮ್ಮ ನಡೆಸಂತ ತಾಯಿ ಅಂತ ಹೇಳಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க. ಹೇಳಿರಿ ஹalleluya. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ಶಬ್ದವಾಗಿ ಹೇಳಿರಿ. அம்மாவுக்கு அம்மாவாக, அப்பாவுக்கு அப்பாவாக, அம்மாவுக்கு அம்மாவாக, அப்பாவுக்கு அப்பாவாக, நல்ல உள்ளம் கொண்டவரே உமக்கே நன்றி ஐயா. நல்ல உள்ளம் கொண்டவரே உமக்கே நன்றி ஐயா. அம்மாவுக்கு அப்பாவாக, அம்மாவுக்கு அம்மாவாக, அம்மாவுக்கு அம்மாவாக,
உள்ளம் கொண்டவரே உமக்கே நன்றி ஐயா நல்ல உள்ளம் கொண்டவரே உமக்கே நன்றி ஐயா 9 மாதங்களும் தாய் வயிற்றில் பாதுகாத்து 10வது மாதத்திலே பூமியில பிறக்க வைத்து 9 மாதங்களும் தாய் வயிற்றில் பாதுகாத்து 10வது மாதத்திலே பூமியில பிறக்க வைத்த அம்மான்னு சொல்லணும், அப்பான்னு சொல்லணும், உங்க அம்மான்னு சொல்லணும். ஹல்லேலூயா, ஹalleluya, ஆமென். சொல்லுங்க, ಹೇಳಿರಿ ஹalleluya. நல்ல சத்தத்தை உயர்த்தி, ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ ಹೇಳಿರಿ, நல்ல சத்தத்தை உயர்த்தி. ಶಬ್ದವಾಗಿ ಹೇಳಿರಿ. ஏன்னா இது கூட என் பொண்ணுக்காகத்தான் நான் எழுதுனது. ಇದು ನನ್ನ ಮಗಳಿಗೋಸ್ಕರ ನಾನು குழந்தை ಬರೆದೆ. பிறந்துச்சு, ಮಗು ಹುಟ್ಟಿದೆ. ஆனா மனைவி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ತಮ್ಮ ಹೆಂಡತಿ ತುಂಬಾ ಕಷ್ಟಪಟ್ಟಿದ್ದಾರೆ. அவங்களுக்கு ஒரு மரண போராட்டமே வந்து ஒரு 4 அவர் தூக்கி தனியா போட்டு வச்சிட்டாங்க. ಅವರಿಗೆ ಒಂದು ಮರಣ ಓಟವೇ ಬಂದು 4 ಹೋಗಿ ಹಾಕಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா, ஹalleluya. அது ரொம்ப எனக்கு துக்கம் ஒரு வேதனையுமா இருந்தது. ಅದು ನನಗೆ ತುಂಬಾ ದುಃಖ ವೇದನೆ ಆಗಿತ್ತು. முதல் அந்த விட்டு அந்த 2வது அதாவது பிறந்த நாள் வரும் பொழுது ಮೊದಲನೇ ವರ್ಷದ ಹಬ್ಬ ಹುಟ್ಟು ಎರಡನೇ ಹುಟ್ಟಿದ ಹಬ್ಬ பிறக்கும்போது எப்படி கஷ்டப்பட்டாங்க, ಅವಳು ಹುಟ್ಟುವಾಗ ಎಷ್ಟು அந்த குழந்தை பிறக்கும்போது அவங்க எப்படி கஷ்டப்பட்டாங்க, ಎಷ್ಟು ಕಷ್ಟವನ್ನು ಅನುಭವಿಸಿದ್ದಾರೆ. கண்ணு முன்னால கொண்டு வந்து ಅದನ್ನು ಕಣ್ಣು ಮುಂದೆ ஒரு ತೆಗೆದುಕೊಂಡು பிள்ளை ಬಂದು எப்படி தாய் சுமக்குறாங்க, ಒಂದು ಮಗುನ ತಾಯಿ ಹೇಗೆ எப்படி ಹೊಂದಿಕೊಂಡಿರ್ತಾರೆ, பெறாங்க, ಹೇಗೆ ಎತ್ತುತ್ತಾರೆ, அதுக்கு யார் சப்போர்ட்டா இருக்க ಅವರಿಗೆ கூடும். ಯಾರು ಸಹಾಯಕರಾಗಿದ್ದಾರೆ. அந்த தாய் ஒரு கருவை சுமக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ಆ ತಾಯಿ ಒಂದು ಗರ್ಭವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ பாருங்க, ಆರಂಭಿಸಿದರೆ ஒரு மாசம் அதாவது அந்த தாய் அந்த கருவை சுமக்கிறது ஆமென் ஒரு 15 நாள் ஆயிட்டால ಒಂದು 15 ದಿನ ಆದ್ರೇನೆ அவங்களுக்கு ஸ்டார்டிங் ஆரம்பிச்சிருது. என்ன ஆரம்பிக்குது, ಅವರಿಗೆ ಆರಂಭವಾಗುತ್ತದೆ. ಏನು வாமிட் ஆரம்பிக்கிறது, ಅವರಿಗೆ ವಾಂತಿ ಮಾಡಲಿಕ್ಕೆ சரீரம் ಆರಂಭಿಸುತ್ತದೆ. சோர்ந்து போகிறது, ಶರೀರ ಸೋತು சரியா ಹೋಗುತ್ತದೆ, தூங்க முடியாது, ನಿದ್ದೆ ಮಾಡಕ್ಕೆ சரியா ಆಗೋದಿಲ್ಲ, சாப்பிட முடியாது, ಸರಿಯಾಗಿ ಊಟ ಮಾಡಕ್ಕೆ சரியா ಆಗೋದಿಲ್ಲ, எந்த ஒரு ஃபங்க்ஷன் விழாவுக்கு போக முடியாது. ಯಾವ ಒಂದು ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಕ್ಕೆ ಹೋಗೋದಕ್ಕೆ அந்த ಆಗೋದಿಲ್ಲ. 9 மாதம் பாருங்க, ಆ 9 ತಿಂಗಳು அவங்க ನೋಡಿ, படுற நரக வேதனை ரொம்ப முக்கியமா ಅವ್ರ இருக்கிறது. ನರಕ ವೇದನೆ ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾಗಿ ஆண்கள் அப்படி இல்ல, ಗಂಡಸರಾಗಲ್ಲ. என் மனைவி கர்ப்பவதி ஆயிட்டா, ஓ, ನನ್ನ என் மனைவி கர்ப்பவதி ஆயிட்டா, ನನ್ನ ಹೆಂಗಸು என் மனைவி ಗರ್ಭವತಿ கர்ப்பவதி ஆயிட்டா, இப்படி நம்ம ஆண்கள் பாராட்டிக்கிட்டு இருப்போம். ಹೀಗೆ ನಮ್ಮ ಹೆಂಗಸು ಹೊಗಳಿಕೊಂಡೇ ஆனா அந்த ಇರ್ತೀವಿ. தாய் அப்படி இல்லங்க, ಆದ್ರೆ ತಾಯಿ ಆಗಲ್ಲ ರೀ. அவ எப்ப கர்ப்பவதின்னு தெரிஞ்சாலும் ಅವಳು ಯಾವಾಗ ಗರ್ಭವನ್ನು ಹೊಂದಿದ್ದಾಳೆ ಅಂತ ಗೊತ್ತಾಗಿದ್ದು அப்பறந்தே ಆವಾಗಿಂದಲೇ நரக வேதனை தான். ನರಕ ವೇದನೆ. சரி, பெத்துட்ட பிறகு அது நிம்மதியா இருக்கிறாங்களா? ಎತ್ತಿದ ನಂತರ ನೆಮ್ಮದಿಯಾಗಿರುತ್ತಾರ? ஹல்லேலூயா. ஹalleluya. நேத்து கொஞ்ச நேரம் நான் பட்ட பாடு எங்கெங்க போயிருச்சு. ನಾನು ಸ್ವಲ್ಪ ದಿನ ಪಡೆದಂತ ಹಾಳು ಎಲ್ಲೆಲ್ಲೋ வீட்டுக்கு ಹೋಗಿದೆ. என்னுடைய மகனை ஸ்கூல்ல இருந்து கொண்டு வந்து வீட்ல விட்டேன். ನನ್ನ ಮಗನ ಸ್ಕೂಲ್ ಕರ್ಕೊಂಡು ಬಂದು ಮನೆಯಲ್ಲಿ ಬಿಟ್ಟೆ. அவனுடைய சரம் அப்படி கொதிக்குது. ಅವನ ಶರೀರವಾಗಿ ಕುದಿಸ್ತಾ ಇದೆ. இருக்கிற தைலத்தை எடுத்து ஒரு பாதி பாட்டில் இருக்கிற தைலத்தை எடுத்து உடம்பு முழுவதும் தேய்ச்சிட்டேன். ಮನೆಯಲ್ಲಿ ತೈಲವನ್ನು ಎತ್ತು ಫುಲ್ ಬಾಡಿ ಫುಲ್ ಹಚ್ಚಿದ್ದೀನಿ. அப்பயும் காய்ச்சல் குறையல. ಆಗ ಜ್ವರ ಕಡಿಮೆ ಆಗಿಲ್ಲ. எந்த மருந்து கொடுக்கணும்னு எனக்கு தெரியாது. ಯಾವ ಔಷಧ ಕೊಡಬೇಕಂತ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. போன்ல பேசினா அவங்க இத கூடாது, உடனே வீடியோல எடுத்து இதுவா கேக்குற. இப்போ ಫೋನ್ ಅಲ್ಲಿ ಮಾತಾಡಿ ವಿಡಿಯೋ ಕಾಲ್ ಮಾಡಿ ಇದನ್ನ ಅಂತ ಕೇಳ್ತಾ அப்புறம் ಇದ್ದೀನಿ. மருந்து கொடுத்தாச்சு, ಆಗ ಔಷಧಿ ಕೊಟ್ಟಾಯ್ತು. ஆனா குறைஞ்ச பாடு இல்ல. ಆದ್ರೆ ಕಡಿಮೆ ಆಗಿಲ್ಲ. பையன் ரொம்ப சோர்வாயிட்டான், ಅವನು ತುಂಬಾ ಸೋತು ಹೋಗಿದ್ದಾನೆ. கைக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆயிட்டான், ಅವನ ಕೈಕೆಲ್ಲ ಒಂಥರ ಆಯ್ತು. தலையில ஒரு டாடின்ற கண்ணுல கண்ணீர் வருது. ಡ್ಯಾಡಿ ಅಂತ ಕಣ್ಣೀರಿದ ಕಲ್ಲೆಲ್ಲ முதல் ಬರ್ತದೆ. தடவை என் மனைவி முதல் தடவை நான் ஹாஸ்பிடல் தூக்கிட்டு போனேன். ಮೊದಲನೇ ಬಾರಿ ನಾನು ಹೆಂಡತಿ ಇಲ್ಲದಿಂದ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿದ್ದೀನಿ. ஹalleluya. ஹalleluya. அங்க போன 103 டிகிரி இருக்குது காய்ச்சல். ಅಲ್ಮೂದ್ ಹೋಗಿದ್ರೆ 103 ಡಿಗ್ರಿ இன்ஜெக்ஷன் போடுன்னு சொல்லிட்டாரு. ಇಂಜೆಕ್ಷನ್ ಹಾಕಬೇಕಂತ ಹೇಳಿದರು. அப்படியே கட்டிப்பிடிச்சு அழுகுறான், டாடி எனக்கு வேணும் பாரு பெரிய ஊசி இருக்குது, நான் போட்டுக்க மாட்டேன்னு. ಹಾಗೆ ತಪ್ಪಿಕೊಂಡು ಅಳುತ್ತಾನೆ, ಡ್ಯಾಡಿ ನನಗೆ ಇಂಜೆಕ್ಷನ್ ಬೇಡ ಹೋಗು ಬೇಡ ಅಂತ ಹೇಳ್ತಾನೆ. கொஞ்ச நேரம் ಆ ಸ್ವಲ್ಪ ಸಮಯದಲ್ಲಿ அவனால வந்த ஒரு வேதனை, ಅವನಿಂದ ಬಂದಂತ ಒಂದು ವೇದನೆ எவ்வளவு பெரிய வேதனை. ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ವೇದನೆ ಆಗಿದೆ. கொஞ்ச நேரம் ஆண்களா இருக்கிற நம்மளால அதை ஜீர்ணிக்க முடியல, சகிக்க முடியல. ಸ್ವಲ್ಪ ಗಂಡಸರಾಗಿರೋ ನಮಗೆ ಅದು ಜೀರ್ಣ ಮಾಡಕೊಳ್ಳ ಆಗಲಿಲ್ಲ. தாய் எப்படிப்பட்ட கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க, ಆ ತಾಯಿ ಎಷ್ಟು ಅಂತ ಕಷ್ಟವನ್ನು ಅನುಭವಿಸಿದ್ದಾರೆ. அதுதான் ஆண்டவர்ட்ட நான் கேட்கும்போது ದೇವರ ಬಳಿ ಕೇಳುವಾಗ 9 மாதங்கள் அந்த சுமக்கிற அந்த தாயுடைய பக்குவம் இருக்கு பாத்தீங்களா? ಆ 9 ತಿಂಗಳು ಆ ಮಗುನ ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಂತ ಪಕ್ವ ಇರುತ್ತಲ್ಲ, சாதாரண பக்குவம் அல்ல. ಅದು ಸಾಧಾರಣವಾದ ಕಾರ್ಯವಲ್ಲ. ஹalleluya. அதான் சொல்லு, 9 மாதங்களும் தாய் வயிற்றில் பாதுகாத்து 10வது மாதத்திலே பூமி பிறக்க வைத்து 9 மாதங்களும் தாய் வயிற்றில் பாதுகாத்து 10வது மாதத்திலே பூமியில பிறக்க வைத்து அம்மான்னு சொல்லணும், உம்மை அப்பான்னு சொல்லணும். அம்மாவுக்கு அம்மாவாக
அப்பாவுக்கு அப்பாவாக, அம்மாவுக்கு அம்மாவாக, அப்பாவுக்கு அப்பாவாக நல்ல உள்ளம் கொண்டவரே உமக்கே நன்றியா. நல்ல உள்ளம் கொண்டவரே உமக்கே நல்ல உள்ளம் கொண்ட அம்மாக்களே உங்களுக்கு நன்றி நன்றி அம்மா. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் ಆಮೆನ್. முத கர்த்தருக்கு அந்த நன்றினா, ரெண்டாவது உங்களுக்கு தான் அந்த நன்றி. ಮೊದಲ ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆ, ಎರಡನೇ நான் மனதார உங்களுக்கு வாழ்த்துறேன். ನಾನು ಮನಪೂರ್ವಕವಾಗಿ ನಿಮಗೆ ಶುಭಗಳು ಹೇಳುತ್ತೇನೆ. ஆமென் ಆಮೆನ್. இந்த பாட்டு எழுதும்போது ரொம்ப அழுது எழுதினேன். ಈ ಹಾಡು ಬರೆಯುವಾಗ ತುಂಬಾ ಅಳುತ್ತಾನ ಬರಿತಾ ಇದ್ದೇನೆ. அல்லேலூயா. ஹalleluya. எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு கடினம். ಎಷ್ಟು ಕಷ್ಟವೋ ಎಷ್ಟು ಕಠಿಣವಾಗಿರುತ್ತದೆ. கஷ்டப்பட்டு பெற்ற பிள்ளைகளை ಅವರು ಕಷ್ಟಪಟ್ಟು ಎತ್ತಿದಂತ ಮಕ್ಕಳನ್ನು நீங்க ஒருத்தருக்கு ஒரு விதமா பார்க்க கூடாது. ನೀವು ಒಬ್ಬರಿಗೆ ಒಂದು ರೀತಿ ನೋಡಬಾರದು. ஆமென் ಆಮೆನ್. நீங்க பெற்ற பிள்ளை 3 பிள்ளை 3 பிள்ளை ஒண்ணு போல பாரு. ನೀವು ಎತ್ತಿದ 3 ಮಕ್ಕಳನ್ನ 3 ಮಕ್ಕಳು ಒಂದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ஒரு ನೋಡಬೇಕು. பிள்ளைகிட்ட போய் பேசி ஒரு பிள்ளைகிட்ட உண்மையா இருக்காதீங்க. ಒಂದು ಮಕ್ಕಳ ಬಳಿ ಸುಳ್ಳು ಹೇಳಿ ಇನ್ನೊಂದು ಮಕ್ಕಳು நீங்க ನಿಜವಾಗಿರಬಾರದು. பெற்ற பிள்ளைங்க தானே, ನೀವು ಎತ್ತಿದ ಮಕ್ಕಳು ತಾನೆ, நீங்க பெற்ற பிள்ளைங்க தானே. ನೀವು ಎತ್ತಿದ ಮಕ್ಕಳು ತಾನೆ. ஒரு பிள்ளைக்காக ஒரு பிள்ளைக்கு பொய் சொல்லாதீங்க. ಒಂದು ಮಕ್ಕಳಿಗೆ ಸುಳ್ಳು ಹೇಳಿ ಒಂದು ಮಕ್ಕಳಿಗೆ நீங்க பெற்ற பிள்ளை தானே. ನೀವು ಎತ್ತಿದ உங்க ಮಕ್ಕಳು பிள்ளை ತಾನೆ. பட்னியா இருப்பது உங்களுக்கு இஷ்டமா? ಆ ಮಗು ಹೊಟ್ಟೆಶು ಆಗಿರೋದು ನಿಮ್ಗೆ சில ಇಷ್ಟನಾ? கையில பணம் இருக்கும், ಕೆಲವರು ಕೈಲಿ ಹಣ ஆனா ಇರುತ್ತದೆ, புருஷனை பார்த்துட்டு உட்கார்ந்து இருப்பான். ಆದ್ರೆ ಗಂಡನನ್ನ ನೋಡಿಕೊಂಡು அது ಇರ್ತಾರೆ. பட்னியா கிடந்தாலும் அப்படியே பார்த்து, நீங்க தானே 9 மாசம் சுமக்கறீங்க. ಅದು ಹೊಟ್ಟೆ ಹಸಿಯಿಂದ உன் ಇರ್ತದೆ. பிள்ளை பசியா இருக்கு, உனக்கு வேதனையா இல்ல? ನಿನ್ನ ಮಕ್ಕಳು ಹೊಟ್ಟೆ ಹಸಿಯಾಗಿರೋದು ನಿಮಗೆ துக்கமா ಬೇರೆ ಇಲ್ಲ, ದುಃಖವಾಗಿಲ್ಲ. நேத்து மட்டும் 1200 ரூபாய் செலவு பண்றேன். ನೆನ್ನೆ ಮಾತ್ರ 1200 ರೂಪಾಯಿ ಖರ್ಚು எங்க ಮಾಡಿದ್ದೀನಿ. மனைவி போயிட்டாங்கன்ட்டு ನಮ್ಮ ಹೆಂಡತಿ ಹೋಗಿದ್ದಾರೆ ಅಂತ 1200 ரூபாய் செலவு பண்றேன். 1200 ರೂಪಾಯಿ ಖರ್ಚು ಮಾಡಿದ್ದೀನಿ. பிரியாணி தான், பப்ஸ் தான், அது இதுன்னு வாங்கி அந்த வீட்டுல பசங்களுக்கு கொடுத்துட்டே இருந்தேன். ಬಿರಿಯಾನಿ ಪಪ್ಸ್ ಅಂತ ಅದು ತೆಗೆದುಕೊಂಡು ಮನೆಯಲ್ಲಿ ಕೊಡ್ತಾನೆ ಇದ್ದೆ. ஹalleluya ஹalleluya சொல்லுங்க. ಹೇಳಿರಿ ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. அப்பதான் நினைச்சு, எப்பா ಆವಾಗ ஒரு நாள்ல நமக்கு இவ்ளோ பெரிய பாடு, ಅಪ್ಪ ಒಂದಿನ ಇಷ್ಟು ದೊಡ್ಡ ಹೋರಾಟವಾ? அப்ப இவங்க வாழ்நாள் முழுதும் எப்படி பாடு? ಜೀವನ ಪೂರ್ತಿ ಎಷ್ಟು ಹೋರಾಟವನ್ನು ಅನುಭವಿಸ್ತಾ ಇರ್ತಾರೆ. சொல்லுங்க, ಹೇಳಿರಿ, சத்தத்தை உயர்த்தி ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ ಹೇಳಿರಿ. நல்லா சொல்லுங்க. ஹalleluya. உங்க பாடு, ನಿಮ್ಮ நீங்க ಹೋರಾಟವು பிறந்த முதல் சுடுகாட்டுக்கு போறவரை உங்களுக்கு பாடுதான். ನೀವು ಹುಟ್ಟಿದಿಂದ ಸ್ಮಶಾನಕ್ಕೆ ಹೋಗೋ ತನಕ ನಿಮಗೆ ಹೋರಾಟವೇ. பின்னாலாவது உங்க ஆத்மா பரலோகத்துல மகிமையா இருக்கும் தான் கத்திக்கிட்டு இருக்கு. ಆ ನಂತರವಾದ ನಿಮ್ಮ ಆತ್ಮ ಮಹಿಮೇಲೆ ಸಂತೋಷವಾಗಿ ಇರಬೇಕೆಂಬುದಕ್ಕಾಗಿ Hallelujah. ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಆಮೆನ್ ஆமென். ಆಮೆನ್. முத பெற்றோர்களுக்கு பிரியமா இருக்கணும். ಮೊದಲನೇದಾಗಿ ಎತ್ತರವಾಗಿ ಪ್ರೀತಿಯಾಗಿರಬೇಕು. இரண்டாவது கணவனுக்கு பிரியமா இருக்கணும். ಎರಡನೇದಾಗಿ ಗಂಡನಿಗೆ ಪ್ರೀತಿಯಾಗಿರಬೇಕು. மூணாவது பிள்ளைகளுக்கு பிரியமா இருக்கணும். ಮೂರನೇದಾಗಿ ಮಕ್ಕಳಿಗೆ ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. நாலாவது ஒண்ணு முக்கியமானது, ನಾಲ್ಕದು ಒಂದೇ ಒಂದು ಅತಿ ரொம்ப ಮುಖ್ಯವಾದದ್ದು, முக்கியமானது. ಅತಿ ಮುಖ್ಯವಾದದ್ದು. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஹalleluya. ஏசாயா 62 அதிகாரம் 4 வசனம் சொல்லுது, ಏಷಯ அந்த 64 வார்த்தைக்கு நீங்க முக்கியமா எப்படி இருக்கணும்? ಆ ಮಾತಿಗೆ ನೀವು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರಬೇಕು? முடிவுக்கு நேரம் வந்துட்டேன், சொல்லுங்க ನಾನು சீக்கிரம். ಕೊನೆಗೆ ನೇರಾಗಿ ಬಂದಿದ್ದೀನಿ. அங்கே 4 வசனம் படிங்க. ಆ 4ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿರಿ. நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமல், ஆமா, நீங்க இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமை, உன் தேசம் இனி பாழான தேசம் என்று உன் தேசம் பாலான தேசம் என்று சொல்லப்படாம, நீ எப்சிபா என்றும் ஆமா, நீ உன் தேசம் யூலா என்றும் எஸ் சொல்லப்படும். ஆ. கர்த்தர் உன் மேல் பிரியமா இருக்கிறார். ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். ಆಮೆನ್. நீங்க யாருக்கு பிரியமா இருக்கணும்? ಯಾರಿಗೆ ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು? இதுக்கு முன்னால இருந்ததை காட்டிலும், ಇದಕ್ಕೆ ಮುಂಚೆ ಇದ್ದದಕ್ಕಿಂತಲೂ ஆனா இது ரொம்ப 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 முக்கியம். ஒரு பெண் கர்த்தருக்கு பிரியமா இருக்கும். ದೇವರಿಗೆ ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವಳಾಗಿರಬೇಕು. நடையில, ನಡೆಯಲ್ಲಿ, பார்வையில, ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ, பேச்சுல, ಮಾತಲ್ಲಿ, ட்ரெஸ்ல, ನಿನ್ನ ಬಟ್ಟೆಯಲ್ಲಿ, குணத்துல, ನಿನ್ನ ಗುಣದಲ್ಲಿ, ஜெபிப்பதுல, ಪ್ರಾರ್ಥಿಸುವುದರಲ್ಲಿ, ஆராதிப்பதுல, ಆರಾಧಿಸುವುದರಲ್ಲಿ, வேத வாசிப்பதுல, ಸತ್ಯವಾಕ್ಯ ಓದುವುದರಲ್ಲಿ, ஆமென். ಆಮೆನ್, சபைக்கு போகுவதில்ல, ಸಭೆಗೆ ಹೋಗುವುದರಲ್ಲಿ, எல்லாவற்றிலும் ಎಲ್ಲದರಲ್ಲಿಯೂ அந்த பெண் கர்த்தருக்கு பிரியமாயிரு. ಆ ಹೆಂಗಸು ದೇವರಿಗೆ ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವಳಾಗಿರಬೇಕು. சில பெண்கள் வேலைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க, ಕೆಲವೊಂದು ಹೆಂಗಸು ಕೆಲಸಕ್ಕೆ ಅತಿ ஆனா ಮುಖ್ಯವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. ஜெபத்துக்கு முக்கியம் தர மாட்டாங்க. ಆದರೆ ಪ್ರಾರ್ಥಿಸುವುದಕ್ಕೆ பைபிள் வாசிக்க முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ಸತ್ಯವಾಕ್ಯದಲ್ಲಿ ஆராதிக்க முக்கியத்துவம் கொடுக்க ಆರಾಧನೆ மாட்டாங்க. ಮುಖ್ಯತ್ವ ಕೊಡುವುದಿಲ್ಲ. சபைக்கு போறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ಸಭೆಗೆ ஏன்னா ಹೋಗೋದಕ್ಕೆ பணம், ಬರೀ ಹಣ ಹಣ பணம்னா செத்த பணமும் வாய் திறக்கும். ಹಣ ಅಂದ್ರೆ ಸೆತ್ತಂತ ಹೆಣವು ಬಾಯಿ ஹalleluya. ತೆಗೆಯುತ್ತದೆ. ஹalleluya. பணம் என்றால் பிணம், ಹಣ ಎಂದ್ರೆ ಹೆಣ, அது நமக்கு தெரிய மாட்டேங்குது. ಅದು ನಮಗೆ பணம் ಗೊತ್ತಾಗುವುದಿಲ್ಲ. என்றால் அது பிணம் என்று சொல்லுகிறது. ಅದು ಹೆಣ ಎಂದು ஆனா ಹೇಳುತ್ತದೆ. நம்ம அதை புரிஞ்சிக்காம பணம் 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 பணம்னு பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். ಅದು ನಾವು ತಿಳಿದಿಂದ ಹಣ ಹಣ ಅಂತ ராத்திரி ಬಾಧಲಕ್ಕೆ பகல்ல ಹೋಗುತ್ತೇವೆ. நம்ம சம்பாதிப்போம். ಹಗಲು ರಾತ್ರಿ மகள் என்ன ಕಷ್ಟಪಡ್ತೇವೆ. பண்றான்னு தெரியாது, ಮಗನು ಏನು ಮಾಡ್ತಾನೆ புருஷன் ಗೊತ್ತಿಲ್ಲ, என்ன பண்றான்னு தெரியாது, ಗಂಡನು ಏನು ಮಾಡ್ತಾನೆ ಅಂತ வீட்டுக்குள்ள ಗೊತ್ತಾಗೋದಿಲ್ಲ, என்ன நடக்குதுன்னு தெரியாது. ಮನೆಯಲ್ಲಿ ಏನು ஆனா ನಡೀತದೆ வேலை ಗೊತ್ತಾಗೋದಿಲ್ಲ. வேலை 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 ಆದ್ರೆ ಕೆಲಸ
ಕೆಲಸ ಅಂತ ಕೆಲಸ ஹalleluya ஒரு பெண் புத்தி உள்ள பெண்ணாக ಒಂದು ಹೆಂಗಸು ಬುದ್ಧಿ அந்த ಉಳ್ಳವಳಾಗಿ குடும்பத்தை எப்படி நடத்தணும் ಆ ಕುಟುಂಬವು ಯಾವ ರೀತಿ ನಡೆಸಬೇಕು ஹalleluya ஹalleluya இன்னைக்கு இந்த இடத்துல எத்தனை பேர் உட்கார்ந்து ஹோட்டல் சாப்பாடு பிரியம் உள்ளவங்க எத்தனை பேர் இருக்கீங்க ಇಲ್ಲಿ ಎಷ್ಟು ಹೋಟೆಲ್ ಊಟದಲ್ಲಿ ಪ್ರೀತಿಯಾಗಿದ್ದೀರಾ என் மனைவி கெஞ்சணும் சாப்பிட்டு போலாமா ஹோட்டல்ல போலாமா ஹோட்டல்ல அது இஷ்டவே படுறதில்ல அவங்க ನಮ್ಮ ಹೆಂಡತಿಗೆ ಹೇಳ್ಬೇಕು ಹೋಟ್ಲಿಗೆ ಹೋಗೋಣ ಅವ್ರಿಗೆ ಇಷ್ಟನೇ ಆಗೋದಿಲ್ಲ வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே தலை வலிக்குது மூக்கு வலிக்குது போய் ஹோட்டல்ல வாங்கிட்டு வர சொல்றாங்க ಕೆಲವರು ಮನೆಯಲ್ಲಿ ಇದ್ಕೊಂಡೆ ಕಣ್ಣು ನೋಗುತ್ತದೆ ಮೂಗು ஹalleluya ಆಮೆನ್ சொல்லுங்க ಆಮೆನ್ ஆமென் ಆಮೆನ್ வீடு அப்படியே கிடக்கும் ಮನೆ ಹಾಗೆ ಬಿದ್ದಿರುತ್ತದೆ இவங்க மலாந்துகிட்டு இருப்பாங்க டிவி ரிமோட்டை பிடிச்சிக்கிட்டு ಇವರು ಹಾಗೆ ಮಲ್ಕೊಂಡು ಟಿವಿ ರಿಮೋಟ್ ಇಟ್ಕೊಂಡು ಮಲ್ಕೊಂಡಿರ್ತಾರೆ ஹalleluya ஹalleluya ஆமென் ಆಮೆನ್ பெண் சுறுசுறுப்பா இருக்கணும் ಹೆಂಗಸು ಚುರುಕಾಗಿರಬೇಕು அவன் சுறுசுறுப்பா இருக்கணும் ಚುರುಕಾಗಿ ಇರಬೇಕು பெண் எப்படி வேணாலும் இருக்கணும்னு இல்ல ಹೆಂಗಸು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಇರಬೇಕು குடும்பம்னா அப்படிதான் இருக்கணும் ಒಂದು ಕುಟುಂಬದ ಅದೇ ಪ್ರಕಾರ ಇರಬೇಕು என் மனைவி வீட்டை விட்டு வெளியே வந்தாலும் சரி வீட்டுல வெளியே இருந்தாலும் சரி உள்ள இருந்தாலும் வீடே கதிதான் ನಮ್ಮ ಹೆಂಗಸು ಆಚೆ ಬಂದ್ರು ಸರಿ ಮನೇಲಿ ಇದ್ರು ಸರಿ அந்த ಮನೆಯೇ மொழியா ಗತಿ. இது இருக்குது இந்த மொழியா இருக்கு அது ஏன் போட்டு வச்சிருக்கீங்க இப்படி ஏன் போட்டு வச்சிருக்கீங்க அது ಯಾಕೆ ಹೀಗಿದೆ? சில நேரம் எனக்கு ரொம்ப கோவம் வரும் ಕೆಲವೊಂದು ಸಮಯ ತುಂಬಾ ಕೋಪ ಬರುತ್ತದೆ போதே இப்படி கத்திக்கிட்டு எந்திக்கிறாங்களேன்னு ಎದ್ದೇಳುವಾಗಲೇ ಕಿಚ್ಕೊಂಡು ಎದ್ದೇಳ್ತಾರಲ್ಲ ஆனா ஒரு 2 வாரத்துக்கு முன்னால கர்த்தர் பேசுறார் 7 ವಾರಕ್ಕೆ ಮುಂಚೆ ದೇವರು ಮಾತನಾಡಿದರು உன் வீடு நான் தங்குற மாளிகைன்ற ನಿನ್ನ ಮನೆ ನಾ ಇರುವಂತ ಮಾಳಿಗೆ வீடு எப்பவுமே சுத்தமா இருக்கணும் ನಿನ್ನ ಮನೆ ಯಾವಾಗ ಶುದ್ಧವಾಗಿರಬೇಕು அப்பதான ஐயோ நம்ம மனைவி மேல கோவப்படுறோமே ಆವಾಗ ನಾವು ಎದುರಿಸ ಮೇಲೆ ಅಪ್ಪ ಕೋಪ ಪಡ್ತೀವಲ್ಲ ನಾವು ಬೈತೀವಲ್ಲ கர்த்தர் இப்படிலாம் நேசிக்கிறாரா ದೇವರು ಇಷ್ಟೆಲ್ಲ ಪ್ರೀತಿಸುತ್ತಾರ நீங்க வாழ்ற மாளிகையா ಅವ್ರು ಇರುವಂತ ಮಾಳಿಗೆನಾ சொல்லுங்க ஹalleluya ஹalleluya ஆமென் என் இயேசு வருவான் மேகங்கள் நடுவே தன்னோடு சேர்த்துக் கொள்வான் கூடவே வைத்துக் கொள்வான் இயேசு நம்மள கூடவே வைத்துக் கொள்வார் அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம் நாள்தோறும் துதி பாடி கொண்டாடு இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம் ஆமா நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம் போதும் ஆமா என்ன இவரு வந்தாரே வேற வித பாடுறாரு ஒரு பாட்டுல இன்னொரு பாட்டை கொண்டு வர்றாரு இதுலயும் குற்றம் பட்டு கண்டுபிடிக்கிற சிலர் இங்க கபோதிங்க இருப்பாங்க ನೀ ಹಾಡು ಆಳುತ್ತಾರೆ ಇದರಲ್ಲಿ ಕೊರತೆ ಹೇಳುವರು ಕೆಲವರು ಇದ್ದೀರಾ ஹalleluya ஹalleluya சொல்லுங்க ಹೇಳಿರಿ ஹalleluya நம்ம வீடு மகாராஜா தங்குற வீடு ನಮ್ಮ ಮನೆ ಮಹಾರಾಜ ಇರುವಂತ ಮನೆಯಾಗಿರಬೇಕು நடமாடுகிற வீடு ದೂತರು ನಡೆದಾಡುವಂತ ಮನೆಯಾಗಿರಬೇಕು கபிரியேல் மீகாயில் அமை பாதுகாப்பா இறங்குகிற வீடு ಗಾಬ್ರಿಯೇಲ್ ಮಿಹಾವಲ್ அந்த ಇರುವಂತ வீடு எப்பொழுதும் சுத்தமா இருக்கணும் அல்லவா ಮನೆ ಯಾವಾಗ ಶುದ್ಧವಾಗಿರಬೇಕಲ್ಲವೇ உன் வீடு ஜெப வீடா மாறும் அந்த வீட்டுக்குள்ள நான் உன்னை மகிழ வைப்பேன்னு சொல்றாரு ನಿನ್ನ ಮನೆ ಪ್ರಾರ್ಥನಾ ಮಂದಿರವಾಗಿರಬೇಕು ಆ ಮನೆಯಲ್ಲಿ ನಾನು ಇರ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರಲ್ಲ அப்ப அந்த வீடு எப்படி இருக்க வேண்டும் ಹಾಗಂದ್ರೆ ಮನೆ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ அந்த ಇರಬೇಕು வீடு நீட்டா இருக்க வேண்டும் அல்லவா ನೀಟಾಗಿ நீ ಇರಬೇಕಲ್ಲವೇ மட்டும் சோப் போடாம தண்ணி ஊத்திக்கிட்டா போதுமா ನಿನ್ ಮತ್ತೆ ಸೋಪಾಗಿ ಸ್ನಾನ ಮಾಡ್ಕೊಂಡ್ರೆ ಸಾಕ சிலர் உள்ள போன மாதிரி வெளிய வருவாங்க ಕೆಲವರು ಒಳಗದ ಹೋದ ತಕ್ಷಣ ಆಚೆ ಬರ್ತಾರೆ ಸ್ನಾನ ಮಾಡಿದೆ ஆமென் ಆಮೆನ್ ஹalleluya ஹalleluya சில இப்படி தொடப்பு கட்டி எடுத்துப்பாங்க என்ன கேட்டா பெருக்கிட்டேன் ಕೆಲವರು ಪರಕೆ ತೆಗಿತಾರೆ ಏನಂದ್ರೆ ಗುಡಿಸಿದ್ದೀನಿ பெருக்கி எங்க மகளை கூப்பிட்டு பெருக்குன்னா எங்க மக இப்படி பெருக்கும் ನನ್ನ ಮಗಳನ್ನ ಕರೆದು ಗುಡಿಸಿ ಅಂದ್ರೆ ಈ ರೀತಿಯಲ್ಲಿ ಗುಡಿಸುತ್ತಾಳೆ குடிஞ்சு பெருக்கிறதே கிடையாது ಬಗ್ಗೆ ಗುಡಿಸುವುದೇ ಇಲ್ಲ அதுக்கு ஒரு திட்டு ಅದಕ್ಕೆ ಒಂದು ಬೈಯೋದು திட்டு ಅದಕ್ಕೆ ಒಂದು என்ன ಬೈಯೋದು இப்படி பெருக்குற நல்லா குடிஞ்சு பெருக்க ಏನ್ ಹೀಗೆ ಗುಡಿಸ ಚೆನ್ನಾಗಿ ಬಗ್ಗೆ ಗುಡಿಸು அப்ப கூட அது இப்படி சும்மா இரு மம்மி ಸುಮ್ನೆ ಇರು ಮಮ್ಮಿ சும்மா இரு மம்மி ಸುಮ್ನೆ ಇರು ಮಮ್ಮಿ ஹalleluya ஹalleluya ஆமென் ಆಮೆನ್ ஆமென் ಆಮೆನ್ வீட்டை பெருக்குன்னு சொல்றது நல்லதுதான் ಮನೆಯನ್ನು ಗುಡಿಸಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಒಳ್ಳೇದೇ திருந்த செய்யணும் ಅದು ಮಾಡೋದು ಸರಿಯಾಗಿ ಮಾಡಬೇಕು சொல்லுங்க சூனியம் வைக்கிறேன்னு சொல்லுங்க செய்வன பண்ணா கூட திருந்த கரெக்டா செய்வன பண்ணுமா ನಿನಗೆ ಮಾಟ ಮಂತ್ರ இல்லன்னா ಮಾಡಿದ್ರೆ அவனுக்கு ಸರಿಯಾಗಿ ரிட்டர்ன் ಮಾಡಬೇಕು வந்துருன்னு சொல்றாரு ಅವನು மந்திரம் ಸರಿಯಾಗಿ ಮಾಡಿದ್ರೆ ಅವ್ರಿಗೆ ರಿಟರ್ನ್ ಆಗುತ್ತದೆ ஹalleluya ஹalleluya சொல்லுங்க ஹalleluya ஹalleluya ஆமென் ಆಮೆನ್ உன் வீட்டை நீ சுத்தமா வச்சுக்கலாம் நீ இன்னொரு வீட்டை எப்படி சுத்தமா வைப்ப ನಿನ್ನ ಮನೆಯನ್ನು ನೀನು ಶುದ್ಧವಾಗಿ ಇಟ್ಕೊಂಡು ಬೇರೆಯವ್ರ ಮನೆ ಯಾವ ರೀತಿ ಇರುತ್ತೀಯಾ அந்த பச்சில் பாருங்க பாத்திரங்க இருக்கிற இடத்துல போய் பாத்தீங்கன்னா ಆ ಬಚ್ಚಿಲ್ ನೋಡಿ ಪಾತ್ರ ಇರುವಂತ ಬಚ್ಚಿಲು அப்படி பச்சை கலர் இது மாதிரி பச்சை கலர் இருக்கும் ಹಾಗೆ ಹಸಿರು ಹಿಡಿದುಕೊಂಡಿರುತ್ತದೆ அந்த பெண்கள் அப்படி தட்டை கொண்டு அவ்வளவுதான் அவள் போய் தூக்கி போடுறது ಆ ತಟ್ಟನ್ನು ಹಾಗೆ ತೊಳೆದು ಹಾಗೆ ಬಿಸಾಕ ஹalleluya ஹalleluya சாப்பிட்டு கொண்டு போகும்போதே அதை அழகா பக்கத்துல சோப் நார் வச்சுக்கோங்க என்ன பவுடர் கூட வச்சுக்கிட்டு அதை கழுவி எடுத்துருங்க ಪಕ್ಕದಲ್ಲಿ ಸೋಪ್ ಇಟ್ಕೊಂಡು ಚೆನ್ನಾಗಿ ತೊಳೆದು ಹಾಕಿ காலையில மதியம் ராத்திரி மறுநாள் நான் இவ்வளோ பாத்திரம் கழுவணுமா இந்த புருஷனுக்கு வேறும் தெரியவே
ಬೆಳಗ್ಗೆ ರಾತ್ರಿ ಇಷ್ಟು ಪಾತ್ರ ಇನ್ನ அந்த ಗಂಡನಿಗೆ நேரத்தை ಗೊತ್ತೇ கழுவி ಇಲ್ಲ. எடுத்துருங்க. ಅದನ್ನ ಆವಾಗ ತೊಳೆದು ತೆಗೆದು ಬಿಡಿರಿ. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. நானும் கவனிப்பேன், அவங்க பிள்ளைங்க வீட்டுக்கு போனா கூட அங்க கிச்சன்ல தான் இருப்பாங்க. ನಾನು ಗಮನಿಸ್ತೀನಿ, ಅವ್ರ ಮಕ್ಕಳ ಮನೆಗೆ ಹೋದ್ರೆ ಅವ್ರ ಕಿಚನ್ ಅಲ್ಲೇ ಇರ್ತಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. ஐயோ எப்படி ஒரு 100 சண்டை வந்துரும் வீட்டுக்கு. ಎಷ್ಟೊಂದು 100 ಜಗಳಗಳು ಬರ್ತದೆ ಮನೆಯಲ್ಲಿ. அத ಪಾರು இத ಪಾರು அங்க ಪಾರು இங்க ಪಾರುன்னு ஏதாவது ஒண்ணு நடந்துக்கிட்டு ಏ ಅಲ್ಲಿ ನೋಡಿ ಇಲ್ಲಿ ನೋಡಿ ಅಂತ ಏನಾದರೂ ಒಂದು ಮಾತನಾಡ್ತಾನೆ ಇರ್ತಾರೆ. உங்க வீடு நீங்க சுத்தமா வைப்பதுல ஒரு தப்பு இல்ல. ನಿಮ್ಮ ಮನೆಯನ್ನು ಶುದ್ಧವಾಗಿ ಇಟ್ಕೊಳ್ಳೋದು ಏನು ತಪ್ಪಿಲ್ಲ. யாரோ சொந்தக்கார வராங்கட்டு அதை தேடு இதை எடு அதை பெருக்கு இதை பெருக்குன்றான். நமக்கெல்லாம் சொந்தக்கார நம்ம ராஜாதி ಯಾರಾದ್ರೂ ನೆಂಟರು ಬರ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಅದೇ ಇದೇ சொல்லிட்டுலாம் வர மாட்டாங்க. ಯಾವ ಸಮಯದಲ್ಲಿ ಬರ್ತಾರೆ ಅವ್ರು ಹೇಳಿ ಬಿಟ್ಟು ஹalleluya. ಬರೋದಿಲ್ಲ. அவர் வரும் நேரம் உன் வீடு சுத்தமா இருக்க ಅವ್ರು வேண்டாமா? ಬರುವಂತ ಸಮಯ ಮನೆ ಶುದ್ಧವಾಗಿ ಇರಬೇಕಾಗಿದೆ. ஆமென். ஆமென். ஒரு வீட்டுக்கு வர்றவங்க உங்க வீட்டை பாக்குறாங்க, சாப்பாடு பெருசுன்னு சொல்ல மாட்டாங்க. வீட்டை பார்த்தோன்னு ஒரு நல்ல நீட்டா வச்சிருக்காங்க. ನಿಮ್ಮ ಮನೆಗೆ ಅವರು ಬರ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಊಟವನ್ನು ಯಾರು ನೋಡಿಲ್ಲ, ಓ ಮನೆ ಶುದ್ಧವಾಗಿ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. நான் ஒருத்தி தானே இருக்கிறேன், என் வீட்டை எப்ப வச்சுக்கிட்டான்னா காலம் நாலு தூக்கிட்டு அப்படி டிம்மின்னு. ನಾನು ಒಬ್ಳು ತಾನೇ ಇದ್ದೀನಿ, ನನ್ನ ಮನೆ ಯಾವಾಗ ಇಟ್ಕೊಳ್ತೀನಿ ಕಾಲ್ ಮೇಲೆ ಹಾಕೊಂಡು ಹಾಗೆ ಕೂತ್ಕೊಂಡಿರೋದು. அப்ப அவன் கம்ப்யூட்டர் வேலை செஞ்சுட்டு அழுத்து போய் வீட்டுக்கு வருவான். ಅವ್ರು ಕಂಪ್ಯೂಟರ್ ಕೆಲಸ ಮಾಡ್ಕೊಂಡು ನಂತರ வந்து ಬರ್ತಾರೆ. பார்த்தா இந்த அம்மா ಬಂದು ನೋಡಿದ್ವಿ ಅಮ್ಮ ಅಂತ ಮಗಿಕೊಂಡಿದ್ರು. என்னம்மா இதெல்லாம் அடினா ಅಮ್ಮ ಏನಮ್ಮ ಸುಮ್ಮನೆ ಇರ, என் வீட்டை நான் எப்படின்னா பண்ணிக்கிறேன், ನನ್ನ ಮನೆ ನಾನು ಯಾವಾಗಾದ್ರೂ ಮಾಡ್ತೇನೆ. அந்த நேரம் இயேசு கிறிஸ்து வந்தா கூட சும்மாரியா யோ அப்படினுவான். ಏಸು ಸುಮ್ಮನೆ ಇರಯ್ಯೋ ಅಂತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. பெண்ணானவள் வீட்டை சுத்தம் பண்ணணும். ಹೆಂಗಸಾದಲು ಮನೆಯನ್ನು ಶುದ್ಧವಾಗಿ ಇಟ್ಕೊಬೇಕು. பாருங்க, வயசானவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா முத காலத்தெல்லாம் காலையில 4-5 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டு வீட்டை பெருக்கி அதெல்லாம் பெருக்கி வெளியே சாணிகள்லாம் போட்டு நல்லா விட்டுவோம். சாயங்காலம் 6 மணி ஆகுதுன்னா லைட் போடுறதுக்கு முன்னாடி வீட்டை சுத்தம் பண்ணி இருக்கணும். ಆದಿ ಕಾಲದಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ ವಯಸ್ಸಾಗಿರೋರು ಮನೆ ಗುಡಿಸಿ ಸಾಂಕ್ನೆ ಎಲ್ಲ ಹಾಕಿ ಲೈಟ್ 6 ಗಂಟೆ ಆದ ಲೈಟ್ ಹಾಕಿ ಮನೆ ಗುಡಿಸಿ ಕ್ಲೀನ್ ಆಗಿರಬೇಕು. எங்க அக்கா கொட்டு வாங்கியிருக்கோம். ನಮ್ಮ ಅಕ್ಕ ಅವ್ರು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. எங்க அப்பா விட எங்க உட்கார்ந்திருக்காரு டேவிட், அவங்க அப்பா ரொம்ப கண்டிஷன். ಇಲ್ಲಿ ಡೇವಿಡ್ ಅವರಪ್ಪ ತುಂಬಾ ಕಂಡೀಷನ್. 6 மணி ஆச்சுன்னா வெளியே எட்டி பார்க்க கூடாது. 6 ಗಂಟೆ ಆದ್ರೆ ಹೊರಗಡೆ ಬಗ್ಗೆ ನೋಡಬಾರದು. ஆமென். ಆಮೆನ್. அப்படி எட்டி பார்த்தாச்சுன்னா அன்னைக்கு ரொம்ப பெரிய பர்த்டே நடக்கும். ಅಲ್ಲಿ ಬಗ್ಗೆ ನೋಡಿದ್ರೆ ತುಂಬಾ ಅಲ್ಲಿ ಬರ್ತಡೇ ನಡೆಯುತ್ತದೆ. ஆமென். ಆಮೆನ್. ஒரு தடவை எங்க அண்ணனுங்க வந்து ஜன்னல் திறந்து இப்படி பாத்துறாங்க. ಒಂದು ಸರಿ ನಮ್ಮ ಅಣ್ಣನ ಕಿಟಕಿ ತೆಗೆದು ಆಗಿ ನೋಡಿದರು. அவங்க அப்பா அவர் வந்து போஸ்ட்மேன். ಅವರಪ್ಪ ಪೋಸ್ಟ್ ಮ್ಯಾನ್. கொண்டு பேக் வச்சுட்டு அங்கிருந்து திரும்பி வந்தார். ಅವ್ರು ಹೋಗಿ ಬ್ಯಾಗ್ ಇಟ್ಟು ಮತ್ತೆ ಬಂದರು. இந்த பட்டாணி பரம்புன்னு சொல்லுவாங்க மரம். ಅಲ್ಲಿ ಪಟಾಣಿ ಗಿಡ ಒಂದು ಅಲ್ಲಿ ಇರುತ್ತದೆ. 3 குச்சி எடுத்து வந்து 3 அண்ணன்களை போட்டு அடிச்சிட்டார். 3 ಕಟ್ಟಿಗೆ ತೆಗೆದು ಬಂದು 3 ಅಣ್ಣನಿಗೂ ಹೊಡೆದರು. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. நான் தான் நினைச்சிட்டு கரண்டி தூக்கி தலைமையில அடிச்சிடலாமான்னு சொல்லி. ನಾನೇನು ಅನ್ಸ್ಕೊಂಡೆ ಹಾಗೆ ಚಮಚೆ ತೆಗೆದು ತಲೆ ಮೇಲೆ ಹೊಡೆಯೋಣ ಅಂತ. அவ்வளோ கண்டிஷன் அந்த நாட்கள்ல. ಅಷ್ಟು ಕಂಡೀಷನ್ ಆವತ್ತಿನ ದಿನದಲ್ಲಿ. அப்படி கிடையாது. ಈಗಲ್ಲ ಆಗಲ್ಲ. ஒரு பக்கம் நாய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், இன்னொரு பக்கம் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ಒಂದ್ ಕಡೆ ನಾಯಿ ತಿನ್ನುತ್ತಿರುತ್ತೆ, ಒಂದ್ ಕಡೆ ನಾವು ತಿಂತಾ ಇದ್ದೀವಿ. ஹalleluya. ಆಮೆನ್. ரொம்ப சிரிச்சுக்கிட்டே பிரசங்க கேட்பீங்க. வெளியே போகும்போது இந்த கருவாயம் பாரு எவ்வளவு நேரம் இழுத்துட்டான் பாரு செய்தி. ಹಾಗೆ ನಗುನಗುತ್ತಾ ಸಂದೇಶವನ್ನು ಕೇಳಿದ್ರೆ ಆಚೆ ಹೋದ್ರೆ 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 12 மணிக்கு அனுப்புறான். ಇಷ್ಟೊತ್ತಿಗೆ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಿ போய் நம்ம போட்டியை செய்யறதா தலையை செய்யறதா எதை செய்யறதா அந்த புருஷ மேல கோவம் பண்றது. ತಲೆ ಮಾಡೋದಾ ಬೋಟಿ ಮಾಡೋದಾ புட்ன வாங்கிட்டு வந்திரியா? ಯೋ ಬರುವಾಗ ಹೋಟೆಲ್ ಏನೋ ತಗೊಂಡ್ ಬನ್ನಿಯಾ? அதுதான் நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன்னு சொன்னேன். ಅದಕ್ಕೆ ನಾನು ಚರ್ಚಿಗೆ ಬರಲ್ಲ ಕೇಳಿದ್ಯಾ? பாரு இந்த மனுஷன் எவ்வளவு நேரம் இழுத்துட்டார் பாரு. ನೋಡಿ ಮನುಷ್ಯ ಎಷ್ಟೊತ್ತು அதுல வேற ಎಳ್ದಿದ್ದಾರೆ. அந்த அம்மா படா 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 படான்னு பேசுறாங்க. ಅದನ್ನ ಅಮ್ಮ ಬೈ ಪಟಪಟ ಅಂತ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. அடுத்த வாரம் நீ மட்டும் போய்க்கோ, நான் வர. அடுத்த வாரத்துக்கு இப்பவே சொல்றாங்க, அடுத்த வாரம் நீ மட்டும் போய்க்கோ, நான் ಬರುವುದಿಲ್ಲ. நான் வர மாட்டேன். நான் ಬರುವುದಿಲ್ಲ. நீ பிரசங்கம் பண்ற, நான் பிரசங்கம் பண்ண தெரியல, நான் சொல்றதுக்கு முன்னால இவங்க சொல்லிடுறாங்க. ஹalleluya. ஆமென். நான் பேசுறதுக்கு நீங்க பேசுறீங்க. ஆமென். ஹalleluya. தீர்க்கதரிசனம் இங்க வர்றதுக்கு முன்னால அங்க வெளிப்பாடு வந்துருது. ஓ டபான். ஹalleluya. சபையில இப்படி ஒரு தீர்க்கதரிசி இருக்காங்க இப்பதான் தெரியுது. கர்த்தர் நாம மகிமையுண்டாகட்டும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. ஹalleluya. அப்போ இங்க என்ன சொல்லுதுன்னா, ಆಗ ಇಲ್ಲಿ ಏನು ಹೇಳುತ್ತದೆ ಅಂದರೆ, இது மீதி நம்ம பேச முடியாத நேரம் இல்ல, ಮಿಕ್ಕಿದನ್ನು ಮಾತನಾಡಕ್ಕೆ ಸಮಯವಿಲ್ಲ. அடுத்த வாரம் பார்க்கலாம். ಮುಂದಿನ ವಾರ ನೋಡೋಣ. இப்ப இந்த கர்த்தருக்கு பிரியமானவங்க எப்படி இருப்பாங்க? ಈಗ ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಾದವರು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರುತ್ತಾರೆ? ஹalleluya. ஹalleluya. இரவும் பகலும் ஜெபிக்கிற அன்னாள் லூக்காவில 2ஆம் அதிகாரத்துல இருக்கிறார். ಹಗಲು ರಾತ್ರಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತ ಅನ್ನಾಳು ಲೂಕ 2ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. ಆಮೆನ್. உபவாசித்து தன் குலத்துக்காக தன் தகப்பனுக்காக ஜெபித்த எஸ்தர், ಉಪವಾಸ ಮಾಡಿ ತನ್ನ ಕುಲಗೋಸ್ಕರ ತನ್ನ ದೇಶಕ್ಕೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥಿಸಿದಂತ ಎಸ್ತರು, ஆமென், தனக்கு புது வாழ்வு தருகிறார் தந்தார் என்று சொல்லி அவருக்கு பின்னாலே சென்ற மகதேனா மரியாள், ತನಗೆ ಹೊಸ ಜೀವನವನ್ನು ಕೊಟ್ಟಂತ ಅವರಿಗೆ ಹಿಂದೆ ಹೋದಂತ ಮಗದಲೇನ ಮರಿಯಾಳು. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க. ಹೇಳಿರಿ. ஹalleluya. இவங்க பெண்கள் தான்.
ಇವರೆಲ್ಲ ಹೆಂಗಸೆ குடும்பத்தை அழகா காத்திருக்கிறாங்க. ಕುಟುಂಬವನ್ನು ಸುಂದರವಾಗಿ ಕಾಯ್ದಿದ್ದಾರೆ. ஆகவே நீங்களும் நானும் ಆದ್ರೆ ನೀವು ನಾವು கர்த்தருக்குள் வாழ ಆ வேண்டும். ದೇವರಲ್ಲಿ ಜೀವಿಸೋಣ. இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு பேசுறதுக்கு. ಇನ್ನು ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳಿದೆ ಮಾತನಾಡುವುದಕ್ಕೆ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. உன்னுடனே இருக்கிறேன். ನಾನು ನಿಮ್ಮ ಸಂಗಡವೇ ಇದ್ದೀನಿ. நீ கிருபை பெற்றவள். ನೀನು ಕೃಪೆ ಪಡೆದವಳು. பாக்கியவதி. ನೀನು ಧನ್ಯಳು. ஆசீர்வதிக்கப்பட்டவள். ನೀನು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟವಳು. ஹalleluya. ஹalleluya. இப்ப ஆசீர்வாதத்தை குறித்து தான் நான் பேசியிருக்கிறேன். ಇವಾಗ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕುರಿತೇ ಮಾತನಾಡ್ತಾ அடுத்த வாரம் ಇದ್ದೀನಿ. இதே ಕಂಟಿನ್ಯೂ பார்க்கும்போது ಮುಂದಿನ ವಾರ ಇದನ್ನೇ ನೋಡುವಾಗ பெண்களால என்னென்ன சாபங்கள் உண்டாகுது, ಹೆಂಗಸದ ಏನೇನು ಶಾಪಗಳು குடும்பத்துக்குள்ள ಬರ್ತದೆ, என்னென்ன ஆசீர்வாதம் குறைபடுகிறது, ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಏನು ஏன் ಆಶೀರ್ವಾದ ஒரு ಕೊರತೆ வீட்டுக்குள்ள ಆಗುತ್ತದೆ, எப்ப பார்த்தாலும் சண்டை, ಯಾಕೆ ಒಂದು ಮನೆಯಲ್ಲಿ ಯಾವಾಗೂ ಜಗಳಗಳು, புருஷனுக்கு மனைவிக்கு நீ சாகறியா நான் சாகறியான்னு ஏன் அடிக்கடி கேக்குறாங்க, ಗಂಡ ಹೆಂಡತಿಗೆ ನೀನು ಸಾಯ್ತೀಯ ನಾನು ಸಾಯ್ತೀಯ ಏನಕ್ಕೆ ಕೇಳ್ತಾ குடும்பத்துக்குள்ள ಇದ್ದಾರೆ, ஏன் சமாதானம் இல்லை, ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಏನಕ್ಕೆ ಸಮಾಧಾನವಿಲ್ಲ, குடும்பத்துல ஏன் சுகம் இல்லை, ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಏನಕ್ಕೆ ಸುಖವಿಲ್ಲ, குடும்பத்துக்குள்ள ஜெபம் பண்ணி ஏன் ஆண்டவர் வரல, ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ ಯಾಕೆ ದೇವರು ಬರಲಿಲ್ಲ. இப்ப இத தொடர்ச்சி அடுத்த வாரம் நம்ம சந்திப்போம். ಇದನ್ನು ಮುಂದುವರಿಸಿ ಬರುವಾರ ನೋಡೋಣ. ஹalleluya. ஹalleluya. எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை ಎಲ್ಲ மகிமைப்படுத்துவோமா? ಚಪ್ಪಾಳೆ ದೇವರ ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸೋಣ. நல்ல சத்தமா, ಎಲ್ಲ ಶಬ್ದವಾಗಿ, நல்ல சத்தமா. நீங்க ஆசீர்வாதமாக மாறி ನೀವು ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಬದಲಾಯಿಸಿ மற்றவர்களை ஆசீர்வாதத்தின் பலியில நடத்துங்க. ಬೇರೆಯವರನ್ನ ಆಶೀರ್ವಾದ ದಾರಿಯಲ್ಲಿ ನಡೆಸಿರಿ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿ, கர்த்தர் என்னோடு இருக்கிறார், ದೇವರು ನನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದಾರೆ, நான் கிருபை பெற்றவள், ನಾನು ಕೃಪೆ ಪಡೆದವಳು, நான் பாக்கியவதி, ನಾನು ಧನ್ಯಳು, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள். ನನ್ನ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟವಳು. இந்த செய்தி ಇವತ್ತಿನ ಸಂದೇಶವು அது எனக்கு தான். ಅದು ನನಗೆ. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. சொல்லுங்க ಹೇಳಿರಿ ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. ஆக ஒருத்தருக்கொருத்தர் இன்பமாகவும் அன்பாகவும் பிரியமாகவும் இருப்போம். ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಪ್ರೀತಿಯಾಗಿ ಸಂತೋಷವಾಗಿ ಇರೋಣ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.